Okay. Good afternoon, everyone. YouTube live on aitcha? Okay. So good afternoon, everyone. So Kingmaker students and non-Kingmaker students who are assembled here in the offline, and to everyone, hi all na solluma sir. Yeah, hi all. I welcome you all for this main strategic learning program oda launch to all Kingmakers, non-Kingmakers and people who are seeing in the YouTube. Ellarkume vanakkam, good afternoon. So today we are going to launch the main strategic learning program. So main strategic learning program வந்து இந்த வாட்டி வந்து ஒரு integrated program we have launched. So we are having 3 components. So that's why we have named it Target Mains 2025. So in the program oda name வந்து Target Mains 2025 program. So idhula we have 3 components. One is MSLP Mains Test Series, which is a test series which will be writing every week. And secondly, we will be having a daily answer writing program, adan DT Mains, where we are planning to bring in a daily answer writing session with 5 questions every day for 4 days a week. And thirdly, we are also launching the optional test series program for all the 9 optionals, which is being provided in Kingmakers IAS Academy by the respective optional faculties. So இதான் வந்து the structure of the program. So இன்னைக்கு இந்த மெயின்ஸ் ப்ரோக்ராமுக்கு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு வித்தின் 1 வீக் வந்து நிறைய பேர் கீ பார்த்துட்டு நிறைய பேர் கீ பார்க்காமலையும் மார்க் நிறைய வந்தும் ஒரு சிலருக்கு வராமலையும் நான் கேட் ஆன் தி வாலில் இருக்கிற பூனைகளாகவும் நிறைய பேர் வந்து இங்கே வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் வெல்கம். பட் இந்த டைமில் இந்த மைண்ட் செட்டில் நம்ம மெயின்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம அதையும் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு கண்டினியூ பண்ணுறது தான் இட்ஸ் ட்ரூ ரெசிலியன்ஸ். ஸோ அதுதான் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இருக்கணும். அண்ட் யூ ஹவ் ஷோன் தட் ரெசிலியன்ஸ் பை கம்மிங் டுடே, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னிலேருந்து till June 31st or August 1st week வரைக்கும் will have the every week classes in DT Mains and every weekend test இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே எங்கேஜாக தான் போகுது. அண்ட் ப்ரீஃப்லி இந்த என்டையர் ப்ரோக்ராம்லேருந்து வாட் யூ ஆர் கோயிங் டு டேக் அவே அப்படின்னு பார்த்தா, ஹவு ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ். இப்போ நம்ம மெயின்ஸ் கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண வேர்ல்டு ஹிஸ்ட்ரினா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து நடத்த போகிறதில்ல. அது சாதிக் சார் போன வருஷமே 24 hours class நடத்தினார். Now what we are going to do is how to prepare for mains. You attended the class, you learned the concepts. Now we will be learning how to prepare for mains, how to take notes for mains, how to prepare for answer writing. அப்படிங்கிற அதோட ப்ரிப்பரேஷன் பார்ட். வெறும் சப்ஜெக்டை படிக்கிறது மட்டும் ப்ரிப்பரேஷன் இல்லை. ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இஸ் டோட்டலி அ செப்பரேட் திங் அப்பார்ட் ஃப்ரம் தி சப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த மெயின்ஸ் ஓரியன்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி அப்படிங்கிறது தான் இது நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ் ஹூ ஆர் ஹியர் யூ வில் பி லேர்னிங் தட் பார்ட். ஸோ திஸ் இஸ் தி ஹோல் ஐடியா. அண்ட் வி வில் ஆல்சோ ஹேவ் தி டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் சீரிஸ்லேயே வில் ஆல்சோ லேர்ன் தி ஆன்சர் ரைட்டிங். ஸோ திஸ் இஸ் தி ஹோல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ப்ரோக்ராமோடைய லான்ச்க்கு we have the faculty team who are going to launch the program, and we are also having our toppers. So first of all, for this program I would like to welcome the chief guest. ரெண்டு கெஸ்ட் இருக்குது நம்மக்கிட்ட, 2 மைக்கும் இருக்குது. ஸோ the 2 important guests for the day யார் அப்படின்னா, Kingmakers IAS அகாடமியோடைய டாப்பர்ஸ் ஆஃப் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2024. ஸோ 2 பேரும் வந்து தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி திஸ் MSLP ப்ரோக்ராம். இந்த அடுத்த 80 days நடக்கக்கூடிய ப்ரோக்ராமில் தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். பார்ட் ஆஃப் இட்னா தே வில் பி இன் தி டீச்சிங், தே வில் பி இன் தி கரெக்ஷன், அண்ட் தே வில் ஆல்சோ பி இன் தி கைடன்ஸ். ஸோ தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் டீம். இவங்க 2 பேருக்குள்ள இருக்க ஒற்றுமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் Kingmakers. தே ரோட் லாஸ்ட் இயர்ஸ் MSLP ஆல்சோ. ஸோ இதுதான் 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த காமன் திங். ஸோ தே ஆர் தி பீப்புள் ஹூ ரோட் MSLP அண்ட் காட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட். அதனால தான் அவங்களே வந்து இன்றைக்கி லான்ச் அன்றைக்கி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியா. ஸோ ஐ வெல்கம் போத் ஆஃப் யூ டு திஸ் செஷன். அண்ட் செகண்ட், ஐ வுட் லைக் டு வெல்கம் அவர் CMD சார், மிஸ்டர் பூமிநாதன் சார், ஹூ ஹாஸ் ஸ்ட்ரக்சர்ட் திஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட டிசைன் ஸ்ட்ரக்சர் அண்ட் இதில் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். டெய்லி ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னு சொன்னோன்னே டெய்லி 5 questions we are going to write, அண்ட் அது எல்லாத்துக்குமே we need a very big support from institute. ஸோ அது எல்லா சப்போர்ட்டும் சார் வந்து ஏற்படுத்தி கொடுத்து இந்த ப்ரோக்ராமோட லான்ச்க்கு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ வெல்கம் யூ ஆல் சார். வெல்கம் யூ சார். நெக்ஸ்ட் வந்து we have our faculty, 2 பிரபாஸ். பாகுபலியில் ஒரு பிரபாஸ் தான், இங்கே 2 பிரபாஸ் இருக்காங்க.
ஸோ ஒருத்தர் தமிழ் பிரபா, இன்னொருத்தர் பிரபாகரன் சார். ஸோ தே ஆர் ஆல்சோ தி மெயின் பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம எவ்ரி வீக் 4 days கிளாஸ் இருக்குல்ல, அந்த 4 days கிளாஸை ஹேண்டில் பண்ண போகிறது பிரபாகரன் சார், தமிழ் பிரபா சார், நான், ஆதித்யா மேம். வில் பி பார்ட் ஆஃப் திஸ் அந்த டெய்லி கிளாஸஸ். ஸோ அதான் எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் வச்சு வி ஆர் ஸ்டார்டிங் திஸ் செஷன். ஸோ டு பிகின் வித், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு So to begin with, first of all, I would like to call Saranya to address the students and give her speech. Good afternoon, everyone. ஸோ என்னை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஐம் சரண்யா. நான் வந்து 2021 PCM பேட்ச் ஸ்டூடெண்ட் ஆஃப் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி. அண்ட் இப்போ 2024 CSEயில் ஆல் இந்தியா ரேங்க் 125 வாங்கி நான் கிளியர் பண்ணியிருக்கேன். மை ஆப்ஷனல் இஸ் அக்ரிகல்ச்சர். திஸ் இஸ் பேசிக்கலி அபவுட் மீ. இப்போ MSLP ப்ரோக்ராம் பற்றி வந்துட்டு நான் ஏன் பேசுகிறேன்னா, இட் இஸ் ஒன் ப்ரோக்ராம் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் மை ரேங்க். MSLP வந்துட்டு நான் 2021 பேட்ச்ன்றதுனால 2022 வந்த MSLP ஒரு டெஸ்ட் விடாமல் நான் வந்து கொடுத்தேன். அப்போ வந்து எனக்கு ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆகலை. பட் ஐ ஹவ் கிவன் த கம்ப்ளீட் டெஸ்ட் சீரீஸ். அந்த மாதிரி இப்போது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் யுவர் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க. கொடுத்துட்டு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வருமா வராதான்னு தெரியாமல் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இருந்தப்போ தான் நான் என்னோட 2022 MSLPயை கொடுத்தேன். ஸோ இப்போது அந்த ஸ்டேஜில் இருக்க மெஜாரிட்டி உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டெய்லி ஆன்சர் ரைட்டிங் கிளாஸஸ்க்கு நீங்கள் வாங்க. இங்கே வந்து தே வில் ப்ரொவைட் யூ எப்படி நீங்கள் சிலபஸை டீகோட் பண்ணும், பின்னாடி எப்படி சிலபஸை வந்துட்டு டீகோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சிலபஸ் டீகோடை வச்சுட்டு ஒரு டேர்ம் இந்த சிலபஸ்க்கும் ஒரு 1.5 பக்கம் நோட்ஸ், அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் டு ஸ்டார்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, வீக்லி ஒரு டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கண்டிப்பாக எழுதுங்க. எழுதும்போது உங்களுக்கே ரொம்ப என்ன நம்ம இப்படி ஒரு மோசமான ஆன்சர் எழுதுகிறோம் அப்படின்னு ஒரு சென்ஸ் ஒன்று வரும். அது இவங்களும் கூப்பிட்டு சொல்லுவாங்க கரெக்ட் பண்ணும்போது, இப்படிலாம் ஆன்சர் எழுதாதீங்க, வி எக்ஸ்பெக்ட் மோர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காதிலே வாங்கிக்காதீங்க. உங்களோட உண்மையை சொல்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் ஃபியூ டெஸ்ட் வந்துட்டு நம்ம ஆன்சர்ஸ் மோசமாக தான் இருக்கும். அது வந்துட்டு இட்ஸ் நேச்சுரல். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அருண் சார் அப்போ பேப்பர் கரெக்ட் பண்ணுவார். அவரெல்லாம் என்னை கூப்பிட்டு வந்து திட்டாதது இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் கிராஜுவலாக ஒரு டெஸ்ட்டுக்கும் அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எதை வேணால் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி வாரம் எல்லா டெஸ்ட்டுக்கும் வரக்கூடாது. ஃபியூ டெஸ்ட்டில் உங்களுக்கு வரலனாலும் அதனால் டீமோட்டிவேட்டும் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த MSLP மொத்தமாக உங்கள் டார்கெட் என்னென்னா, எதை கொடுத்தாலும் ஒரு 1.5 பக்கம் எழுதுகிற அளவுக்கு ஒரு திறமையை வளர்த்துக்கோங்க. உண்மையிலே அதை வந்துட்டு இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் வென் யூ ஆர் கிளியரிங் ப்ரிலிம்ஸ். அண்ட் மோரோவர் இப்போ நமக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. இந்த ஒரு வருஷம் நம்ம ப்ரிலிம்ஸை மட்டுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் வந்து அந்த 3 months பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். அண்ட் அதர் ஒரு செட் ஆஃப் பீப்புள் 2-3 attempts கொடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ ஓகே, there will be 3 kind of people here who are freshers. இந்த attempt கொடுத்துட்டு you will be waiting for result. இல்லைனா ரிசல்ட்டே வராது அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்க்கு அப்புறம். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, you have to make the basic notes. அந்த பேசிக் நோட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இங்கே கிளாஸஸ் வருவீங்க. கிளாஸஸில் டெய்லி அந்த 2 hours செஷனில் உங்களுக்கு சிலபஸை டீகோட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த சிலபஸ் டீகோடை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்தந்த அன்னைக்கு அந்த சிலபஸோட நோட்ஸை எடுத்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எவ்ரி வீக் டெஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த வீக் டெஸ்ட்டுக்கு யூ ஹாவ் அ பேசிக் நோட்ஸ். ஓகேங்களா? இந்த நோட்ஸ் மேக்கிங் டெக்னிக்ஸ் நமக்கு கிளாஸில் சொல்லி கொடுப்பாங்க. அது போக எவ்ரி வீக் வந்துட்டு டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட்டில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைனாலும் டிமோட்டிவேட் ஆகாமல் எல்லா டெஸ்ட்டையும் எழுதுங்க. கண்டிப்பாக எழுதுங்க. லைக் இங்கே கொடுக்குற ரிவ்யூஸ் வந்து கஷ்டமாகவே இருந்தாலும் அதை வந்துட்டு பாசிட்டிவ் நோட்டில் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எவ்ரி டெஸ்ட்டுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத உங்களை நீங்களே எவாலுவேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு 2-3 attempts-ஆக இங்கே வந்துட்டு நீங்கள் அட்டம்ப்ட்ஸ் கொடுத்துட்ருப்பீங்க. ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகாது. ஆல்ரெடி ஒரு MSLPயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மெயின்ஸ் ஃபுல் டெஸ்ட்டோ நீங்கள் எழுதிருக்கீங்கன்னா you will be having a basic notes. ஸோ அந்த நோட்ஸை இப்போ enrich பண்ணுங்கள் by adding facts, value additions and case studies. அது போக focus on ethics, optional and essay. இந்த 3 ஏரியா தான் ஸ்கோரிங் ஏரியா. GS ஆப்ஷனல் எத்திக்ஸ் எஸ்ஏ அப்படின்னு ஒரு 2 செட்டாக பிரிச்சுட்டு அந்த 2க்கும் தனித்தனியாக ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் இந்த அட்டெம்ப்ட் கிளியர் பண்ண போகிறவங்க எல்லாருமே யூ ஹாவ் மினிமம் ரிசோர்ஸஸ். எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ரிசோர்ஸஸை மினிமைஸ் பண்ணிவிட்டு ரிவிஷன்ஸை மல்டிப்ளை பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஹாவ் த மொமெண்டம் டு கண்டினியூ. இன்கேஸ் கிளியர் ஆகலைன்னா அதே மொமெண்டமோட இந்த மெயின்ஸ் கொடுக்குற மாதிரி நினச்சி இந்த MSLP ப்ரோக்ராமை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Thank you. Thanks for repeating also. So, in the speech நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ராங் டெசிஷன் விச் வி ஆர் டேக்கிங் ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் எல்லாருமே இந்த கேட் ஆன் தி வாலாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் எக்ஸப்ட் ஃபார் அ ஃபியூ லைக் ஹரிகிருஷ்ணன் சார். ஸோ
போன வருஷம் அவர் கேட்டாந்தி வாழல இல்லை, அவருக்கு தெரியும் வந்துடும்னு. ஸோ அதனால் வந்து என்ன ஒரு விஷயம்னா, நெக்ஸ்ட் இயருடைய டாப்பருக்கு அவங்க தான் டாப்பர்னு தெரியாது. ரிசல்ட் பிடிஎஃப்ல பேர் பார்க்குற வரைக்கும் நோ ஒன் வில் நோ தட் தே ஆர் கோயிங் டு கிளியர். ஈவன் ஆல் இண்டியா ரேங்க் ஒன் சக்தி தூபேக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். தே வில் நெவர் நோ. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த டைமில் மார்க் வருது வரல, இந்த நெகட்டிவிட்டியிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு நம்மளுடைய எஃபர்ட்ஸை குறைச்சிக்கிட்டு டிமோட்டிவேட் ஆகிட்டு டைவர்ட் ஆகாமல் இருந்தாலே போதுமானது. த ப்ராசஸ் ஷுட் கண்டினியூ, அவ்வளோதான். ஸோ வித் திஸ் நோட் நவ் ஐட் லைக் டு கால் ஹரிகிருஷ்ணன் சார் டு டெலிவர் ஹிஸ் அட்ரஸ். ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ ஒரே ஒரு கொஷின் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் அதான் இருந்தாலும் கேட்கணுன்னு தோணுது. எப்படி பண்ணீங்க ப்ரிலிம்ஸ்? நீங்கள் கேளுங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றீங்களா? ஸோ நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு அதான் ஒரு 3 வகையான ஆட்கள் வந்து இருப்பாங்கல்ல. ஸோ ஒன்று வந்து கன்ஃபார்ம் வந்துடும், ஒரு 90+ வருது, 100+ வருது, எஸ் பாஸ் அப்படின்ற ஒரு ஆட்கள் வந்து ஒரு குரூப் வந்து இருப்பாங்க. ஒரு குரூப் வந்து 70 தான் வருது, 60 தான் வருது, வாய்ப்பு இல்லை, முடிஞ்சு அப்படின்ற ஒரு குரூப் வந்து கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு குரூப் வந்து அந்த சார் சொன்ன மாதிரி மதில் மேல் பூனை மாதிரி ஒரு குரூப் வந்து கண்டிப்பாக வந்து இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறப்போ இதே மாதிரி தான் வந்துருந்தேன். ஸோ கேட் ஆன் தி வால் சுச்சுவேஷன் தான், வந்தால் வரும், எல்லாம் வந்து வராது. கடைசியில் வரல. அந்த ஒரு கொஷின் வந்து அந்த பக்கம் போயிடுச்சு, இந்த பக்கம் வந்து தான் மெயின்ஸ் எழுதியிருப்பேன் ஃபஸ்ட் அட்டம்ப்டில், பட் வந்து வரல, ஓகேங்களா? ஸோ ஆனால் அந்த வருஷம் நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, மெயின்ஸ்க்காக எந்த ஒரு ப்ரிப்ரேஷனுமே வந்து பண்ணல, ஓகேங்களா? ஸோ அந்த தப்பை நீங்கள் யாருமே வந்து ஷுட் நாட் டூ இட். ஸோ அப்பயும் வந்து இந்த மாதிரி மெயின்ஸ் கிளாஸ்லாம் வந்து போச்சு, சார்லாம் வந்து வச்சார் நான் படித்த காலத்தில். ஆனால் எனக்கு வந்து ப்ரிலிம்ஸே வரல, மெயின்ஸ்லாம் போய் படித்து என்ன பண்ண போகிறோம், வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து என்ன பண்ணல, அந்த தப்பு வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டோம். ஸோ வி டிடன்ட் ரைட் எனி மெயின்ஸ் டெஸ்ட், அப்போலாம் வந்து எழுதவே இல்லை. சரி, ஓகே, அப்போ தான் வந்து சின்ன பையன் அறிவில்லை அப்படின்னு விட்டுலான்னு வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அப்போ தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து எம்எஸ்எல்பி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரிஷப் சார் வச்சு அப்போ தான் வந்து வி ஹவ் ஸ்டார்டட் திஸ் எம்எஸ்எல்பி ப்ரோக்ராம் 2019, ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டேன். ஆனால் அப்பயும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து எழுதலை. ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பு வந்து யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணாலுமே வந்து கேவலமாக திட்டுற மாதிரி தான் வந்து அது வந்து இருக்கும். ஆனால் நான் வந்து அதை வந்து பண்ணேன். ஸோ படித்தா பாஸ் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு திமிரு, ஒரு எண்ணம் வந்து இருந்ததுனால அந்த வருஷம் வந்து எந்த ஒரு டெஸ்ட்டுமே வந்து எழுதவே இல்லை. சும்மா படிச்சுட்டே இருந்தேன். ஸோ படிச்சுட்டு போயிட்டு என்னுடைய ப்ராக்டிஸே வந்து எக்ஸாம் ஹாலில் தான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் போனாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, யூபிஎஸ்சி என்ன அவங்களை பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நான் தான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ அகெயின் இந்த மிஸ்டேக் நீங்கள் வந்து ஷுட் நாட் டூ இட். ஸோ பாஸ் ஆகுறீங்களோ பாஸ் ஆகலையோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ரைட், யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் மெயின்ஸ். ஸோ இந்த மதில் மேல் பூனை கிளியர் ஆகிறவங்க ஆகாதவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். இந்த 3 months யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் மெயின்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் எந்த ஸ்டேஜ் வேணால் இருங்க, எந்த இடத்துல வேணால் இருங்க, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், ஸோ டசன்ட் மேட்டர். ஸோ யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் மெயின்ஸ் இன் திஸ் 3 months. ஸோ அதை வந்து மைண்டில் ஸ்ட்ராங்காக ஐ திங்க் இப்போயே வச்சுட்டு தான் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறமும் அதை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ 1 month படிச்சுட்டு திரும்ப வரலன்னொடனே நம்ம சிலபஸே முடிக்கல, அந்த வாரம் சிலபஸ் முடிக்கல, அதுக்கு அடுத்த வாரம் சிலபஸ் முடிக்கல அப்படின்னோடனே திரும்ப இந்த ஸ்க்ராட்சுக்கு போயிடாதீங்க. 3 மாதம் முழுசாக உட்காந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து முடிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் அட்வைஸ். தென் வந்து நம்ம பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மெயின்ஸில் வந்து ஹவு டு ரைட் மெயின்ஸ், ஹவு டு ஸ்ட்ரக்சர் ஆன்சர் ரைட்டிங். ஸோ ஒவ்வொரு சிலபஸ்க்கும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு பேப்பருக்கும் வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு கொஷனுக்கும் வந்து ஹவு வி ஹாவ் டு ப்ரிப்பேர்ன்ற ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வந்து வி வில் கிவ் ஹியர். நான் ஃபஸ்ட்டு மெயின்ஸ் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணதே வந்து லாஸ்ட் இயர் தான். ஸோ ஈவன் ஆப்ஷனல் ஆஸ் வெல் அஸ் ஜிஎஸ். ஸோ அதை வந்து நான் ஓரளவுக்கு தான் வந்து அது கூட பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கே வந்து ஐ காட் திஸ் மச் மார்க் இன் மெயின்ஸ், 750 marks வந்து மெயின்ஸில் வந்து வந்துச்சு. ஸோ நான் அதே ஃபுல் டைம் நான் வந்து ஒருவேளை முன்னாடியே நான் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகாதப்போ நான் ஒழுங்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன் அப்படின்னா லாஸ்ட் இயர் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஐ குட் ஹவ் காட் ஹையர் ஸ்கோர்ஸ் நான் வந்து வாங்கியிருக்க முடியும், ஓகேங்களா? நம்ம இவங்க சரண்யா பண்ண மாதிரி ப்ளஸ் ரேங்க் 1 இருக்காங்களா சக்தி தூபே, ஸோ அவங்க பண்ண மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும். ஸோ அவங்க வந்து 4 attempt ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகல அப்படின்னு என்ன பண்ணலாம், அவங்க திரும்ப ப்ரிலிம்ஸ்க்கெல்லாம் உட்காந்து படிக்கல அவங்க. ஸோ ஷீ ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ், ஷீ ப்ரிப்பேர் ஃபார் ஆப்ஷனல். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த டைமில் இந்த வேல்யூபிள் டைமை வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மெயின்ஸ் வந்து ஒழுங்காக படித்து வச்சுருங்க. ஏன்னா நான் ப்ரிலிம்ஸ் சக்ஸஸ் மீட்டில் சொன்னது தான், ஒரு வாட்டி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னாலே வந்து
யூ ஹேவ் டு கெட் இன் டு தி சர்வீஸ். அந்தளவுக்கு வந்து யூ ஹேவ் டு பி ரெடி. அப்போ போயிட்டு உட்காந்துட்டு மெயின்ஸ் என்ன பண்ணலாம், ஆப்ஷனில் வந்து எங்கே டெஸ்ட் சீரிஸ் போடலாம், ஆப்ஷனில் வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், எங்கே படிக்கலாம் அப்படின்றதுலாம் வந்து நீங்கள் யோசிச்சிருக்கக்கூடாது. இப்போவே யூ ஷுட் ஹேவ் ஆல் தி நோட்ஸ், ஆல் தி ஸ்ட்ரக்சர்ஸ், ஆல் தி ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சுனாலே வந்து யூ ஹேவ் டு கெட் இன் டு சர்வீஸ். ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்னது தான், பட் இருந்தாலும் மைண்டில் வந்து வச்சுங்க. இந்த 3 month 3 months அப்படிங்கிறது அகெயின் எவ்ரிதிங் வந்து யூஆர் கோயிங் டு லேர்ன். மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ, எதெல்லாம் நாங்கள் பண்ணின விஷயங்கள் வந்து கொஞ்சம் மார்க்ஸ் வந்து வந்துச்சோ, ஸோ மெயின்ஸில், ஜிஎஸ்ல, எத்திக்ஸில், எஸ்ஏல, ஆப்ஷனில் எவ்ரிதிங் வந்து வி ஆர் கோயிங் டு டெல் யூ. ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் காதில் மட்டும் வாங்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு அதை ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒழுங்காக வந்து அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், எழுதணும். டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம்லாம் இந்த வருஷம் தான் வந்து புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள். ஸோ லாஸ்ட் இயர் மெயின்ஸ் ப்ரோக்ராம் அப்போ நாங்கள் இதெல்லாம் வந்து பண்ணல. கிளாஸஸ் மட்டும் வந்து இந்த வீக் டேஸில் கிளாஸ் இருக்கும், வீக்கெண்டில் மட்டும் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுவீங்கல்ல. ஸோ இந்த வருஷம் வந்து ஆதில் சரோட இன்ஃப்ளூயன்ஸால் இதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாரு. கொஞ்சம் நம்ம ப்ரோக்ராம் வந்து மாடிஃபை பண்ணலாம். ஸோ டெய்லி ஆன்சர் ரைட்டிங் வந்து கொண்டு வரலாம். ஸோ நம்ம கிளாஸ் கொண்டு போகிறதே வந்து நம்ம கிளாஸாக கொண்டு போகாமல் கொஞ்சம் வேறு மெத்தடில் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல் பிளானை வந்து ஆதில் சார், பிரபா சார், ஸோ வித் த கைடன்ஸ் ஆஃப் பூமி சார், ஸோ இவங்க தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ பார்க்கும்போது எங்களுக்கே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஒருவேளை நான் வந்து இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போனாலுமே வந்து கண்டிப்பாக நான் இங்கே தான் ஃபுல் டெஸ்ட் சீரீஸுமே வந்து எழுத போகிறேன். ஏன்னா நம்ம மேடம் சரண்யா மேடம் இருக்காங்க, ஆதில் சார் இருக்கார், பிரபா சார் இருக்காங்க, 2 பிரபாஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான்ற நம்பிக்கை வந்து ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து செகண்ட் திங். ஓகேங்களா? ஸோ ஹேவ் டு சொல்கிற விஷயங்களை நீங்கள் வந்து ஃபுல்லாக இன்டர்னலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ வந்து பண்ணணும். ஏன்னா மெயின்ஸ் வந்து யார் பாஸ் ஆகிறாங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஹேஸ் நாலேஜ். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து எவ்ரி ஒன் ஹேஸ் நாலேஜ். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னா அது ஒரு டாபிக் வந்து வருது. இப்போ குப்தனில் ஒரு ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர், இல்லை வந்து சோலாவோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஒரு விஷயம் வருது அப்படின்னா எவ்ரி ஒன் ஹேஸ் சம் மினிமல் நாலேஜ். ஓகேங்களா? ஸோ அந்த நாலேஜ் வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணி ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து எப்படி வந்து நம்ம மார்க் வாங்குறோம் அப்படிங்கிறது தான் இட் மேட்டர்ஸ். ஸோ ஹவு வி ஆர் எக்ஸ்பிரஸிங் அவர் ஆன்சர்ஸ் இன் தி ஆன்சர் ஷீட். நம்ம பழைய இது இருக்குல்ல, ஒரு பழமொழி மாதிரி ஒன்று இருக்கும்ல, சிங்கிள் ஷீட் ஆஃப் பேப்பர் கான்ட் டிசைட் மை ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஸோ அப்படிலாம் நம்பிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? அந்த பேப்பர் தான் நம்மளை வந்து ஃபியூச்சரை வந்து முடிவு பண்ண போகுது. ஸோ அந்த சிங்கிள் ஷீட், அந்த 10 மார்க்கோ இல்லை வந்து 15 மார்க் 3 பேஜஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா வந்து இட் மேட்டர்ஸ். உங்கள் நாலேஜ் வந்து எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ அந்த இருக்கிற நாலேஜை கம்மியாகவே இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, எப்படி வந்து அதை வந்து நீங்கள் எக்ஸாமினருக்கு எனக்கு இதெல்லாம் தெரியும் நீங்கள் காமிக்கிறீங்க, பாக்ஸ் போடுறீங்க, அண்டர்லைன் பண்ணுறீங்க, மேப் போடுறீங்க, ஃப்ளோ சார்ட் போடுறீங்க, இதுதான் இட் மேட்டர்ஸ். ஸோ நாலேஜ் இருந்தாலே எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் வந்து சுத்த போய். ஓகேங்களா? இது வந்து ஒரு 50% வந்து ஹெல்ப் பண்ணும். பட் பாஸ் ஆகணும் அப்படின்னா சில இந்த மாதிரி ட்ரிக்ஸ், ஏன்னா இட்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம் தானே. நீங்கள் ஸ்கூலில் படித்த மாதிரி நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம், 35 மார்க் வாங்கினா பாஸ் அப்படின்றதுலாம் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் டு பி டாப்பராக வந்து இருக்கணும். ஒரு 1000 பேரில் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எழுதுகிற 15000 பேரில் நீங்கள் வந்து 1000ல் ஒருத்தராக இருக்கணும். ஸோ அதுக்காக யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட், யூ ஹேவ் டு டூ சச் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அது என்னென்ன பண்ணணும், எது பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் பண்ண விஷயங்கள், எங்களுக்கு ஒர்க்கான விஷயங்கள், ப்ளஸ் நாங்கள் கற்றுக்கிட்டு நாங்கள் யூஸ் பண்ணாத விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து வில் டீச் எவ்ரிதிங். ஓகேங்களா? ஸோ கம் த்ரூ அவுட் திஸ் 3 months வந்து வாங்க, ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக பண்ணுற விஷயம் தான். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்தளவுக்கு அதை வந்து நெக்ஸ்ட் இயரோ இல்லை எந்த இயரோ நீங்கள் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்றது தான் வந்து எங்களுக்கான பெருமையாக வந்து நாங்கள் வந்து நினைப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் அ திங் ஐ வாண்டட் டு எக்ஸ்பிரஸ். ஏன்னா டவுட் இருந்தால் கேட்கலாம் இப்போதைக்கு, இல்லைனா நம்ம நாளைக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நான் தான் வருவேன். ஸோ அங்கே வந்து வில் டிஸ்கஸ். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ சார் சொன்ன ஸ்பீச், ஆக்சுவலி சார் அந்த நானும் சாரும் பண்ண அந்த பாட்காஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சொன்ன ஒரு விஷயந்தான், அந்த என்டையர் எபிசோட்லேருந்து ஒரு முக்கியமான லைன் என்ன அப்படின்னா, இப்போ கூட அவர் ரிப்பீட் பண்ணார், நமக்கு ப்ரிலிம்ஸ் வந்து எப்போ கிளியர் ஆகும்னு தெரியாது, எப்போயாவது ஒரு வாட்டி ஆகும். பட் அப்படி கிளியர் ஆகிறப்போ நம்ம மெயின்ஸ் கிளியர் ஆகிடும், சர்வீஸ் வாங்கிடணும். ஸோ இதுதான் வந்து த லெசன் விச் ஹரி கிருஷ்ணன் சார் செட். ஸோ ஹரி சாருக்கு அதுதான் சொல்லுவார், நானோ இல்லை 2 பிரபா சாரும் அதுதான் சொல்லுவோம். பிகாஸ் இப்போது த டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு 3 attempt கொடுக்குறோம், வரல, 4 கொடுக்குறோம், வரல, ஆனால் 5ஆவதுல ப்ரிலிம்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இதே மாதிரி மெயின்ஸில் திரும்ப இன்னொரு இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த கேப்பில் ப்ரிலிம்ஸ் வராத டைமில் எல்லாமே வி ஷுட் ஹவ் கம்ப்ளீட்டட் அவர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ எந்த attempt வருதோ அன்றைக்கி வி ஷுட் ஹவ் கான் இன். ஸோ இதுதான் வந்து இட்ஸ் தி ரைட் அப்ரோச். அண்ட் தட்ஸ் வாட் இது வந்து ஹரிகிருஷ்ணன் சார் அவரோட ஓன் லெசன்ஸ்லேருந்து சொல்கிறாரு. ஹீ ரோட் 2 mains வரல,
அப்புறம் 3வது மெயின்ஸ் வந்த பிறகு ஹீ இஸ் டெல்லிங் திஸ். ஸோ தட் இஸ் தி ரியாலிட்டி. ஸோ இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் தி மோஸ்ட் க்ரூஷியல் மெசேஜ். ஸோ ப்ரிலிம்ஸ் வருதோ இல்லையோ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட் பண்ணி வச்சிடணும். ஆப்ஷனல் ஃபுல் சிலபஸை முடித்து வச்சிடணும். ஏன்னா அடுத்த எம்எஸ்எல்பி நீங்கள் இன்கேஸ் எழுதுறீங்க, ஏன்னா அடுத்த வருஷம் தான் மெயின்ஸ் வருது அப்படிங்கிற போது அந்த ஒரு வாரம் கேப்பில் உட்காந்து அப்போ நீங்கள் வந்து மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி ரிவைசிங், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஐடியா. ஸோ வித் திஸ் நவ் நெக்ஸ்ட் ஐ கால் அப்பான் Tamil Prabha sir or Tamil optional faculty and TNPSC Puyal group 1 இல்லை தமிழ் ஆப்ஷனல் ஃபேக்கல்ட்டி யூபிஎஸ்சி ஃபேக்கல்ட்டி. பிரபா சார் வந்து காலையில் குரூப் 1 எடுக்கிறதுனால சார் வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபேக்கல்ட்டி நினைக்காதீங்க, யூபிஎஸ்சி ஆல்ரவுண்டர் அவர். ஸோ ஹீ வில் பி டிஸ்கஸிங் நோ. ஓகே சார், தேங்க்யூ. சரி, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் சார் மேம் நிறைய பேசியிருப்பாங்க உங்கள்கிட்ட. இன்னும் சரண்யா மேமும் பேசியிருப்பாங்க, ஹரி சாரும் பேசியிருப்பாங்க. சரி, நான் ஒரு சில இதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு மைண்ட் செட் எங்கேருந்து எங்கே சேஞ்ச் ஆகணும்னா, ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் ரொம்ப கஷ்டமான விஷயம். ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறது எல்லாத்தையும் 50 பேஜாக இருந்தாலும் பார்த்துட்டு இந்த டேட்டா, இந்த ஃபேக்ட், இது கான்ஸ்டியூஷன் பாடி, இது நான் கான்ஸ்டியூஷன் பாடி, இது டேட்டா அப்படின்னே மைண்டு ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் தட் ப்ராசஸ் மெயின்ஸுக்கு மைண்டை மேனிப்புலேட் பண்ணும் அப்படிங்கிறது இட்ஸ் அ டிஃபிகல்ட் திங். அதுக்கு என்ன பண்ணணும், இனிஷியலி ஸ்டார்ட் ரைட்டிங், அவ்வளோதான். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிடணும் ரைட்டிங். எதை சார் எழுத, எப்படி எழுத, பிஒய்க்குவா, கரண்ட் அஃபேர்ஸா, கொஸ்டின் எம்எஸ்எல்பியா, அப்படிலாம் இல்லை. ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்க, இங்கே இருக்க எல்லாருமே ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு தான் மெயின் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்போது எம்எஸ்எல்பிக்கு. அப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு நியூஸ் பேப்பரில் எனி ஆர்டிக்கல் பார்த்தாலும் இதை எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நாள் அந்த ஒரு பேசிக்காக நமக்கு அந்த ஸ்கில் இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக டக்குன்னு எப்படி பண்ணிடும், இது வாட் ஆர் த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக் இப்போ யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளே மேனிப்புலேட் பண்ணிட்டு யோசிச்சு பார்க்கணும் ஆன்சர்ஸ். ஸ்டார்ட் ரைட்டிங். ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் படித்தது ஒன்று தான், ஆனால் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது இங்கே ஆன்சர் ரைட்டிங்கில் தான். அண்டு சிலபஸ் கம்ப்ளீஷன். இப்போது நாங்கள் சொல்கிற இன்புட்ஸ் எல்லாம், மேக்ஸிமம் நாங்கள் சொல்கிற இன்புட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, பை த எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் நான் பார்த்துருக்கேன், ஆல் இண்டியா லெவல் டாப்பர்ஸ் ஏகப்பட்ட பேர்ட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு டாப்பர் வந்து சொன்னால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சர்வீஸ் வாங்கிட்டான், செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதுறான் அப்பையும் சர்வீஸ், அப்படியே கண்டினியூஸாக சர்வீஸ் வாங்கிட்டே இருக்கான். எல்லா அட்டெம்ப்ட்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எஸ்ஏல 130 கம்மி இல்லாமல் வாங்கிட்டே இருக்கான். அப்போ அவன்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணப்போ கேட்டுட்டு இருந்தேன், நீ எப்படிடா எஸ்ஏல மட்டும் எப்போ பார்த்தாலும் நல்ல ஸ்கோர் வாங்குற, மற்றதுலாம் ரேண்டமாக ஒரு வருஷம் ஆப்ஷனில் பீக்காக இருக்கும், ஒரு வருஷம் ஆப்ஷனில் லோவாக இருக்குது, இந்த மாதிரி மாறி இருந்தது. அப்போ சொன்னால், நான் யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணப்பயே எஸ்ஏ வந்து என்ன பண்ணிட்டேன், படிக்கிறதுக்கு முன்னாடியே எஸ்ஏ தானே கதை தானேன்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன். தட் ப்ராக்டிஸ் அவனுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு. அப்போ எஸ்ஏ எழுதணுங்கிறதுக்கு ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் நீங்கள் தேவைன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் உட்காந்துட்டே இருப்பீங்க. எப்போது இனிஷியலாக பிசிஎம்லையும் சொல்லியிருப்பேன் ஸ்டார்ட் ரைட்டிங்னு. இப்போ ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமும் இப்போ எஸ்ஏ எழுதுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, இன்னும் இன்டர்னல் செக்யூரிட்டி கொஞ்சம் படிக்கணும் சார், ஐஆர் கொஞ்சம் படிக்கணும் சார்னு இருந்தீங்கன்னா இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ எஸ்ஏ ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஓகே, கண்டென்ட் டெஃபிசிட்டா, லாங்குவேஜ் டெஃபிசிட்டா, இல்லை நம்ம அதை எப்படி என்ன எக்ஸாக்ரேட் பண்ணி எழுத தரலையா, ஃப்ளோவில் மிஸ்டேக்கான்னு ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேல்யூ அடிஷன் ஒன்று ஒன்றா கொண்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒன்று சொல்லணும்னு வந்தேன். அதே மாதிரி எத்திக்ஸ்க்கு கண்டினியூஸாக வந்து சில பேர் நல்ல ஸ்கோர் வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த எத்திக்ஸ் எழுதுகிற பசங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி பார்க்குறப்ப வி ஃபவுண்ட் அவுட் சம் ஸ்ட்ராட்டஜி. சரண்யாவுக்கு எத்திக்ஸும் அந்த பேட்ச்லேயே நான் தான் எடுத்தேன், உங்கள் பேட்ச்க்கு நான் தானே எடுத்தேன், அப்போ சொல்லியிருந்திருப்பேன் எந்த மாதிரியான ஸ்கில்ஸ்னு. அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு டெஸ்ட் சீரிஸ்னு தேவைப்படுது. ஒன்று லேர்னிங், இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிகிட்டேருந்து லேர்னிங். செகண்டு, வீட்டில் போய்ட்டு டிசிப்ளினான ஸ்டடீஸ். அந்த ஸ்டடீஸ் எப்படி இருக்கணும்னா, எதையுமே 100% எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ ஒரு டாபிக் படிக்க போகிறீங்க, பார்டர் செக்யூரிட்டின்னு ஒரு டாபிக் படிக்க போகிறீங்கன்னா, அந்த பார்டர் செக்யூரிட்டியில் A to Z எனக்கு அந்த மெட்டீரியலில் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வாட் இஸ் பார்டர் செக்யூரிட்டின்னு பேசிக்காக தெரியுது, அந்த பேசிக்கான ஒரு நோட்ஸ் இருக்குது, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து டெஸ்ட் எழுதிருங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, 10க்கு ஒரு 3 மார்க், 4 மார்க், 2 மார்க்குன்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், பார்டர் செக்யூரிட்டியில் இவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்கா, டேட்டாஸ் இருக்கா, இந்த மாதிரி டயக்ராம்ஸ் போடலாமான்னு அப்கிரேட் பண்ணுறப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகணும். எடுத்ததுமே நம்ம டாப்பர்னு மைண்டில் செட் பண்ணாதீங்க. இன்னொன்று, மெயின்ஸ் அப்போ பெரிய டிஃபிகல்ட்டிஸாக பசங்கள்ட்ட என்ன இருக்குன்னா, ஒரு 4 ஆன்சர் எழுதி கொண்டு வருவாங்க. கரெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா ஸ்கூல் பசங்க மாதிரி, சார் இங்கே பாருங்கள் இந்த பாயிண்ட் எழுதிருக்கீங்க நீங்கள் மார்க் போடல, இந்த பாயிண்ட் எழுதிருக்கீங்க நீங்கள் மார்க் போடல அப்படின்பாங்க. அப்போ உங்கள் ஆன்சர் எப்படி இருக்கணும்னா, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும், யார் பார்த்தாலும் நல்ல மார்க் வரணும். உங்கள் ஆன்சரை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தாலே நல்லா இருக்கணும், ஃபஸ்ட் திங். அப்போ அது செல்ஃப் எவாலுவேஷன் எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் கொஞ்சம் கிளாஸில் சொல்லுவோம்.
செல்ஃப் எவாலுவேஷனை எத்தனை பேஜ் எழுதணும், எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும், கொஸ்டினை எப்படி பிரேக் பண்ணணும், எப்படி மைக்ரோவாக உடச்சி எழுதிட்டு எந்த ஒரு எவாலுவேட் பண்ணாலும் எனக்கு மினிமம் இவ்வளோ மார்க் வரும், அப்போது கன்ஃபார்மாக நமக்கு சர்வீஸ் வாங்கலாம். நீங்கள் வேணால் கேளுங்க சர்வீஸ் வாங்கினவங்கள்ட்டே, அவங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்காது, ஆனால் ஓகேடா ஏதோ எழுதிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். டாப் நாச்சாக எழுதியிருக்கோமோ இல்லையோ இதை நான் எழுதிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா இருக்கும், ஆப்ஷனல் படிக்கவா இல்லை எஸ்ஏ படிக்கவா இல்லை ஜிஎஸ் படிக்கவா டெஸ்ட் எழுதவா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். நான் டிஎன்பிஎஸ்சி அப்படி ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இதை மட்டும் சொல்கிறேன். அப்போது எது படிக்கிறீங்களோ அதில் மார்க் வரும், இவ்வளோ தான் வித்தியாசம். அப்போ எது படிக்கிறீங்களோன்னா, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஒரு மெயின்ஸ் வரும் விழுந்து கடைசி வரைக்கும் ஆப்ஷனல் படிச்சுட்டு இருப்பாங்க. இது இன்க்ளூடு தமிழ் ஆப்ஷனல், ஏன் ஆப்ஷனல் தான் போதுண்டான்னு இல்லை சார் மறந்து போயிடுது சார், அப்படி இருக்குது சார் இப்படி இருக்குது சார்னு 90% ஆஃப் த டைம் தமிழ் ஆப்ஷனில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ரிசல்ட் வரப்பையும் பார்த்தா தமிழ் ஆப்ஷனில் டாப்பராக இருப்பாங்க, ஆனால் இன்டர்வியூ போயிருக்க மாட்டான், இல்லை இன்டர்வியூ போயிட்டு ஃபெயிலாக இருப்பான். அப்போது ஆவரேஜான ஒரு ஸ்கோர் எல்லாத்துலேயும் வாங்கினா தான் நம்மளால் பாஸ் ஆக முடியும். அதே மாதிரி இந்த தடவை ஆப்ஷனலில் 300, இந்த தடவை எத்திக்ஸில் 145, இந்த தடவை எஸ்ஏல 150, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு வருஷமும் ஒரு பேப்பரை பீக்காகவும் இருக்கும், ஒரு பேப்பர் லோவாகவும் இருக்கும். அது என்ன பேப்பர் எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து எஸ்ஏல 130, 140 ஈஸியாக வாங்க முடிஞ்சு 130க்கு மேலே. ஆனால் இந்த வருஷம் 100 எடுத்தாலே நல்ல ஸ்கோராக இருந்துச்சு. ஸோ நம்ம 140 அப்படின்னு மைண்ட் செட் வச்சுட்டு ஒர்க் பண்ணக்கூடாது. எது எஸ்ஏ எழுதுறியோ அதில் பெஸ்ட்டாக எழுதணும், ஜிஎஸ் ஒன்று எழுதுறியா அதில் பெஸ்ட்டாக எழுதணும், ஆப்ஷனலாக அதில் பெஸ்ட்டாக எழுதணும். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு ஆவரேஜ் வச்சுக்கணும். என்ன 3 காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கோங்க, எஸ்ஏ எத்திக்ஸு அப்புறம் ஜிஎஸ் ஆப்ஷனல். இந்த 3 காம்பனண்ட்டை ஈக்குவலாக கொண்டு போயிட்டே இருங்க, டெய்லி ஒர்க்காக. இந்த 3லையுமே ஆவரேஜ் வாங்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் சர்வீஸ். இந்த 3ல் 1 பீக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐஏஎஸ் வந்துடும், 2 பீக் ஆச்சு அப்படின்னா ஹோம் கேடர் வந்துடும். இவ்வளோ தான் பீக், இதுதான் ரிசல்ட்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை வருஷம் இதை வேணால் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் இங்கே இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மினிமலாக படிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் படித்ததை மேக்ஸிமம் டைம் ரிவைஸ் பண்ணும். அதை பிரெயின் ஸ்டாம் பண்ணுறேன்னு சொல்கிறோம்ல, மேக்ஸிமம் பிரெயின் ஸ்டாம் பண்ணும். நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப பசங்களுக்கு அதான் சொல்லுவேன், இப்போ வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில பேர் பண்ணுறான், ஒரு சில பேர் பண்ண மாட்டேங்கிறான். ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour படிக்கிறோம், ஒரு 2 டாபிக் தான் படிச்சிருக்கோம். ஒரு 2 டாபிக் அப்படியே புக்கை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருங்க, இந்த 2 டாப்பிக்கில் வேறு எப்படி கேட்பான், வேறு எப்படி எழுதலாம், படித்ததை இந்த ஆர்டரில் இருக்கா அந்த ஆர்டரில் இருக்கான்னு நம்ம அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் எழுதி வச்சிடணும். அதை யோசிச்சு பார்க்கணும். மறந்து போகிறப்பெல்லாம் அந்த இண்டெக்ஸை பார்த்துட்டே இருக்கணும். இண்டெக்ஸ் பார்த்தா உள்ளே இருக்கிறது ஞாபகம் வரணும். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். புக்கோட இண்டெக்ஸை ஃபஸ்ட் நம்ம எழுதி வைக்கணும். அதே மாதிரி நீ கிளாஸ் நோட்ஸோட இண்டெக்ஸை எழுதி வச்சிடணும். அந்த இண்டெக்ஸை பார்க்குறப்பெல்லாம் உள்ளே ரீகலெக்ட் ஆகிட்டே இருக்கணும். ஒரு லெவலில் அந்த புக்கையே ஓரமாக வச்சுட்டு அந்த இண்டெக்ஸை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன, செகண்ட் டாபிக் என்ன, தேர்ட் டாபிக் என்ன, ஃபோர்த் டாபிக் என்ன. இதுதான் வந்து குயிக் ரிவிஷனுக்கு நம்மளால் பண்ண முடியும். அப்புறம் மெயின்ஸ் போகிற எல்லார்ட்டையுமே மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணியிருங்கன்னா, ஒரு ஷார்ட் நோட்ஸாக எடுத்துக்கோங்க. நாங்களே நோட்ஸ் கொடுத்துருவோம், இருந்தாலும் அதை பார்த்தா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியா ஓகே, என்னோடய நோட்ஸ் ஒரு 2 பேஜ் இருக்குது, இல்லை 20 பேஜ் இருக்குது, அப்போ வந்து நான் முடிச்சிட்டேன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். நான் வேணால் சரண்யாவோட சாம்பிள் நோட்ஸ் அதை காட்டவா? சரண்யாக்கே தெரியுமான்னு தெரில. சரண்யா எனக்கு ஒரு சில நோட்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க, இப்போ இல்லை, இது கொஞ்சம் போன மெயின்ஸ் அப்போ உங்களோட இண்டெக்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். எதுக்கான என்னோட ரெஃபரன்ஸ்க்கு, நான் என்னெல்லாம் நடத்தியிருக்கேங்கிறத யார்ட்டையாவது கேட்பேன்ல, இது மிஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. சரண்யா இது உங்கள் நோட்ஸ் தானே? இதான் சரண்யாவோட இண்டெக்ஸ். அப்போது என்டையர் அந்த ஒரு யூனிட்னா 10 பேஜில் ஷார்ட்டாக. ஏன்னா நான் வந்து என் ரெஃபரன்ஸ்க்கு வாங்கிட்டேன், நான் என்ன நடத்தியிருக்கேன் நடத்தலை. ஓகே, அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் இந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இது ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா கிளாஸும் வந்திருப்பாங்க, மெட்டீரியலும் படிச்சிருப்பாங்க, ஃபேக்கல்ட்டிகிட்டே இருக்கும். ஆனால் அதை தாண்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா ஒரு பேசிக்கான இன்ட்ரோ, அதோட ஸ்டேட்ஸ், அதோட கீவேர்ட்ஸ், அதோட காசஸ் என்ன, அதோட சொல்யூஷன் என்ன, இதே தான். ஆமாம், இந்த நோட்ஸ் எடுத்தது குரூப் 2க்காக எடுத்தேன், ஆனால் இதுக்கு தான் நான் யூபிஎஸ்சிக்கு பயன்படுத்தினேன்னு சொல்கிறேன். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது குரூப் 2க்காக, பட் ஆனால் இதை வந்து நான் வந்து யூபிஎஸ்சிக்கு தான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே நமக்கு அந்த மாதிரி ஷார்ட்டாக ஒரு நோட்ஸ் இருக்கப்போ குயிக்காக ரீகலெக்ஷன் பண்ணலாம். இப்போ ப்ரிலிம்ஸ் அப்போ கூட நீங்கள் ஷார்ட்டாக நோட்ஸ் வச்சுருப்பீங்க, மாடர்ன் இந்தியாவுக்கு நல்ல நோட்ஸ் வச்சுருப்பீங்க, ஆனால் கேட்பானா தெரியாது. இந்த வருஷம் கேட்டான், போன வருஷம் கேட்கல. உடனே போன வருஷமே என்ன பண்ணியிருப்போம், சோர்ஸை மாற்றிக்கிட்டே இருந்திருப்போம். எந்த சோர்ஸையுமே டக்குன்னு சேஞ்ச் பண்ணாதீங்க, அப்டேட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போது என்னோடய ஒரே ஒரு ஃபைனல் அப்படின்னா தாட்னா என்னென்னா,
ஈக்குவலாக டைமை டிவைட் பண்ணுங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா 3 காம்பனண்ட்க்கு 3 காம்பனண்ட்க்குமே ரைட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய தப்பை இங்கே என்ன பண்ணுவோன்னா எஸ்ஏ. ஏன்னா எஸ்ஏ வந்து கிராண்டடாக எடுத்துக்குவோம். ஓகே நம்ம எப்போ எழுதினாலும் நம்ம நல்லா கதை எழுதுவோம், நமக்கு நல்லா மார்க் வருது அப்படின்னு எடுத்துப்போம். அப்படி இல்லை அதையும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மார்க்கை ரொம்ப பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நல்லா GS 1 2 3 4 ஸ்கோர் வாங்கிட்டு எஸ்ஏல அப்படியே கம்மியாகிட்டு சர்வீஸ் வராமலும் போகலாம், இல்லை பின்னாடி ரேங்க்கும் வரலாம். இல்லை எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக வாங்கியிருப்பான், பார்த்தா ஆல் இண்டியா டாப்பராக இருப்பான். அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சர்வீஸ் வரும், IAS வரும், அடுத்து என்ன சொன்னேன் ஹோம் கேடர் வரும். அப்போது உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் அடுத்தடுத்த கிளாஸ்லேயும் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ தமிழ் ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணணுன்ட்டு இன் ஜென்ரலாக வெளியில் இருக்கவங்க இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன் ஆப்ஷனல் பற்றி. இங்கே இருக்கவங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஒரு 50 டெஸ்ட் வைக்கணும், அதில் ஒரு 40 கிட்ட வச்சுருப்பேன். இன்னொரு 8 டெஸ்ட்டு பெண்டிங் இருக்குது தமிழ் ஆப்ஷனலுக்கு. சரி, தமிழ் ஆப்ஷனலுக்கு 50 டெஸ்ட் வைக்கணும். இதுதான் என்னோடய பேட்சோட மோட்டோ. இப்போயே இவ்வளோ ரைட்டிங்னு சொல்கிறேன். அப்போ ஆப்ஷனல் ப்ரிலிம்ஸ்க்கா மெயின்ஸுக்கா? மெயின்ஸ்க்கு. ஏன்னா இப்போது எல்லோரும் கேட்பீங்களே, எதுக்கு சார் இவ்வளோ டெஸ்ட் வச்சு டார்ச்சர் பண்ணுறீங்க, எதுக்கு சார் அவ்வளோ டெஸ்ட் வச்சிங்கன்னா அப்போ வெறுப்பாக இருந்திருக்கும், இப்போ தெரியுதா? அதாவது அந்த மேலே உள்ள பயம் போயிடும் டெஸ்ட்டு மேலே. ஒரு 10th 12thலாம் யோசிச்சு பாருங்கள், அதிலெல்லாம் ஒரு ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டு கெமிஸ்ட்ரி டெஸ்ட்லாம் எப்படி இருக்கும்? சரி கொடுங்கடா ஏதோ எழுதுறேன், என்ன கேட்க போகிற ஃபஸ்ட் சாப்டரா 4வது சாப்டரா ஏதாவது எழுதுறேன் அப்படின்னு ஒரு ஃபியர் ஃபேக்டர் போயிடும். சேம் நோட்ஸ் ரிப்பீட்டேஷன், திருப்பி படிப்போம், எழுதிக்கிட்டே இருக்கும். அந்த புக்கையே எத்தனை தடவை படித்து முடிச்சிருப்பீங்க. அந்த ஃபேக்டர் தான் ஆப்ஷனலுக்கு நான் கொண்டு வரணும்னு பார்த்தேன். அண்ட் ஆப்ஷனலுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறப்போ அதில் ஸ்பெசிஃபைடாக இருக்கணும்னு தேவையில்லை. அப்போது எந்த ஆப்ஷனல் பையன் வேணால் ஒரு சொசைட்டி ரிலேட்டடாக ஒரு ஆன்சர் எழுதலாம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக ஒரு ஆன்சர் எழுதலாம், மார்க் வரும். ஆனால் ஆப்ஷனலுங்கிறப்ப அதில் ஒரு எசன்ஸ் இன்னும் ஒரு பர்சன்டேஜ் என்ன பண்ணும், 1% சொல்ல முடியாது, கொஞ்சம் டெப்த்தாக அதில் நான் எக்ஸ்பர்ட்டுங்கிறத ரைட்டிங்கில் காட்டணும். ஸோ தமிழ் ஆப்ஷனலுக்குலாம் என்ன பிளான்னா, சார் ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தமிழ் ஆப்ஷனல் எப்படி படிக்கணும் அப்படின்னு யூடியூப்பில் ஒரு சின்னதாக 7 மினிட்ஸ்க்கு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பேப்பர் 1 எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நானே ஒரு புக் எழுதி வச்சுருந்தோம். கரெக்டாக? அது 3 வருஷமாக ரிலீஸே பண்ணல, இப்போ அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. பேப்பர் 2 நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். நோட்ஸை ஒரு நாள் ரிலீஸ் பண்ணுறோம். எவ்ரிதிங் ஓப்பன் ரிசோர்ஸ் தான், அவுட் சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு. அது நீங்கள் சேனலில் தமிழ் ஆப்ஷனல் சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி இங்கே அட் ப்ரெசண்ட்டாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனல் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் படிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா கமிட் பண்ணுறீங்க, 2-3 இடத்துல டெஸ்ட் சீரிஸை போட்டுறாங்க. இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது நமக்கு? 8 வாரம் 10 வாரத்துக்கு மேலே எழுத முடியாது. அப்போது ஒரு இடத்துல டெஸ்ட் எழுதினாலும் அதை உருப்படியாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எழுதணும். பி ப்ராக்டிக்கலுங்க. இன்னும் மெயின்ஸுக்கு வந்து நமக்கு இங்கேயே வந்து ஒரு 10 வீக்ஸ் நம்ம பிளான் பண்ணுறோம், 8 வீக்ஸ் பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 8 வாரத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் GS படிக்கிறதுக்கு இங்கே வருவீங்க, வந்து எழுதிடுவீங்க GS. அடுத்து என்ன பண்ணுவீங்க, ஆப்ஷனலுக்கு ஒரு நாள் வந்துடுவீங்க. அதுக்கு படிக்கிறதுக்கே மீதி நாள் கரெக்டாக இருக்கும், டெஸ்ட் வந்துட்டு போகிறதுக்கு. இதில் இன்னொரு டெஸ்ட் அப்படிங்கிறப்ப முடியவே முடியாது. டெஸ்ட்டு எழுதுனதுக்கப்புறம் போஸ்ட் டெஸ்ட் அனாலிசிஸும் பண்ணணும். சரிங்களா? சரி, ஆப்ஷனல் வந்தேன், எல்லா ஆப்ஷனலை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டேன், தமிழ் ஆப்ஷனல் பேசாமல். சரி, அப்போ தமிழ் ஆப்ஷனலுக்கு வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளியர் ஆயிடுவேன் கன்ஃபார்மாக அப்படிங்கிறவன் என்ன பண்ணுங்கன்னா, கிளியர் ஆகிருவேன் ஆகாதவன் 2 பேருமே டெஸ்ட் சீரிஸ் எழுத ஆரம்பிச்சிருங்க. கிளியர் ஆயிடுவேன் அப்படின்னா பேலன்ஸ் எல்லாத்தையும் பண்ணுங்கள். கிளியர் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புக்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிங்க. அந்த ஒரு அட்வைஸ் தான் கொடுக்க வந்தேன். எக்ஸ்ட்ரா புக்ஸ் அப்படிங்கிறது 500 பேஜ் 1000 பேஜ் இருக்க புக் இல்லை, சின்ன புக்ஸ் இருக்கும். இப்போ இந்த லிப்கோ பப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 8th வரைக்கும் கிராமர், 9th 10th கிராமர், 11th 12th கிராமர்னு வெறும் 20 ரூபாய்க்கு புக் வைப்பான். அதை வாங்கி அட்லீஸ்ட் அடிப்படையான ஒரு இலக்கணம் படிங்க. அதே மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும், தமிழ் இலக்கியம்னு போட்டு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு புக் இருக்குது. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி அதெல்லாம் என்ன பண்ணலாம், வேல்யூ எடிஷன்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். வேல்யூ எடிஷன் பண்ணால் தான் நல்ல மார்க் வருது. கன்ஃபார்மாக எல்லா ஆப்ஷனல்லையும் ஒரு பயாஸ்னஸ்லாம் UPSCயில் இருக்காது. அதே மாதிரி தமிழ் ஆப்ஷனலில் எந்த ஒரு பயாஸ்னஸ்லாம் இருக்காது. நீங்கள் அதை வந்து கரெக்டாக எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஹையஸ்ட் மார்க் வாங்கிடலாம். தமிழ் ஆப்ஷனல் வெளியில் இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன். வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக தமிழ் ஆப்ஷனல்னால் நீங்கள் என்னை வந்து இங்கே மீட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஏன்னா அதர் ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க, அடிக்க வந்துடுவாங்க நம்மளை, அதனால் பார்த்துக்கோங்க. நான் ஜென்ரலாக ஆப்ஷனலுக்கு தான் பேசியிருக்கேன். ஆல் த பெஸ்ட். MSLP எப்போ பார்ப்போம். தேங்க்யூ சார். ஸோ சார் சொன்ன விஷயத்துலேருந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, ஸோ நம்மளுடைய எய்ம் வந்து எல்லாத்துலேயும் மாஸ்டர் ஆகிறதில்ல, எல்லாத்துலேயும் ஆவரேஜ் ரீச் பண்ணுறது தான். ஸோ ரீச்சிங் ஆவரேஜ் இஸ் தி டாப்பர்ஸ் மார்க் இன் தி UPSC. ஸோ 20 கொஸ்டினுமே
ஆவரேஜ் அதில் ஒரு 5 கொஸ்டின் அபோவ் ஆவரேஜாக எழுதுறது தான் நமக்கு வந்து 110 120 கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து பெஸ்ட் ஆன்சர், பெஸ்ட் பாயிண்ட், என்னோட ஆன்சர் பெஸ்ட்டாக இருக்கணுங்கிறது இட்ஸ் a வெரி பிக் மித். ஸோ அதுதான் வந்து we have to realize. Writing 20 ஆவரேஜ் ஆன்சர் இஸ் தி ஃபார்முலா ஃபார் மெயின்ஸ். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட்லி ஆப்ஷனல் பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க. ஸோ ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அந்த ஒரு ஷார்ட் கன்சைஸ் நோட்ஸ் எப்படி வந்து சார் தமிழ் ஆப்ஷனலுக்கு சொன்னாரோ அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனல்ஸும் எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ். ஏன்னா நமக்கு அந்த மெயின்ஸில் வந்து மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட் ஆஃப் டைம் எது அப்படின்னா ஜிஎஸ் 3மே முடிச்சுட்டு ஆப்ஷனல் டெஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த 5 நாள் மண்டே டு ஃப்ரைடே. ஸோ அந்த மண்டே டு ஃப்ரைடே அந்த 5 நாளுக்குள்ளே ஆப்ஷனலை வந்து நம்ம எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து கான்ஃபிடன்ஸ். ஸோ 5 நாளில் நான் ஆப்ஷனல் ரிவைஸ் பண்ணிட்டு போனோன்னா என் கையில் நோட்ஸ் இருக்கணும். அப்போ நம்ம உட்காந்து நாவல்ஸ் தமிழ் ஆப்ஷனில் வர மாதிரி நாவல்ஸ்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம கையில் அந்த நோட்ஸ் இருக்கணும், அது மட்டும் தான் பார்த்துட்டு போகணும். இல்லை சார் சொன்ன மாதிரி அந்த இண்டெக்ஸ் இருக்கணும், அதை பார்த்து தான் பார்த்துட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைக்ரோ நோட்ஸ் வந்து ஆப்ஷனல்ஸ்க்கு இருக்கிறப்போ தான் அந்த 1 வீக் வந்து இட் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அது எல்லா ஆப்ஷனல்ஸும் ஹேவ் டு கீப் இன் மைண்ட். ஸோ தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வந்து வி ஹேவ் மாதேவி மேம். ஸோ மாதேவி மேம் ஹஸ் ஜாயின்ட் அஸ் ரிமோட்லி ஃப்ரம் Hi Adil, very glad to see you all in live. கேக்குதா நான் பேசுறது? எஸ் மேம் கேக்குதா? ஓகே ஃபைன். ஓகே நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. ஃபைன். ஸோ ஐம் வெரி கிளாட். ஸோ நிறைய ஸ்டால்வாட்ஸ் இதுக்கு முன்னாடி பேசிட்டாங்க. ஸோ ஐ வண்டர் வாட் டு ஸ்பீக். பட் ஸ்டில் ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ வாஸ் திங்கிங் அபவுட் திஸ் ஃபார் லாங் டைம். ஒன்று வந்து தமிழில் நிறைய பேருக்கு வந்து எழுதுறதுக்கே பிரச்சனையா இருக்கும். விச் மெனி, ஏன்னா இங்கிலீஷில் நீங்கள் நிறைய பேருக்கு வந்து நம்ம அரகுறை இங்கிலீஷில் பேசிடுவோம், அரகுறை இங்கிலீஷில் படிச்சிடுவோம், அரகுறை இங்கிலீஷில் எழுத முடியாது. ஏன்னா நிறைய உங்களோட ஆன்சரை வந்து கரெக்ட் பண்ணுறவங்க நல்ல ஒரு கொஞ்சமாச்சும் அந்த ஜிஎஸ்ல இல்லைன்னா வெல் நாலேஜ்டு பர்சனாக தான் இருப்பாங்க. So you never know who is correcting your papers. So அந்த well knowledged personக்கு நீங்க எப்படி உங்க ஆன்சரை வந்து கம்யூனிகேட் பண்ண போறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் வந்து நல்லா படிப்பாங்க, ஆனா அவங்களால எழுத முடியாது. ஏன்னா அதுல ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கலாம், இல்லைன்னா தேல் ஹாவ் இது கம்யூனிகேஷன் ப்ராப்ளமா இருக்கலாம், கிராமர் மிஸ்டேக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு சிக்கல்ல நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேரோட ஆன்சரை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கே நாங்களே கஷ்டப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு மை ஹம்பிள் சஜஷன் இஸ் கீப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க என்ன பண்ணணும்னா, இது சரண்யா இல்ல மிச்சவங்க சொன்ன மாதிரி தான், உங்களோட நோட்ஸை வந்து ரொம்ப கன்சாலிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கிராமர் எல்லாம் தூக்கிட்டு வெறும் கண்டென்ட்டை மட்டும், அதாவது வெறும் கீவேர்ட்ஸை மட்டும் வச்சு நீங்க ஆன்சர் பண்ணா போதும். ஸோ அதனால லாங்குவேஜ் ஆர் grammar is not a stumble block in your preparation. அதை முதல் நீங்க கவனமா வச்சுக்கணும். ஏன்னா லாங்குவேஜ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ கம்யூனிகேஷன். ஸோ அதனால வந்து சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்தோ பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ட் ரீசென்ட்லி பிகாஸ் ஆஃப் த டெரரிஸ்ட் அட்டாக் வி லான்ச் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ரொம்ப ரொம்ப குட்டி ஸ்டேட்மெண்ட்ல சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க எழுத ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் இஸ் மை ஹம்பிள் சஜஷன். ஓவர் பொயட்டிக் இங்கிலீஷ் வந்து பேசணும்னு அவசியமே இல்லை. அது வந்து நீங்க எஸ்ஏல பார்த்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மாதிரி இங்கிலீஷ் வரும். சில பேர் போயம் எழுத முடியும், சில பேர் போயமே எழுத முடியாது. சில பேர் வந்து சில கோட்ஸை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுவாங்க. ரவீந்திரநாத் தாகூரோட போயம் அப்படியே எழுதின பேப்பர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. கீப் யுவர் லாங்குவேஜ் வெரி வெரி சிம்பிள். அண்ட் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் வந்து கண்டென்ட் தான். இப்போ கண்டென்ட் நான் எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னா, ஐ ஹாவ் டு கேட்ச் த கீவேர்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிளை நான் கேட்ச் பண்ணி, அது எதில் நான் வந்து கேட்ச் பண்ணுவேன், என்னோட பேசிக் என்சிஆர்டிஸ் அண்ட் மை கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ். ஸோ இந்த 2 விஷயத்துல இருந்தா அந்த கீவேர்ட்ஸை வந்து நான் கேப்சர் பண்ண போறேன். இப்போ வந்து இந்தியா அப்படின்னா விஸ்வ குரு அப்படின்னு இந்த ஒரு வேர்டை நான் வந்து ரீசெண்டா பார்த்தேன். ஸோ இந்தியா ஹாஸ் டு பிகம் அ விஸ்வ குரு இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்தியா ஹாஸ் டு பிகம் அ விஸ்வ மித்ரா இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன். ஸோ ஆர் இட் ஹாஸ் டு பிகம் த வாய்ஸ் ஆஃப் த குளோபல் சவுத். இல்லைன்னா த 21st century should be the Asian century. இப்படின்னு சில கீவேர்ட்ஸை வந்து நீங்க அப்படியே கேப்சர் பண்ணி அப்படியே நீங்க வந்து உங்க ஆன்சர் ரைட்டிங்ல கொடுத்தீங்கன்னா லாங்குவேஜ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ அதனால வந்து ப்ரிலிம்ஸை நீங்க கடந்து வந்துட்டீங்கனாலே லாங்குவேஜ் இஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல். ஸோ லாங்குவேஜ் வந்து நிறைய பேருக்கு பேரியரா இருந்தா ப்ளீஸ் ஃபர்கெட் இட்.
ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்டம்பிள் பிளாக்கை உடச்சி எடுத்து தூக்கி போட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டம்பிளிங் பிளாக் இஸ் எழுதுறது. எல்லாருமே எழுதுங்க. பிகாஸ் நான் வந்து எழுத ஆரம்பிச்சது தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் போனது. பிகாஸ் ஐ ஹவ் கிவன் 7 மெயின்ஸ். நான் வந்து 7 மெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 மெயின்ஸ் நான் இன்டர்வியூ போல. 3rd மெயின்ஸ்ல நான் இன்டர்வியூ போனதுக்கு காரணமே ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ஆன்சர்ஸ். டெய்லி ஆன்சர்ஸ் எழுதுவேன். 7 questions டெய்லி கொஸ்டின் பேப்பர். ஆக்சுவலா டெய்லி டெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய அப்பதான் நெட்ல நான் நிறைய டெஸ்ட் சீரீஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் டெய்லி டெஸ்ட் சீரீஸ்ல ஒவ்வொரு நாளும் 7 கொஸ்டின் நான் எழுதுவேன். 7 கொஸ்டின் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோட ஆன்சர்ஸை வச்சு சரி இந்தந்த கீவேர்ட்ஸ் என்னோட ஆன்சர்ல இருக்கா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உட்காந்து நான் எப்படி எழுதியிருக்கேன் அதெல்லாம் உட்காந்து பார்க்க மாட்டேன். கீவேர்ட்ஸ் இருக்கிற அந்த ஆன்சர்ஸ்ல என்னோட கீவேர்ட்ஸ் மேட்ச் ஆகுதா இல்லையா, இந்தந்த கீவேர்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை சைட்ல எழுதி வச்சுக்குவேன். ஸோ அதை அந்த டெஸ்ட்ல இருந்தே என்னோட நோட்ஸை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஐ வில் ஹாவ் அ சாலிட் நோட்ஸ் ஆஃப் மை பேசிக்ஸ். அதாவது சிலபஸை நான் கம்ப்ளீட் பண்ணி 10 பேஜஸ் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் என்னோட சிலபஸ் நோட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் நான் எழுதி பார்த்தேன்ல, இந்த டெஸ்ட்ல இருந்தே நிறைய நோட்ஸ் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நோட்ஸ் எனக்கு அக்கம்ப்ளீட் பண்ணி நான் அதை வந்து ஃபைனலாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ திஸ் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி தட் மேட் மீ கோ த்ரூ த இன்டர்வியூ. அதுக்கப்புறம் சில வேல்யூ அடிஷன் வந்து பாலிட்டியில் நான் வந்து 80 மார்க்ஸ் தான் இருந்தேன். அதை வந்து நான் எப்படி 110 புஷ் பண்ணேன்னா சில வேல்யூ அடிஷன் லைக் ஆர்டிகல் மென்ஷன் பண்றது, கமிட்டிஸ் மென்ஷன் பண்றது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன். பட் நிறைய விஷயங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா we are overdoing or we are underdoing. ஸோ இந்த 2 விஷயமும் இருக்கு. இந்த 2 எக்ஸ்ட்ரீமையும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே ஐ திங்க் யூ வில் பி சேலிங் த்ரூ திஸ் மிஷன் வெரி சக்சஸ்ஃபுல்லி. ஸோ இந்த அட்வைஸ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் தி 3rd அட்வைஸ் இஸ் கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் நீங்க வந்து உட்கார்ந்து படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் ஒன்லி 20%. என்னை பொறுத்த வரைக்கும் 30 to 40% தான். அண்ட் சில சப்ஜெக்ட்ல லைக் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா GS1 எல்லாம் பாத்தீங்கன்னா 20% தான். GS2 GS3ல 30-40%. அண்ட் GS4ல அஃப்கோர்ஸ் யூ வில் ஹேவ் இட் அட் சில இடத்துல 20% தான் இருக்கும், சில இடத்துல 40% வரை மூவ் பண்ணலாம். பட் அதர்வைஸ் நீங்க நார்மலா நீங்க கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி 2-3 எக்ஸாம்பிள் ஒவ்வொரு சிலபஸோட டாபிக்ஸ்க்கும் வச்சுக்கிட்டீங்கனாலே இட் இஸ் ஆல் கம்ப்ளீட். கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதோட அனாலிசிஸ்ல இருந்து சில கீவேர்ட்ஸை வந்து பிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இந்த கம்பெனி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பிரைபரி கேஸ்னா அதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கையில வச்சுக்கோங்க. சோ இதுக்குதான் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் ஆகுதே தவிர உட்காந்து மெயின்ஸ் 365 உட்காந்து நீங்க வந்து ஃபுல்லா படிச்சாலே இந்த 3 மாசம் முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த 3 மாசத்துல நம்ம வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா யூ வில் மிஸ் அவுட் ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ் விச் ஆர் ஆக்சுவலி ரிவால்விங் அரௌண்ட் பேசிக்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 3 திங்ஸ் ஐ வாண்டட் டு கன்வே. அண்ட் சார் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் மினிட் நோட்ஸ்ல ஒவ்வொரு டாபிக்கும் என்னென்ன கண்டென்ட் நீங்க சொல்ல போறீங்க, என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க அதை வச்சு ரிலேட் பண்ண போறீங்க அப்படின்றத ஒரு கன்சாலிடேட்டட் நோட்ஸ் வச்சு இது பண்ணுங்க. அண்ட் ஒரு எக்ஸாமினரா இல்ல நான் உங்க பேப்பரை நான் கரெக்ட் பண்ணும் போது நான் என்ன ஃபீல் பண்றேன்னா நான் சில ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸா நான் உங்க விஷயத்துல நான் கண்டுபிடிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இருக்கும். சில பேர் எக்ஸாம்பிள்ஸ் நல்லா எழுதிருப்பீங்க ஆனா கண்டென்ட் ஒழுங்கா இருக்காது. ஸோ ஒவ்வொரு பேரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நாங்க உங்க பேப்பர் பார்க்கும் போதுதான் எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்களும் உங்க பேப்பர்ஸை திருப்பி அனலைஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வச்சு இது பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் சில ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இருக்கும். இப்ப சில பேருக்கு GS1 நல்லா வரும், GS2 நல்லா வராது. பட் எல்லாத்தையும் நீங்க ஆவரேஜா சார் சொன்ன மாதிரி ஆவரேஜா நீங்க வந்து மார்க் வாங்கிட்டு சில சப்ஜெக்ட்ல அபவ் ஆவரேஜ் வாங்கும் போதுதான் நீங்க வந்து சர்வீஸ்ல இருப்பீங்க. சோ அதனால அந்த ஒரு விஷயத்துல உங்க ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ளீஸ் ஒர்க் ஆன் இட். இப்ப எஸ்ஏ உங்களுக்கு வரலைன்னா அதுல ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறது நல்லதுதான். ஸோ ஈக்குவலா டைம் டிவைட் பண்ணணும்ன்றது உண்மைதான். பட் சில விஷயத்துல உங்களோட வீக்னஸ் பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரா டைம் நீங்க ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப 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 முக்கியம். அண்ட் ஆப்ஷனல் அஃப்கோர்ஸ் தட் இஸ் அ மேஜர் பிளே. ஸோ எஸ்ஏ எத்திக்ஸ் அண்ட் ஆப்ஷனல் இஸ் த மேஜர் சப்ஜெக்ட் தட் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. நான் நிச்சயமா உங்களோட ஆன்சர் பேப்பர் கரெக்ட் பண்ணும்போது ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ ஆர் டூயிங், ஹவ் யூ நாட் டூயிங் அண்ட் எதுல நீங்க மேல வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன டிங்கரிங் ஜாப்ஸ்லாம் பண்ணிடலாம். டோன்ட் வரி. ஸோ ஆல் தி பெஸ்ட். நாங்க உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது ஒண்ணுதான். டெஸ்ட் எழுதுங்க, கட்டாயம் எழுதுங்க. அண்ட் அந்த டெஸ்டையே நோட்ஸ் எடுத்து படிங்க. ஸோ ரிவைஸ் அண்ட் ரிவைஸ் அகெயின் அண்ட் அகெயின். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.
ஸோ மாதவி மேம் வந்து எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் தி ஸ்டேச்சர் ஆஃப் மாதவி மேம், ஒன் ஆஃப் தி senior most and experienced person in this UPSC field. So ma'am வந்து she has written almost 7 mains. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மெயின்ஸ் enriched நாலேஜும் அண்ட் இன்டர்வியூ நாலேஜும் இருக்குது. அண்ட் கிங் மேக்கர்ஸோட ஒரு ஐகானிக் ப்ரோக்ராமாக லாஸ்ட்டு 4 இயர்ஸாக எமர்ஜ் ஆன பர்சனாலிட்டி டெஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அது வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து பாப்புலர் ப்ரோக்ராம். ஸோ அதை ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணி கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தாங்க மாதவி மேமும் பிரபாஸ் சாரும். ஸோ அதில் மாதவி மேமும் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட இருந்து தான் இந்த அட்வைசஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணணும், பீப்புள் யார் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிட்டு போனாலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். மாதவி மேம் வந்து 7, நான் 5, பிரபாஸ் சார் ஒரு 5, இன்னொரு பிரபாஸ் சார் ஒரு 4, ஹரி சார் ஒரு 3. இதெல்லாம் கூட்டினாலே வந்து உங்களுக்கு ஒரு 20 அட்டம்ப்டோட எக்ஸ்பீரியன்ஸ். 20 மெயின்ஸ் அட்டம்ப்ட், டோட்டல் அட்டம்ப்ட்ஸ் எடுக்கல, வெறும் மெயின்ஸ் அட்டம்ப்ட் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போ கோப்ரியா மேம் வந்திருக்காங்க. மேம் has written 5 mains and 3 interview again. So she was also, so ma'am was part of the Kingmakers faculty team last year. அதுக்கு முந்தின வருஷமும் இருந்தாங்க, environment teach பண்ணாங்க. So I would like to call Gopriya ma'am to address the gathering and share her experiences regarding mains preparation. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், ஓகேவா. ஆனால் வரும்போது எல்லோரும் என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துட்டே தான் வந்தேன். ஸோ எல்லாருமே வந்து தே ஹவ் கிவன் த பெஸ்ட் சஜஷன்ஸ் இல்லையா. ஸோ இதை தாண்டி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா 1-2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஐ மேக் இட் வெரி சிம்பிள் அண்ட் ஷார்ட். சரியா, என்ன அப்படின்னா வந்துட்டு வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் சொல்லுங்களேன். என்ன கம்பேர்ட் டு அதர் 2 ஸ்டேஜஸ் மெயின்ஸில் என்ன அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது? ஓகே, இன்டர்வியூவில் இருக்கா நெகட்டிவ் மார்க்? தட்ஸ் அ குட் பாயிண்ட் எனிவேஸ். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஹாவ் அ ஃப்ரீடம். பட் அதுக்கு நீ எல்லாமே எழுத முடியாது, பட் யூ ஹாவ் அ ஃப்ரீடம். தட்ஸ் மை பாயிண்ட், ரைட்? ஸோ அந்த ஃப்ரீடம் வந்து எந்த அளவுக்கு நம்ம அழகாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இட்ஸ் அ பாயிண்ட் இன் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ அது எப்படி நம்ம அழகாக யூஸ் பண்ணுறது? டு ஸ்டார்ட் வித் எல்லோரும் சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, நோட்ஸ் மேக்கிங். ஓகேவா, இங்கே எத்தனை பேர்கிட்ட நோட்ஸ் இருக்குது எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும்? ஓகே, த கன்சிக்யூட்டிவ் கொஷின் நோட்ஸ் இருக்குது, பட் ஆனால் வந்து பல்காக இருக்குது அப்படின்னா இல்லையா? எவ்வளோ பேர்கிட்ட அந்த நோட்ஸ் வந்து இப்போ நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, நான் ரிவைஸ் பண்ணிட்டு என்னால் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி நோட்ஸ் எத்தனை பேர்கிட்ட இருக்குது? கீ பாயிண்ட்ஸ் எனக்கு பார்த்தா என்னால் டெஸ்ட் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரியான நோட்ஸ். See, it is not to put you in a spot, சரியா? Point is, you should have some micro notes. Okay, you should understand simple things. UPSC இவ்வளோ சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, எதுக்கு நம்மளை இதை படிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி பற்றி நான் இப்போ எதுக்கு படிக்கணும்? பார்டர் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் பற்றி நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எது கொடுத்துருக்காங்க நமக்கு? அது நம்ம யோசிக்கணும். நம்மளாம் எந்த இடத்துக்கு போக போகிறோம் அண்ட் எதுக்கு நம்மளை அதை படிக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் யோசிச்சிங்கனாலே யூ வில் கெட் ஆல் தோஸ் சப் ஹெட்டிங்ஸ் ஃபார் த நோட்ஸ் மேக்கிங். நோட்ஸ் எடுங்கிறீங்க, எப்படி மேம் எடுக்கிறது அப்படின்னு ஒரு கொஷின் வரும் ஃபஸ்ட்டு. கரெக்டாக? அந்த கொஷின் யாருக்கெல்லாம் இருக்கு இல்லையா? நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கும் இருந்தது அந்த கொஷின். சும்மா நான் சொல்லிட்டு போயிடுறாங்க நோட்ஸ் எடுங்கன்னு, எப்படி எடுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? எதுக்கு வந்து யூபிஎஸ்சி நம்மள இதை படிக்க சொல்கிறாங்க, ஓகேவா? அந்த பிரெயின் ஸ்டார்மிங் நீங்கள் பண்ணிங்கனாலே யூ வில் கெட் ஆல் தோஸ் சப்ஹெட்டிங்ஸ். டு ஸ்டார்ட் வித் எப்படி ஒரு சப்ஜெக்டை படிப்பீங்க, ஐ மீன் ஒரு சப்ஜெக்ட், ஐ மீன் டாபிக் எப்படி படிப்பீங்க? ஃபஸ்ட்டு அது என்ன அப்படின்னு பார்ப்போம், அப்புறம் அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம், ஓகேவா? அப்புறம் அதனால் எதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம், அப்புறம் இந்த பிரச்சனைக்கு எதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். சொல்யூஷன்ஸ் நம்மளாக கொடுத்துட முடியாது இல்லையா, மீன் நம்மளும் கொடுக்கலாம், பட் அதை தாண்டி சில பேர் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இப்போ மாதவி மேம் சொன்னது, ரைட்டா? அது வந்து கமிஷன்ஸு, கமிட்டிஸு, இந்த மாதிரி விஷயம்லாம் வருது. ஸோ இப்போ பிரச்சனைன்னு வரும்போது யாராவது அதை பற்றி பேசியிருப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் தான் யார் வருவாங்க? சில ஆர்டர்ஸு, ஆர்டிகல்ஸு, சரியா, ஜட்ஜ்மெண்ட்ஸு, இந்த மாதிரி சில விஷயம்லாம். அப்புறம் யாராவது எக்ஸலண்ட்டாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க அதில், அந்த ஒரு விஷயத்தில். அதுதான் என்னது?
பெஸ்ட் ப்ராக்டிசஸ், வெரி குட். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் கொலேட் பண்ணி எடுக்கிறது தான் நோட்ஸ் மேக்கிங். ஸோ இதுதான் சார் சொன்னார். பல்காக ஐ மீன் எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்காதீங்க, ஃபுல்லாக எடுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சார் சொன்னார் இல்லையா, ஆதில் சார் சொன்னார் இல்லையா. ஸோ இதான் பாயிண்ட். யூ டோன்ட் ஹவ் டு ரைட், ஐ மீன் யூ ஹவ் டு have your notes in a very extensive way. தேவையில்லாது, யூ ஜஸ்ட் ஹாவ் சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அதை பற்றி பேச சொன்னால், ஏன்னா இந்த வடிவேல் காமெடியில் வரா மாதிரி சுபாஷ் சந்திர போஸ்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எப்படி பேசுகிறோம் மத்தியா, அந்த மாதிரி தேவையில்லை. யூ ஜஸ்ட் ஹவ் டு டாக் லைக் ஒரு 2 minutes என்னால் எனக்கே பேச முடியுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் இஸ் யுவர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ இஃப் யூ கேன் டூ தேட் அண்ட் இஃப் யூ கேன் ரைட் ஆல்சோ. ஐயா சாரி, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது சரியா, பிளாங்க் ஆகிடும். ஓகே ஃபைன். ஸோ என்னென்னா யூ ஹவ் டு திங்க் அபவுட் இட் அண்ட் ஸ்பீக் அபவுட் இட் அண்ட் ரைட் அபவுட் இட் ஃபார் 2 minutes. எதுக்கு மேம் பேசவும் சொல்கிறீங்க அப்படின்னா, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கடைசியில் வந்து அந்த 3 மாதத்தில் வர ஒரு விஷயம் கிடையாது இல்லையா. ஸோ யூ ஹவ் டு டூ இட் ஃப்ரம் நவ். ஈவன் யூ ஷுட் ஹவ் டன் இட் பிஃபோர் இட் செல்ஃப். பட் இப்போ நீங்கள் மெயின்ஸில் இப்போ பண்ணணும்னு நினச்சினாலும் இப்போ இதுலேருந்து பண்ணுங்கள். யூ ஹவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஸோ ஒன்றொன்றுத்துக்கும் உங்களால் பேச முடியுதா, எழுத முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடும். அதே மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி யூ ஹவ் டு ரைட். படித்து முடிச்சுட்டு தான் எழுதுவேன் அப்படின்லாம் யாரும் இருக்கீங்களா? அப்போலாம் யாரும் இல்லைல்ல. சிலபஸ் முடிச்சா தான் எழுதுவேன் அப்படின்னு தான் இருக்கீங்களா? அப்போலாம் இல்லைல்ல. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்குன்னா எழுத ஆரம்பிச்சிருங்க. புரியுதா? அதில் வந்து என்ன ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, தெரியாத ஒரு கொஷின் கூட எழுத தெரியுமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்லேயும் ஒரு கொஷின் ஏதாவது ஒன்று வந்துடும். ஸோ அதையும் எனக்கு ஏதாவது ஒன்று எழுத தெரியுதா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ நான் இதான் 2 சொல்லணும்னு நினச்சேன். ஸோ த அதர் பாயிண்ட் இஸ் லைக், சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ என்ஜாய் த ப்ராசஸ். ஓகே, நான் என்றைக்கு வந்து இதை ஜாலியாக படிக்க ஆரம்பிச்சேனோ அன்றைக்கி தான் நான் இன்டர்வியூக்கே போக ஆரம்பித்தேன். ஓகேவா? அண்ட் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட நிறைய சொன்னது என்னென்னா, என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ஷி காட் லைக் 2018 அவங்களோட ரேங்க் வந்து 49th ரேங்க். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து கிளியரே பண்ணல. ஓகே, அண்ட் ஷி காட் ஹர் ஃபேவரட் சர்வீஸ், ஐ மீன் த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் IFS. ஓகே, ஸோ அது வந்து அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் இதே தான் சொன்னாங்க, ஜாலியாக படி. ஜாலியாக படிக்கும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்துட்டு, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெரி கிளியர்லி. யூ வில் நாட் புட் யுவர் ப்ரெஷர் லைக் படிக்கணும் ஒரே அட்டெம்ப்டில் பெரிய ஆளாகணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஓகே, ஒரு விஷயமும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, டவுட்டு கேளுங்க, அண்ட் யூ வில் என்ஜாய் த ப்ராசஸ். இல்லையா? நமக்கு வந்து ஜாலியாக இருக்கும், இப்படி இருக்கா, இப்படி ஒரு கான்செப்டா, இப்படி சொல்கிறாங்களா, நல்லா இருக்கே, நம்ம இப்படி நினச்சோமே, அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்களே, இப்போலாம் நீங்கள் படிக்கும்போது நிறைய யோசிச்சிருப்பீங்க. கரெக்டாக நம்ம நினச்ச சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கேன், பரவாயில்ல நமக்கே அந்த அறிவு இருக்கே, நினச்சிருக்கீங்களா யாராவது? ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒரு விஷயம். ஜாலியாக படிங்க, ஜாலியாக படித்து ஜாலியாக எழுதுங்க. ஓகேவா? அண்ட் யூ வில் டெஃபினெட்லி கெட் த்ரூ. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. Thank you, ma'am. So now I call Prabhakaran sir, anthropology optional Prabhakaran sir. So sir வந்து he is also having a wide experience in mains and he is also the anthropology optional faculty. So sir வந்து he is the one who designed, planned everything in the mains program. எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சர் பண்ணி இப்போ அடுத்த 2 மாதம் நம்ம எல்லாருமே கூட்டிகிட்டு போகிற என்டையர் கோஆர்டினேட்டர் வந்து சார் தான். ஸோ he will be leading this entire system and program. So over to you, sir. Thank you, sir. Good afternoon all. Okay, fine. எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க. நான் ஜென்ரலாக வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா, எப்போதும் போல் பியூக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம பொறுத்த வரைக்கும், யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம கைட் பண்ணுறது வந்து 2 தான். ஒன்று சிலபஸ், இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இது 2 தான் வந்து நம்மளை கைட் பண்ணும், வேறு எதுவுமே கைட் பண்ணாது. ஓகேங்களா? யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மேஜரான திங் வந்து என்னென்னா, ப்ரிலிம்ஸ்க்கு சிலபஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இட் கவர்ஸ் ஆல். ஓகேங்களா?
history of India, geography, world geography, Indian economy, Indian polity. அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி வந்து கொடுக்குற கிடையாது. பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் கிளியர் சிலபஸ். அந்த சிலபஸ் தாண்டி அவங்க போக மாட்டாங்க. அந்த சிலபஸ் மட்டும்தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஓகேங்களா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின் ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு சிலபஸில் என்ன இருக்குதுன்னு தெரியணும். என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ரோச்சே பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ மெயின்ஸ் வி ஹவ் சிலபஸ். ஈச் பேப்பர் ஹேவ் சிலபஸ். அதில் வந்து சப் டாபிக்ஸ் இருக்குது. சப் டாபிக்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த அளவுக்கு கேட்போன்னு அதிலே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை தாண்டி அவங்களும் போக மாட்டாங்க, நம்மளும் படிக்க தேவையில்லை. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் படித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு கொஸ்டின் வர மாதிரி தான் இருக்கும். பட் சிலபஸ் தெரிஞ்சால் தானே எது கொஸ்டினாக வரும் இல்லையான்னு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நமக்கு வந்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு திங் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மாதம் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டட் தான் யூஸ் ஆகும். 100% ஆஃப் மெயின்ஸ் கொஸ்டின்ஸில் 70% வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. சிலபஸில் இருக்கிறது தான் டேரெக்டாக கேட்பாங்க. சிலபஸ் தாண்டி போகாது. ஓகேங்களா? அப்போ சிலபஸில் இருக்க எல்லா ஏரியாஸும் வந்து நீங்கள் கவர் பண்ணாலே 70% கவர் பண்ணிடலாம். மிச்சம் இருக்க 30% வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்போலேருந்து வரணும்னா இந்த ஜனவரியிலேருந்து இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுகிற போகிற வரைக்கும் தான். அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமாக கேட்குறது வந்து என்னென்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு இந்த 3 மாதம் இருக்குல்ல, இதுலேருந்து தான் அவன் கொஸ்டினே கேட்பான். கொஸ்டின் அங்கே தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜெனரலாக. அப்போ டெய்லி எவ்ரிடே வந்து நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது வந்து ஒன் ஆஃப் த திங் நான் சொல்கிறேன். அது நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் படிக்க முடியாது. பட் யூபிஎஸ்சிக்கு என்ன தேவை, நம்ம சிலபஸில் என்ன இருக்குது அதுக்கு மட்டும் நீங்கள் ரெலவெண்ட்டாக படித்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் அதில் உட்கார முடியாது. ஃபஸ்ட் திங். ஓகேங்களா? மெயின்ஸ்க்கு பாயிண்ட் ஆஃப் வியூ வருமா வராதா, எந்த பேப்பரில் இருக்குது, அப்போ அந்த கொஸ்டினை படித்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து டேரெக்டாக வருமானா கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? திஸ் ஆர் திங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட். ஓகேங்களா? அப்போ மேஜராக வந்து நமக்கு வந்து இங்கே ஃபோக்கஸ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த 70% ஆஃப் பேசிக்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசன் வந்து என்னென்னா உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த 30% வந்து பவுன்சராக தான் இருக்கும். பவுன்சருங்கிறது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணலாம் அந்த ஏரியாவை. இல்லை அதுக்காக உட்காந்து நான் வந்து 3 months வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் 70% ஆஃப் ஏரியா வந்து எதுலேருந்து வருதுன்னா பேசிக் ஸ்டாட்டிக்லேருந்து வரும். அந்த ஸ்டாட்டிக் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னா சிலபஸ் லாஸ்ட்டு ஒரு 10 years கொஸ்டின் பேப்பரோட மைக்ரோ அனாலிசிஸ்ங்கிறது வந்து என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு நம்ம கொடுத்துட்டாங்க சிலபஸில். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக்ஸ்னு நீங்கள் பிரிச்சிங்கன்னா மேக்ஸிமம் 10 themes தான் இருக்கும். 10 themes ரிப்பீட்டடாக நடக்கும். அவங்க அதை தாண்டி அவங்க கொஸ்டினை கேட்கல. புரிஞ்சுங்களா நான் சொல்கிறது? அதே மாதிரி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் தே ஃபாலோ அரௌண்ட் 12 themes. அந்த 12 themesல தான் ரிப்பீட்டடாக ஒரே ஏரியாவில் கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் அந்த தீம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே அந்த ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ மேஜராக வந்து இந்த 70% ஆஃப் பேசிக் கொஸ்டின்ஸை வந்து எப்படி டீகோட் பண்ணணும், எந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம நோட்ஸை வந்து என்ன ரெடி பண்ணணும், இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்கலாம், கன்க்ளூஷன் எப்படி கொடுக்கலாம், இதை தான் நான் வந்து இந்த எவ்ரிடே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு 3 hours வந்து ஒரு நாள் வந்து ஆட்டோமேட்டிக் கிளாஸஸ் நடக்கும். அதில் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து ஜஸ்ட் வி ஹாவ் டு டிவைட் த சிலபஸ் டிவைட் பண்ணிட்டு அதில் வந்து இது முன்னாடி வரைக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அதை தான் நம்ம டிகோட் பண்ணுறோம். மேஜராக அந்த 70% ஆஃப் ஏரியாஸை வந்து கவர் பண்ணுறோம் ஜென்ரலாக. 30% பொறுத்த வரைக்கும் இப்போ ரன்னிங்கில் நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ் வரதுனால இப்போ அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பட் எம்எஸ்எல்பியில் வந்து உங்களுக்கு வந்து அது ரிலவெண்ட்டாக வந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு பிளான் பண்ணியிருக்கும் ஜென்ரலாக. ஓகேங்களா? தீஸ் ஆர் திங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட். இது கிளாரிட்டியாக இருக்கா? இது தான் நான் வந்து மேஜராக வந்து பண்ண போகிறது. இது நீங்கள் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா அந்த ஒரு ஃபியர்னு ஒன்று இருக்கும். எம்எஸ்எல்வியை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதும்போது ரொம்ப கேவலமாக இருக்கும். நம்ம பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு டவுட், நம்ம எழுதுகிற கொஸ்டின்ஸுக்கு வந்து எவ்வளோ மார்க்குன்னு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் எழுதுங்கன்னு சொல்லிட்டு நீங்களே மார்க் போடுங்கன்னு சொன்னால் நமக்கே யோசிப்போம் எவ்வளோ மார்க் போடலான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட் நாளில் வந்து அது வந்து ரெக்டிஃபை ஆகாது. எவ்ரிடே யூ ஹாவ் டு ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் 2nd day 3rd day 4th day வரும்போது ஆட்டோமேட்டிக் ரெஃபைன்மெண்ட் வரும். ரெஃபைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்களா இல்லை பேராகிராஃப் எழுதுறீங்களா, ஓகே ரெண்டுமே பண்ணலாம். பட் அந்த கீ ஐடியாஸை வந்து நீங்கள் ரெப்ரஸ் பண்ணுறீங்களா இல்லையா அந்த மேட்ரு. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. இப்போ எந்த இடத்துல ரிலவெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க, ரிலவெண்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கலன்னு சொல்லும்போது எவ்ரிடே வந்து வி ஹவ் டு செக். அப்போ அதனால் வந்து டெய்லி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜஸ்ட் வி வில் ப்ரொவைட் 5 questions நீங்கள் எழுதுவீங்க. அது கரெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ரெட்டிஃபிகேஷன் வேணும்னு சொல்லிட்டுலாம். ஓகேங்களா? இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 3 stages இருக்குது. ஃபஸ்ட்டு லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து வாட்னு எல்லாருக்குமே தெரியும், எழுதுவீங்க. ஓகேங்களா? எழுதுனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வி நீட் டு ரைட் த டெஸ்ட். ஓகேங்களா? அது 2வது ஸ்டேஜ். அந்த ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நான் பேப்பரில் ரெப்ரசென்ட் பண்ணுறான்னு பார்க்குறோம். அது 2வது ஸ்டேஜ். லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னென்னா ரைட் பண்ணதுக்கப்புறம் இருக்க ட்ராபேக்ஸை ரெட்டிஃபை பண்ணணும். அந்த ட்ராபேக்ஸ் வந்து எப்படி பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா கொஸ்டின் டிமாண்டை நான் மீட் பண்ணுறேன்னா
கொஸ்டினில் இருக்க 3 பார்ட்ஸ் இல்லை 2 பார்ட்ஸை வந்து நான் அட்ரஸ் பண்ணுறேன்னா, எஃபெக்டிவாக அட்ரஸ் பண்ணுறேன்னா, கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா, எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன்னா, டயராம்ஸ் போடுறேன்னா, ரிலவெண்ட் டயராம்ஸ் போடுறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேர்ல்டு எக்ஸில் கொஸ்டின்ஸ் வச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து குளோபோட மேப் போட்டுரும். ஆனால் எதுக்கு போட்டோம் நமக்கும் தெரியாது, அந்த கொஸ்டினுக்கும் தெரியாது ஜென்ரலாக. ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டயராம் போடுறோன்னா அதில் வந்து வேல்யூ ரெப்ரசன்டேஷன் என்ன பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேர்ல்டு வார் 1னா வேர்ல்டு வாருக்கு வந்து நான் ஒரு மேப் போடுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன வேல்யூ வந்து நான் வந்து அந்த டயராம் மூலியமாக நான் சொல்ல போகிறேன். இப்போ அதே மாதிரி வந்து நான் அக்ரிகல்ச்சர் ஒரு ஃபேக்ட் எழுத போகிறேன். அந்த ஃபேக்ட் வந்து நான் அந்த கொஸ்டினுக்கு வந்து வேல்யூ இருக்கா இல்லையா, ஓகேங்களா, அதெல்லாம் செக் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வி ஹவ் 3 ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் லேர்னிங்கிறது ஜஸ்ட் யூ ஆர் ஸ்டடிங் த டாபிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் த டாபிக்ஸ். ஆஃப்டர் தட் வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா எவல்யூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நாங்கள் என்ன ஃபீட்பேக் சொல்கிறோமோ அதை ரெட்டிஃபை பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாகணும். இப்போ இன்கேஸ் வந்து நான் லேர்ன் பண்ணுறேன், ரைட் பண்ணுறேன், எவல்யூட் பண்ணுறதை வந்து நான் வந்து ரெட்டிஃபை பண்ணேன்னா அது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அப்போ எவல்யூஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவல்யூஷன்ங்கிறது வந்து என்னென்னா ஜஸ்ட் வி ஆர் கிவிங் சரின் திங்ஸ். ஏன்னா வந்து டெஸ்ட் சீரீஸில் வந்து ஆட்டோமேட்டிக் டிஸ்கஷன் இருக்குது, அதுலேயும் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் பேப்பரை திருத்திட்டு ஆட்டோமேட்டிக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த எவல்வேட்டர் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன சேஞ்ச் சொல்கிறாங்களோ அதை அடாப்ட் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட் எழுதும்போது அந்த நம்ம 40th டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஆன்சர் ஃபஸ்ட்டு ஆன்சரும் 40th டே ஆன்சரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கிளாரிட்டி இருக்கும். எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி கரண்ட் ட்ரெண்டில் வந்து நம்ம இருக்கோமா இல்லையாங்கிறது வந்து 40th டே தான் டிட்டர்மின் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 40th டே வரைக்கும் நம்ம வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் த திங் ஐ நீட் டு சார். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். வில் ஹோப் தட் எல்லாருமே வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும்னு எதிர்பார்ப்போம். ஓகேங்களா? இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் இந்த ஜேர்னியில் இருக்கிறோன்னா நம்மள்ட்ட வந்து மெயின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து திருப்பி ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டா கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கணும். அதுதான் எல்லோரும் எம்ஃபசிஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? கண்டினியூ ஜெரி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். சார் சொன்ன எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிஒய்க்யூ தான். ஆக்சுவலி பிஒய்க்யூ இஸ் எவ்ரி திங். நீங்கள் பிஒய்க்யூ வச்சு எப்படி ஒர்க் பண்ணால் ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி எஃபெக்டிவாக இருக்குதோ அதே தான் வந்து மெயின்ஸுக்கும், அதே தான் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கும். பர்சனாலிட்டி டெஸ்ட்டோட பிஒய்க்யூ வந்து வேறு மாதிரி இருக்கும், டிரான்ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிஒய்க்யூவோடைய இந்த நம்மக்கிட்ட வந்து ஒரு 2013 2024 வரைக்கும் 12 இயர்ஸோட பிஒய்க்யூஸ் இருக்குது. நம்ம எம்எஸ்எல்பி புக்லேயே அதை வந்து டாபிக் வைஸாக, மைக்ரோ டாபிக் வைஸாக கம்பைல் பண்ணி அதை போட்டிருப்போம். ஸோ அதில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் எப்படி பிஒய்க்யூ வந்ததுங்கிற அந்த இன்சைட்ஸை வச்சு தான் we are going to prepare our entire மெயின்ஸ் நோட்ஸ். ஸோ அந்த பிஒய்க்யூ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து டிடி மெயின்ஸில் டெய்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஹோல் ஐடியா. ஸோ ஃபைனலி வந்து ஐ வுட் லைக் டு கால் அவர் சிஎம்டி மிஸ்டர் பூமிநாதன் சார் டு அட்ரஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ். மெயின் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராம் முதல்ல இந்த வேர்டை காயின் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்த நம்மளுடைய ரிஷப் ஐஏஎஸ் அவர்களுக்கு என்னுடைய தேங்க்ஸை ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இந்த ஹால் ஃபுல்லாக இத்தனை மாணவர்கள் மெயின்ஸ் ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ரோக்ராமுக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த 13 வருஷத்தில் மிஸ்டர் ஜி பிரகாஷ் ஐஏஎஸ், மணிகண்டன் ஐஏஎஸ், இவங்க எல்லாருமே பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் கொண்டு வரப்பட்டு இப்போ வந்து கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு இன்புட்ஸையும் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இருக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம். அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமோடைய ஹெட் மிஸ்டர் பிரபாகரன் சாருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். இது போன்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம பண்ணணும் சார். இந்த முறை நான் வந்து எப்படி 2019 20 மாணவர்கள் மட்டும்தான் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்லேருந்து வந்து இங்கே வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் மெயின்ஸ் எழுதினாங்க. 18 மாணவர்கள் அந்த முறை வந்து வெற்றி பெறுவதற்கு காரணமாக நம்மளுடைய எம்எஸ்எல்பி ப்ரோக்ராம் அமைஞ்சதோ அதே போல் மீண்டும் ஒரு முறை வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ் ரேட்டை வந்து நம்ம வந்து எம்எஸ்எல்பியில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முறை அதனுடைய முழு பொறுப்பையும் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்ட ஆதில் பேக் அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன்.
இந்த ப்ரோக்ராமை வந்து டெய்லி டார்கெட்டாக மாற்றினதில் அவருடைய ரோல் மேஜர் ரோல். அது அங்கே வந்து ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கொஸ்டின் செட் பண்ணுறது கஷ்டம், பட் எவாலுவேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அன்றைக்கி கூட சத்யா சார் சொன்னார். மெயின்ஸ் ப்ரோக்ராம் பொறுத்தளவில் கொஸ்டின் செட் பண்ணுறது ஈஸி, எவாலுவேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே டெய்லி டெஸ்ட்டு, அதுவும் இத்தனை நூற்றுக்கணக்கான மாணவர்கள் எழுத போகிற ஒரு டெஸ்ட் அப்படின்றப்ப தினமும் கரெக்ஷன் பண்ணணும். 55 டெஸ்ட், 40 டெஸ்ட்டு வந்து டெய்லி டார்கெட்லேயும் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸில் 15 டெஸ்ட். ஒரு ஆவரேஜாக வந்து 4000 வார்த்தைகளை ஒரு மாணவர் ஒரு டெஸ்ட்டில் வந்து எழுத போகிறீங்க. அப்போது யோசிச்சு பாருங்கள், 15 டெஸ்ட்னாவே எத்தனை 1000 வார்த்தைகள் ஒரு மாணவருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட அது மட்டுமே வந்து 40,000 60,000 வேர்ட்ஸ், 60,000 வேர்ட்ஸ் ஒன் ஸ்டூடெண்ட். வெறும் இதில் மட்டும் எம்எஸ்எல்பியில். டிடி டெய்லி டார்கெட்டில் அங்கே 40 டெஸ்ட்டு, அங்கே எத்தனை 1000 வார்த்தைகள், கிட்டத்தட்ட 1,00,000 2 லட்சம் வார்த்தைகள் ஒவ்வொரு மாணவனும் எழுத போகிறான். ஒவ்வொரு வார்த்தைகளையும் இங்கே அனலைஸ் பண்ணி இங்கே கமெண்ட்ஸ் கொடுக்கணும். சாதாரண ஒரு டார்கெட் கிடையாது. 40 டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம 40 + 15 டெஸ்ட் 55 டெஸ்ட் நம்ம டெய்லி டார்கெட் நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு நிறைய விஷயங்களை நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இது ப்ரோக்ராமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது ப்ளஸ் பேப்பர் எவாலுவேஷன்றது மிகப்பெரிய ஒரு டாஸ்க். இதுக்கு மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ண போகிற பெரிய டீம் இப்போ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. நம்மளுடைய இந்த தேர்வுக்கு இந்த மெத்தடுக்கு இன்புட்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல், சார் இந்த மாதிரி டெய்லி டார்கெட் வச்சு டெய்லி 5 கொஸ்டின் எழுத வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு முதல்ல இன்புட் கொடுத்தது நம்மளுடைய சரண்யா ஐஏஎஸ் அவர்கள். அதனால் அவங்களுக்கு வந்து, ஏன்னா நாங்கள் இந்த இன்புட்ஸ் வந்து எடுக்க போகிறப்ப ஆதில் சார் வந்து இத்தனை வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க. அப்போது கேட்டப்போ அவங்க ஒரு இன்புட்ஸ் கொடுத்தாங்க. அந்த இன்புட்ஸை வந்து நம்ம உடனே இன்கார்பரேட் பண்ணோம். அதே போல் நிறைய பேப்பரை எவாலுவேட் பண்ண அனுபவம், கொஷின் பேப்பர் செட் பண்ண அனுபவம், கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியாக மாணவராக இருந்து, அதுக்கப்புறம் R&D டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக இருந்து, பிரபாகர் சார் மெயின்ஸ் எழுத போகிறப்ப R&D டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக இருந்தவர் ஹரி. அப்போ தான் அவரும் ரியலைஸ் பண்ணுறாரு மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்கோடைய முக்கியத்துவம் எவ்வளோ அப்படின்ட்டு. அவர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணப்போ நான் இதே விஷயத்தை நான் பலமுறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தில், பட் அப்போ அவர் லிசன் பண்ணலை. ஓகே, R&Dயில் ஹெட் ஆனதுக்கப்புறம் மிச்ச பேப்பர்ஸ்லாம் பார்க்குறப்ப அவர் ரியலைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய தலைமையின்களும் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ரொம்ப சின்சியராக இருப்பார். ஒரு பேப்பரை எவாலுவேட் பண்ணாலும் சரி, அதே நேரத்தில் ஒரு கொஷின் செட் பண்ணாலும் சரி, காம்ப்ரமைஸே ஆகாத ஒரு பர்சனாலிட்டி. அதனால தான் இன்றைக்கி அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு பொறுப்புக்கு வந்திருக்காரு. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் அவரும் தன்னுடைய 3வது மெயின்ஸை கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். 4000 வார்த்தைகளை 180 நிமிடங்களில் எழுதணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட். எல்லா கேள்விக்கும் சரியான விடை தெரிஞ்சால் கூட நம்மளால் ஒரு நிமிடத்தில் 22 வார்த்தைகளை நம்ம எழுதணும். ஒரு பக்கத்துக்கு 17 லைன்ஸ் ஆவரேஜாக எழுதணும். ஒரு லைனுக்கு 5 - 7 வார்த்தைகளை நம்ம எழுதணும். இந்த ப்ராக்டிஸை தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஒன்று, கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து என்ரிச் பண்ணுறதுக்கான ட்ரைனிங். என்ரிச் பண்ண அந்த கண்டென்ட்டை பேப்பரில் கொண்டு வரதுக்கான அந்த ரெலவெண்ட்டான கீவேர்ட்ஸை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி இந்த குறுகிய நேரத்தில் உங்களோட பேப்பரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுன்ற ஒரு ட்ரைனிங். ஒரே ஒரு கேள்விக்கான பதில் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய கேடரை, உங்களுடைய சர்வீஸை மொத்தமாக மாற்றிட்டு போகக்கூடிய தேர்வு தான் இந்த சிவில் சர்வீஸ் தேர்வு. ஒரே ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்ததுன்னா இந்த முறை VM பிரியதர்ஷினி நேர்முக தேர்வுக்கு போயிருப்பாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் இந்தியாவில் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்ஷனில் முதல் ரேங்க் வாங்கின பொண்ணு 327 மார்க் வாங்கிச்சு நம்ம பொண்ணு, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மார்க். பட் GSல ஒரே ஒரு மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்ததுன்னா அந்த பொண்ணு நேர்முக தேர்வுக்கு போயிருப்பாங்க, நிச்சயமாக சர்வீஸ் வாங்கியிருப்பாங்க. ஒரு மதிப்பெண்ணுடைய வேல்யூ எப்போ தெரியும்னா, அந்த ஒரு மதிப்பெண்ணால் எனக்கு வாய்ப்பு வந்து மெயின்ஸில் போகிறப்பையும் நேர்முக தேர்வுக்கு போனதுக்கப்புறம்
எனக்கு நேர்முக தேர்வில் ஒரு மதிப்பெண்ணால் எனக்கு சர்வீஸ் போச்சுன்னு சொல்கிறப்பையும், அந்த ஒரே மதிப்பெண்ணால் தான் எனக்கு ஐஏஎஸ் கிடச்சுன்னு சொல்கிறப்பையும், அந்த ஒரே மதிப்பெண்களால் தான் எனக்கு வந்து தமிழ்நாடு கேடர் கிடச்சது இல்லை தமிழ்நாடு கேடர் போச்சுன்னு சொல்கிறப்பையும் தான் அந்த ஒரு மதிப்பெண்களுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும். அப்படி ஒவ்வொரு மதிப்பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு தேர்வு இந்த UPSC சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் தேர்வு. உங்களுடைய ஒவ்வொரு மதிப்பெண்களையும் நாங்கள் உயர்த்துவதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த ஒரு பெஸ்ட் எஃபோர்ட்டை வந்து இந்த MSLP மெயின் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராம் மூலமாக உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அவர் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 40 முறை இந்த தேர்வை எழுதிய ஒரு டீம், மாதவி மேம் ஒரு 7 மெயின்ஸ், குகப்பிரியா ஒரு 5 மெயின்ஸ், நம்மளுடைய ஆதில் சார் கிட்டத்தட்ட குரூப் 1 மெயின்ஸை சேர்த்தா 9 மெயின்ஸ். ஓகே, தென் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பிரபாகர் 5 மெயின்ஸ், இன்னொரு பிரபாகர் 4 மெயின்ஸ், இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய மெயின்ஸ், ஆதித்யா நிறைய மெயின்ஸ், இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் நிறைய இன்டர்வியூ போன ஒரு டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இவங்களோடு சேர்ந்து நவரத்னாஸ் சொல்லக்கூடிய 9 சிறந்த ஃபேக்கல்ட்டிஸ், அவர்களுடைய மெயின்ஸை சேர்த்தா அது ஒரு 40 மெயின்ஸ் 50 மெயின்ஸ் எல்லாம் சேரும். அவர்கள் எழுத வைத்த கணக்கு எத்தனை மாணவர்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1000 மெயின்ஸ் பேப்பரை பார்த்த அனுபவங்கள். சாதிக் சாராக இருக்கட்டும், அருண் சாராக இருக்கட்டும், சபரி சாராக இருக்கட்டும், விஜயதாதிநகர் மேமாக இருக்கட்டும், இப்படி சத்யா சாராக இருக்கட்டும், சத்யபால் தீபக் சாராக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருவரும் அந்த நவரத்னாஸ் இருக்கக்கூடிய 9 ஃபேக்கல்ட்டிஸும் உங்களுக்கு வந்து ஆப்ஷனலில் மிகப்பெரிய லெவலில் கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா முற்றிலும் இலவசமாக வித் ஸ்டைஃபண்டோட தமிழ்நாட்டோட ரிசல்ட்டை தலைகீழாக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை கருதி இந்த 2025 ஒட்டுமொத்த இந்தியாவையும் தமிழகத்தை நோக்கிய ஒரு பார்வையை கொண்டு வரணுன்றதுக்காக இந்த மெயின்ஸ் தேர்வுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியை கொடுத்த ஒரு நிறுவனமாக கிங்மேக்கர்ஸ் IAS அகாடமி இருக்கும், தமிழ்நாடு இருக்கும். அப்படின்றத வந்து நம்ம வந்து மாற்றணும். அப்படின்றதுக்காக இந்தியாவில் இருந்து பிற மாநிலங்கள்லேருந்து எப்படி வந்து நேர்முக தேர்வு பயிற்சிக்கு சென்னையை நோக்கி வர வைக்க நம்மளால் முடிஞ்சதோ, அதே போல் மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் சென்னை இஸ் த கிரேட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்ற ஒரு இடத்த வந்து வெகு விரைவில் நம்ம அடையணும். அப்படின்றதுக்காகத்தான் பல முயற்சிகளை தொடர்ந்து வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழக அரசும் பல முன்னெடுப்புகள் எடுத்து நிறைய உதவிகளை செஞ்சு தமிழ்நாட்டிலிருந்து நிறைய மாணவர்கள் வெற்றி பெறணுன்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அற்புதமான ஒரு காலகட்டத்தில் மெயின் தேர்விற்கு பயிலக்கூடிய மாணவர்கள் நீங்கள். காரணம், நாங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது எங்களுக்கு பயிற்சி மையம் கிடையாது, பயிற்றுனர்கள் கிடையாது. அப்படியே ஒருவேளை நாங்கள் தேர்வு எழுதினாலும் அந்த தேர்வு தாள்களை திருத்தி கொடுப்பதற்கு தேவையான அனுபவங்கள் அந்த ஆசிரியர்கள் கிடையாது. அக்கறை இருந்தது, அனுபவம் இல்லை. அந்த அக்கறை மட்டும் இருந்த காரணத்தினால், அனுபவம் இல்லாத காரணத்தினால் எங்களால் சில நேரங்களில் தேர்வுகள் வெல்ல முடியவில்லை. இங்கே அக்கறையும் உடைய ஒரு டீம், அனுபவம் உள்ள ஒரு டீம், அதே நேரத்தில் ஆதரிப்பதற்கும் ஒரு டீம், இப்படி தமிழக அரசும் உங்களுக்கு வந்து மணி சப்போர்ட்டும் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸும் போட்டி போட்டுக்கொண்டு தனியார் துறையும் அரசு துறையும் சேர்ந்து தமிழகத்திலிருந்து UPSC மெயின்ஸ் தேர்வில் வெற்றியடை வைத்தே தீர்வோம் என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அனைவரும் மெயின்ஸ் தேர்வில் படித்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்தி நம்மளுடைய மெயின்ஸ் தேர்வில் நிறைய மாணவர்கள் வெற்றி அடையணும் அப்படின்றது நம்மளுடைய ஆசை. ஏன்னா இந்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ண அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் நீ தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். காரணம், முன்னாடி கிடைக்கல, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்கல. அத்தனை பயிற்சி மையங்களும் இலவசமாக கொடுக்குது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு. எந்த ஸ்டேட்டில் நடந்துச்சு? நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் அது நடக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் ஆல்மோஸ்ட் அனைத்து பயிற்சி மையங்களும் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுக்குது. ஸோ ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸும் கொடுக்குது, தனியாக அரசும் கொடுக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு மெயின் தேர்வில் நீங்கள் அத்தனை பேரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். நல்லா பயன்படுத்திக்கிங்க. ஒரு டெஸ்ட்டு மிஸ் பண்ணாதீங்க. சரண்யா சொன்ன அந்த அறிவுரையை கேட்டுக்குங்க. நீ ஜெயிக்கிறியோ இந்த முறை, இல்லை உன்னுடைய வெற்றி தள்ளி போகுதோ, ஏன்னா என்றைக்குமே நீ தோக்குறேன்னு சொல்லவே மாட்டேன். சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் தோத்ததா சரித்திரம் கிடையாது. நீ இந்த தேர்வில் வேணாலும் நீ வந்து உன்னோட வெற்றி வந்து தள்ளி போகலாம். வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஜெயிச்சிருவ. அதனால் உன்னுடைய வெற்றி வந்து தள்ளி போனாலும் இந்த மெயின்ஸ்க்கான இந்த ஒரு சைக்கிளை அவசியம் வந்து முடிச்சிருங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டையும் ரொம்ப ஒவ்வொரு ஆண்டும் நான் அந்த துவக்க விழாவில் சொல்லக்கூடிய அதே அறிவுரை தான் சொல்கிறேன். இந்த இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வேகம், இந்த உத்வேகம், இந்த ஸ்பீடு,
அப்படியே இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அரங்கம் பாதியாவது மட்டுமல்ல, உன்னுடைய தன்னம்பிக்கையும் பாதியாகிடுது அப்படின்றதான் ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த மெயின்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிறப்ப அப்படியே பயங்கரமாக ஆரம்பிக்கிறோம். எல்லா டெஸ்ட்டையும் வந்து எழுதணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் ரிசல்ட் வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு மறுபடியும் அப்படியே டவுன் ஆகிறேன். ஆனால் சரண்யா அப்படி தோண்டு போகலை, ஒவ்வொரு டெஸ்ட்டையும் வந்து எழுதுச்சு. அதனால தான் முதல் முயற்சி, முதல் மெயின்ஸ், முதல் நேர்முக தேர்வு இந்தியாவில் 5வது ரேங்க், தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன்டர்வியூவில் நேர்முக தேர்வில். காரணம், நான் நடத்திய 3 மெயின்ஸையும் எழுதிச்சு, 3 இன்டர்வியூவையும் அட்டன் பண்ணிச்சு. நீ ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆனால் கூட உனக்கு நேர்முக தேர்வுக்கு பயிற்சி கொடுத்த ஒரே அகாடமி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, மறந்துடாத. ப்ரிலிம்ஸே நீ ஃபெயில் ஆனால் கூட உனக்கு நேர்முக தேர்வுக்கு பயிற்சி கொடுப்பேன் நான். அன்னைக்கு நான் கொடுத்தேன், நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பசங்க நேர்முக தேர்வுக்கு போவாங்க, அன்னைக்கு ஃபஸ்ட் மார்க் வாங்குவாங்க, அதுக்கு அடித்தளம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 210 மார்க் வாங்குறப்ப அன்னைக்கு போட்ட அந்த எஃபோர்ட், அன்னைக்கு என்னை பார்த்து சிரிச்சவங்க மத்தியில் இன்றைக்கி வந்து அன்றைக்கி எல்லோரும் சொன்னாங்க, ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆனவங்களுக்குலாம் முட்டாள் மாதிரி பூமிநாதன் வந்து மார்க் இன்டர்வியூ நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு, அது யூபிஎஸ்சி சேர்மனை கூட்டிகிட்டு வந்து நடத்துகிறான் அப்படின்ட்டு. ப்ரூவ் பண்ணுவேண்டா ஒரு நாள் அப்படின்னு தான் 13 வருஷம் காத்திருந்தேன். 13 வருஷத்துக்கான விடை சரண்யா மற்றும் ஹரி மூலமாக கிடச்சிருக்கு. சரண்யா வந்து 210 மார்க் வந்து நேர்முக தேர்வில் அடைச்சதுக்கு முக்கியமான காரணம் அவங்க என்ன சொன்னப்போ, சார் ஃபஸ்ட் அட்டம்ப்டப்பே எனக்கு வந்து அந்த ஃபியர் போச்சு எனக்கு நேர்முக தேர்வு பற்றி. ஈவன் இன்ஃபேக்ட் மார்க் இன்டர்வியூஸ், அதே போல் இங்கே நடக்க போகிற மார்க் டெஸ்ட், இதுக்கும் நேரடியாக நடத்த போகிற அந்த தேர்வுக்கும் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், சம்மந்தமே இல்லை, கவலையப்படாத. இங்கே நிறைய டெஸ்ட் வைக்கிறோம், எல்லா பயிற்சி மையங்களும் நடத்துகிறோம், எல்லா பயிற்சி மையத்திலும் உன்னோட மதிப்பெண்கள் வெவ்வேறு விதமாக மார்க் வரும். யூபிஎஸ்சி வேல்யூஷன் வேறு, அதை யாராலையும் 100% கண்டுபிடிக்க முடியாது. சில நேரங்கள் மதிப்பெண்கள் குறைஞ்சா கூட திடீர்னு உன்னோட மதிப்பெண்கள் மிகப்பெரிய லெவலில் அங்கே உயர்ந்து வரும். உன்னோட ரியல் பொட்டன்ஷியல் உனக்கு மட்டும்தான் தெரியும், அந்த எவாலுவேட்டர் தெரியும். நிறைய ஆர்ட்ஸ்டிக் வச்சுருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒரு புரியாத புதிராகத்தான் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய மொத்த அனுபவங்களையும் சேர்த்து வச்சு சில தம் ரூலை வந்து நம்ம வந்து டீச் பண்ணுறோம். பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு தம் ரூல், கீவேர்ட்ஸை வந்து ஃபில்லப் பண்ணுறது ஒரு தம் ரூல், ஃபேக்ட்ஸை வந்து அங்கங்கே தெளிக்கிறது ஒரு தம் ரூல். ஓகே, இத்தனை வேர்ட்ஸ்குள்ளே எழுதணுன்றது ஒரு தம் ரூல். அதாவது எல்லா தெரியலேனா கூட ஒரு கேள்விக்கு எப்படியாவது விடையை வந்து எழுதிடணும்னு சொன்னாங்க பார்த்தியா குகப்பிரியா, அது ஒரு தம் ரூல். இந்த தம் ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீ ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு உன்னுடைய வேலையை நீ செஞ்சுட்டு வர்றது மட்டும்தான் இந்த தேர்வில் வெற்றி அடைவதற்கான ஒரே வழி. சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு பயிற்சி மையங்களில் பயின்று ப்ரிலிமினரி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எந்த பயிற்சி மையத்தில் நம்ம பயிற்சி துவங்கணும் அப்படின்றது முக்கியம் இல்லை, எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் கிடைக்குதோ அத்தனை பயிற்சி மையங்களுக்கும் சென்று தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கிறவங்க மட்டும்தான் நல்ல ஒரு மாணவனாக இருக்க முடியும். அதனால் நீங்கள் இங்கே மெயின்ஸ் தேர்வுக்கு எந்தெந்த இடங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்குதோ அத்தனை இடங்கள்லையுமே நீங்கள் உங்களை என்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சு காமிங்க அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ நான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு எந்தெந்த இடங்களெல்லாம் மாதிரி தேர்வு நடத்தப்பட்டதோ அத்தனை பயிற்சி மையங்களுக்கும் சென்று நீங்கள் எழுத வேண்டும் என்று கட்டளையிட்டவன் நான். ஸோ எனவே அதேபோல் அத்தனை பயிற்சி மையங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பாட வல்லுநர்களையும் இங்கே கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வரவழைத்து நல்ல விஷயங்களை இங்கே வந்து நம்ம கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டவன் நான். இங்கே ஆக மொத்தத்தில் வந்து நீங்கள் அத்தனை பேரும் வெகு விரைவில் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை வெற்றி பெற்று, அதே நேரத்தில் அடுத்து ஒரு சில பேர் வந்து இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஷிப் எக்ஸாம் வருது, அதில் வெற்றி பெற்றீங்கனாலும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான கோச்சிங் ப்ரோக்ராமை நம்ம இலவசமாக கொடுக்குறோம்னு நம்ம சொல்லியிருக்கோம் ப்ரிலிம்ஸில் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு. ஸோ இந்த நல்ல டீமுடைய இந்த சப்போர்ட்டை நல்லா பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அனுபவத்தை சொல்கிறப்ப மதை மேம் அவங்களுடைய அனுபவம்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், சாதாரண விஷயம் கிடையாது. இந்த எக்ஸாமினேஷனில் எழுதி பாஸ் பண்ணி ஒரே ஒரு முறை ஐஏஎஸ் ஆனவனுக்கு அந்த அனுபவம் இருக்காது. சரண்யா 210 ஹையஸ்ட் இன் இந்தியா. ஓகே, தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் ஸ்கோரர், ஆல் இண்டியாவில் 5th ரேங்க். பட் அவங்களால நேர்முக தேர்வுக்கு எந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும்னா முடியாது. பட் மாதவியால் முடியும். ஏன்னா 1000 பேரை பார்த்துருக்காங்க. சரண்யா ஒரு முறை மட்டும்தான் நேர்முக தேர்வு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க 1000 மாணவர்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அவர்களுடைய அனுபவத்தை கொடுக்க போகிறாங்க. இதை வந்து ரொம்ப எளிமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால, எளிதாக கிடைக்கிறதுனால ரொம்ப அசால்ட்டாக நினைக்காம, ஏதோ எங்களுக்காக நீ தேர்வு எழுத வர போகிற மாதிரி நினைக்காம, உனக்கான, உன் குடும்பத்திற்கான, இந்த சமுதாய மேம்பாட்டிற்கான ஒரு முயற்சி தான் இந்த எம்எஸ்எல்பி ப்ரோக்ராம். இந்த தேர்வில் நீங்கள் அடையணும் நிச்சயமாக வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி
இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து, வாழ்த்துக்களையும் தெரிவித்து, பாராட்டுகளையும் தெரிவித்து, மனநிறைவோடு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேரும் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் என்னுடைய மாணவர்கள், ஒருத்தர் விடாமல். குகப்பிரியா அந்த வார்த்தையை சொல்கிறப்ப என்ன சந்தோஷப்பட்டேன். ரிலாக்ஸ், அதை சொல்லி சொல்லி ஒவ்வொரு முறையும் அது நேர்முக தேர்வுக்கு வந்து குகப்பிரியா போனதுக்கு முக்கியமான காரணங்கள் எத்தனை முறை மென்டாரிங் பண்ணியிருக்கோம், எத்தனை முறை நாங்கள் பேசியிருக்கோம், எத்தனை முறை நாங்கள் ரூமில் பேசியிருக்கோம்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே, எந்த ஸ்டேட்லேருந்து மறுபடியும் அந்த மைண்ட் செட் மாறின உடனே ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துடுச்சு. அந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ரிலாக்ஸ், இந்த எக்ஸாமினேஷன் எளிமையாக நீ ஜெயிக்க முடியும். ஒரே ஒரு விஷயம், உன்னை நீ ஆள வேண்டும், அவ்வளோதான். உன்னை நீ ஆழ்ந்துட்ட அப்படின்னா நீ கண்டிப்பாக இந்த தேர்வில் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஆல் த டீம் மெம்பர்ஸ். தேங்க்யூ சார். அது ட்ரூலி வெரி இம்பார்ட்டண்ட் அட்வைஸ் வந்து சார் சொல்லியிருக்காரு. ஸோ வி ஹாவ் டு கண்டினியூ அவர் ப்ரிப்பரேஷன். ஸோ ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிட்டாலும் இப்போ நமக்கு வருதோ வரலையோ, திஸ் இஸ் தி ரைட் டைம் டு ஃபினிஷ் தி மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். இந்த டைமில் ஒரே ஒரு சின்ன விஷயம், நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். நம்ம ப்ரிலிம்ஸே சரியாக படிக்கல, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ப்ரிலிம்ஸ் படிப்போம் அப்படின்னு. ஆனால் திரும்ப அதே தான் திரும்பவும் சார் சொன்னார், கடைசி வரைக்கும் நம்ம ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் அட் அ ஸ்ட்ரெச்சில் இப்போது மெயின்ஸை நல்லா படிச்சிடலாமே, அப்புறம் ப்ரிலிம்ஸை நல்லா படிக்கலாம். ஸோ அப்படி வந்து ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வீல் பிளான். ஸோ வித் திஸ் நவ் வி ஆர் கம்மிங் டு தி எண்ட் ஆஃப் தி இனாக்ரேஷன் செஷன் அண்ட் இன்னொரு 5 minutesல வில் ஸ்டார்ட் தி ஓரியன்டேஷன் செஷன். சரியா? இன்னொரு 1 hour இருக்குது, நான் பேசணும்ல. ஸோ now we'll start the orientation. Just ஒரு 5 minutes gap. After that stage clear ஆனோடனே என்னோட கிளாஸ் ஆரம்பிச்சிடும். 1 hourல I will end the session. ஓகே, நாளைக்கு வந்து நம்ம கிளாஸில் பார்ப்போம். Tomorrow we have the class of just a second. Tomorrow DT Mainsோட ஃபஸ்ட் கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஹிஸ்ட்ரிங்கிறதுனால டுமாரோ வந்து ஃபஸ்ட்டு செஷன் வந்து ஹரிகிருஷ்ணன் சார் தான் வராரு, ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ ஃபாலோட் பை தட் முதல் 2 செஷனும் ஹரிகிருஷ்ணன் சார் தான், அண்ட் பிரபா சாரும் வருவார், நானும் வருவேன். ஸோ வி ஆர் ஒன்லி ஸ்டார்டிங் ஆஃப் தி ஃபஸ்ட் வீக். அண்ட் நெக்ஸ்ட்டு 4 days செஷனில் வந்து எஸ்ஏ செஷன் இருக்கும். ஸோ இந்த முதல் 2 டெஸ்ட்டுமே வந்து எப்படி பிளான் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த குரூப் 1 போகிறவங்களையும் மைண்டில் வச்சுட்டு தான் பிளான் பண்ணோம். ஏன்னா எப்படியும் வந்து இன்கேஸ் குரூப் 1 முடிச்சு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டாங்களாம், டெஸ்ட்டு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு தான். பட் அப்படிலாம் யோசிக்காமல் வாங்க. பட் அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து 16th அன்னைக்கு வரும்போது யூ வில் ஹாவ் ஆல் தி மேஜர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ முதல்ல வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி போயிருக்கும், அப்புறமா எஸ்ஏ போயிருக்கும். பட் ஸ்டில் எஸ்ஏ வந்து மிஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தான் இந்த ஷெடியூலே பண்ணியிருக்கோம். அண்ட் இந்தியா ஃபுல்லாக எல்லா இன்ஸ்டியூட்டில் யார் மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் பிளான் பண்ணாலும் வி ஆர் ஹேவிங் டைம் ஒன்லி ஃபார் 8 to 10 டெஸ்ட். 8 செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு தான் டைம் இருக்குது. ஏன்னா இது வந்து நமக்கு டைம் இல்லாதனால. அண்ட் அதனால தான் இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்குது, ரிசல்ட் இன்னும் 2-3 நாளில் வந்துடும் அப்படின்னு. ஸோ ரூமர் பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஃப்ரைடேக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஏன்னா டைம் இல்லை, சீக்கிரமாக சொல்லி எல்லோரும் ஆரம்பிக்கணும்னு. ஸோ அதுதான் வந்து ரீசன். நவ் வில் ஸ்டார்ட் தி ஓரியன்டேஷன் செஷன். ஷெடியூல் நான் போட்டுருக்கேன். பிரேக் வேணுமா? சரி, நான் ஷெடியூல் தான் பேச போகிறேன். யார் யார் பிரேக் வேணும் போயிட்டு வந்துடுங்க. 5 minutesல வந்து ஷெடியூல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷெடியூல் உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு அனுப்பிச்சிருப்போம் எல்லாருக்குமே. இதில் வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா டிடி மெயின்ஸ் அண்டு எம்எஸ்எல்பி ரெண்டுமே வந்து இன்டெகிரேட் பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எவ்ரிடே வி ஹாவ் த டாபிக்ஸ். ஓகேங்களா? 3rd, 4th, 5th, 6th இந்த சிலபஸ் தான் நம்ம வந்து நடத்த போகிறோம். அன்றைக்கு டேயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 3 hours செஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பேஸ்ட் ஆன் அந்த சிலபஸுங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த டேயில் என்ன போட்டிருக்கோமோ அந்த சிலபஸை வந்து இங்கே வந்து கிளாஸஸாக போகும். ஓகேங்களா? அதோட டெஸ்ட் வந்து அடுத்த நாள் தான் நடக்கும்.
ஓகேங்களா. நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷனா இல்லை வந்து என்னைக்கு டெஸ்ட்டுன்னு கேட்டிருப்பீங்க. அதுக்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து ஷெடியூல் அனுப்பிச்சிருப்பாங்க ஜென்ரலாக. ஏன்னா வந்து Day 1, Day 2, Day 3, Day 4ங்கிறது வந்து சிலபஸை டிஸ்கஸ் பண்ணுற டேஸ். சிலபஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:30 to 6:30 எவ்ரிடே ஆஃப்டர்நூன் 3:30 to 6:30 வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலபஸ் ஓரியன்டேஷன் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே நடத்துவாங்க. தென் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்க்கு வந்து தே வில் கிவ் த நோட்ஸ். ஓகேங்களா. ஆஃப்டர் தட் வந்து என்னென்னா அந்த ஏரியாஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அடுத்த நாள் வந்து ஆஃப்டர்நூன் வந்து 2 to 3 வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த 5 டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 ஃபாலோடு பை 3:30 to 6:30 அனதர் டேயோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ரொட்டீனில் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. எவ்ரி டே நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேப்பர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. இண்டிவிஜுவலாகவும் வந்து தே வில் கிவ் யூ ஃபீட்பேக். ஓகேங்களா. அதனால் அந்த ஃபாலோ போயிட்டே இருக்கும். இந்த 4 டேஸில் வந்து இருக்கிற சிலபஸை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதோட ஃபுல் டெஸ்ட் தான் வந்து MSLP டெஸ்ட்டாக இருக்குது. MSLP 1.1ங்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த 4 டேஸில் கவர் பண்ண ஏரியாஸை வந்து ஃபுல் செட் வரும். ஓகேங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா எங்களோட பிளான் வந்து ஃபஸ்ட்டு 4 டே வந்து எவ்ரி டே வந்து ஜஸ்ட் யூ வில் ஹேவ் ரைட் அரௌண்ட் 5 கொஸ்டின்ஸ் பெர் டே. அப்போ 20 கொஸ்டின்ஸ் வரும். இது ஒரு 20 கொஸ்டின்ஸ் அரௌண்ட் 40 கொஸ்டின்ஸ் வந்து எழுதுறதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த 4 டேஸில் கொடுத்துருக்க ஃபீட்பேக்கை ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் இன் த MSLP டெஸ்ட். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து செகண்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் லீனியண்ட்டாக வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஏ ஓரியன்டேஷன் வச்சுருக்கோம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து குரூப் 1 எல்லாருமே எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அதனால் ஓரியன்டேஷன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2-3 hours வந்து டெய்லி ஓரியன்டேஷன்ஸ் இருக்கும். பட் அதில் வந்து ஒரு டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா. ஒரு டெஸ்ட்டுங்கிறது வந்து என்னென்னா டெய்லி டெஸ்ட் இருக்காது. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து குரூப் 1 போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். கிளாஸஸை வந்து பொறுத்த வரைக்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. அதில் 1 day மட்டும் அந்த வீக் வந்து டெஸ்ட் இருக்கும் ஃபாலோட் பை MSLP டெஸ்ட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இருக்கிறது வந்து வி ஹவ் அதர் ஏரியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கும் மெயின்ஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு பிரச்சனை மேஜரான இஷ்யூஸ் என்னென்னா டைம். ஏன்னா லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 100 days இருந்துச்சு. இப்போ அது கிடையாது. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஷெடியூல் போடும்போது ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டாக நாங்கள் கன்சிடர் பண்ணுற எப்படி பண்ணுவோன்னா ஒரு ஃபுல் பேப்பரை வந்து 3 டிவைட் பண்ணி வச்சுருப்போம். பட் இந்த வாட்டி அப்படி வைக்க முடியல. அதனால் 2 தான் வச்சுருக்கோம். ஏன்னா கரெக்டாக 12 weeks தான் டைம் இருக்குது. நம்ம ஜூன் 15th அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு இருக்க வீக்ஸே வந்து 10 weeks. ஓகேங்களா. 10 to 12 weeks தான் வந்து நமக்கு வந்து கேப்பே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் வந்து லாங்காக கொண்டு போக முடியல. ஓகேங்களா. இது எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை. ஏன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 15 weeks வந்து நமக்கு டைம் இருக்கும். கம்ஃபர்டபுளாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். பட் இப்போ வந்து டைம் இருக்காது. those who are comfortable in clearing the prelims, for example கட் ஆஃப் தாண்டி இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா. ஏன்னா வந்து ஜூன் 15th அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஹிமாலயன் டாஸ்க். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சொல்கிற மாதிரி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு குறிப்பிட்ட பாட்டை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். திஸ் ஆர் திங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட். இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து வி ஹவ் GS 1.1 பொறுத்த வரைக்கும் நமக்கு மேஜராக வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர், தென் மாடர்ன் இந்தியா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா. இது 3 டாபிக் வந்து ஃபஸ்ட்டு வீக் ஃபாலோ பண்ணுறோம். செகண்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ. ஓகேங்களா. எதுக்காக அதை வச்சுருந்தோன்னா ஒன்லி ஃபார் குரூப் 1க்காக தான். ஓகேங்களா. ஏன்னா வந்து ரெண்டுமே கிளாஸ் ஆகக்கூடாது. நிறைய பேர் வந்து குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அதை வச்சுருந்தோம். தேர்டு வந்து பொறுத்த வரைக்கும் 1.2 பொறுத்த வரைக்கும் மேஜராக வந்து என்னென்னா நமக்கு மிச்சம் இருக்க டாபிக்ஸ் சொசைட்டி அண்டு ஜாகிரஃபியை வந்து கவர் பண்ணுறோம். ஓகேங்களா. தென் 2.1 4th வீக் வந்து வி ஹவ் 2.1 பாலிட்டி ஃபுல்லாகவே உங்களுக்கு அதில் கவர் ஆகிடும். ஓகேங்களா. தென் 5th வீக் வி ஹவ் 2.2 கவர்னன்ஸ் அண்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஏரியாஸ் கவர் ஆகும். தென் அடுத்த வீக் வந்து பார்த்திங்கன்னா 3.1 பொறுத்த வரைக்கும் வந்து எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு இதுலேயும் எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு பார்ட்டாகவும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3.2 பொறுத்த வரைக்கும் வந்து சயின்ஸ் டேக் அண்டு இன்டர்னல் செக்யூரிட்டி ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸும் ஒரு பார்ட்டாகவும் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்ஸ் வந்து 2 வீக்காக வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஒரு எத்திக்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஃபுல் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எத்திக்ஸ் அண்டு ஹியூமன் இன்டர்ஃபேஸ், ஆப்டிடியூட், தென் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி வந்து காமன் டாபிக்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டாகவும், 2வது பார்ட்டு வந்து கவர்னன்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து தனியாக பிரிச்சிருக்குது. ஓகேங்களா. இதுதான் மேஜரான திங். ஒவ்வொரு வீக்கும் வி ஹாவ் டு கன்சிடர் தட் அரௌண்ட் வந்து 100 to 120 மார்க்ஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த ஷெடியூல் வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 1 வீக் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா
டேரெக்டாக வந்து யூபிஎஸ்சியில் வந்து 100 to 120 மார்க்ஸ் கவர் பண்ணுறதுக்கான சிலபஸ் அண்ட் ஷெட்யூல் வந்து அதில் இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி கிளியராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பேர்டன் இருக்காது. ஈஸியாக வந்து கவர் பண்ணால் 10 வீக்ஸ்லேயே வந்து கவர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ப்ராசஸ் வந்து 3 monthஸில் முடிஞ்சிடும். 3 months கூட கிடையாது, நமக்கு 10 வீக்ஸில் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவரி எம்எஸ்எல்பி வந்து எழுதிட்டிங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 days நம்ம சொல்லியிருக்கிறதுனால 40 into 5 பார்த்திங்கன்னா அது ஒரு 200 கொஸ்டின்ஸ் வரும். எம்எஸ்எல்பியில் ஒரு 200 கொஸ்டின்ஸ் வரும். முடிக்கும் போது அரௌண்ட் வந்து ஒரு 500 கொஸ்டின்ஸ் முடிச்சிருப்பீங்க ஜென்ரலாக. அதோட அட்வான்டேஜ் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அங்கே பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து வேர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பேப்பர் ஸ்ட்ரக்சரிங் பண்ணுறதா இருக்கும், எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்கேஸ் வந்து இந்த வாட்டி வந்து மெயின்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து யூபிஎஸ்சியோட மெயின்ஸில் வந்து இன்னொரு மேஜரான இஷ்யூஸ் வந்து என்னென்னா லிமிட் வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸாம். என்னென்ன லிமிட் இருக்குது நமக்கு மெயின்ஸ் எழுதும்போது? ஃபஸ்ட்டு டைம் லிமிட். டைம் லிமிட்டுங்கிறது வந்து என்னென்னா நம்ம சார் மாதிரி அவ்வளோ மேக்ஸ்லாம் தெரியாது. சார் வந்து ஆட்டோமேட்டிக்காக 4000 வேர்ட்ஸ்லாம் சொல்கிறாரு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் நம்ம பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா அரௌண்ட் 180 minutes இருக்குது, 3 hours. அந்த 180 minutes பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா 10 மார்க் கொஸ்டின் 10-15 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எழுதணும் ஆவரேஜாக நான் சொல்கிறது. ஓகேங்களா? ஆனால் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து எல்லா பேப்பரையும் எழுதி ஆகணும். எஸ்ஏ வந்து 2 இது, பட் மிச்சம் எல்லாத்துலேயும் வந்து 20 கொஸ்டின்ஸ் அப்ராக்சிமேட்லி 20 கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். எத்திக்ஸை பொறுத்து 19 வரும், ஆப்ஷனலும் 19 வரும். ஓகேங்களா? ஜென்ரலாக அதே மாதிரி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் காலையிலே ஆஃப்டர்நூன், மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் நடக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டைம் லிமிட். டைம் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து 15 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்து இவ்வளோ டைம் தான் இருக்கணும், 10 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு இவ்வளோ டைம் தான் இருக்கும். பட் அதை நம்ம டிசைட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ஃப்ளோவை பொறுத்து இருக்குது. எனக்கு நம்ம தெரிஞ்ச கொஸ்டின்ஸாக இருந்தால் சீக்கிரம் முடிச்சிருவோம், தெரியாத கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம யோசிச்சு எழுதணும். இட் டேக்ஸ் சம் டைம். ஆனால் ஆவரேஜாக பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக 3 hours நம்ம முடிக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னென்னா டைம் லிமிட்டை தாண்டி பேஜ் லிமிட். பேஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா ஒரு கொஸ்டின் நம்ம கண்டென்ட் நிறைய தெரியும், 10 மார்க்ஸில் கேட்டிருப்பாங்க. ஒரு கொஸ்டின்ஸ் கண்டென்ட்டே வராது, 15 மார்க்ஸில் வச்சுருப்பாங்க. இதுவும் வந்து நிறைய டைம் வந்து யூபிஎஸ்சி பார்ப்பாங்க. அப்போ கண்டென்ட் தெரிகிறது வந்து 10 மார்க்ஸ் நான் எப்படி கொடுக்கணும், கண்டென்ட் தெரியாததுல 20 மார்க்ஸ் நான் வந்து 15 to 20 மார்க்ஸ் நான் எப்படி மாற்றி எழுதணும், அதை வந்து நம்ம இங்கே எம்ஃபசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன் திங். ஓகேங்களா? தென் வி ஹாவ் இது 2 லிமிட். இதை தாண்டி தேர்ட் லிமிட்னு ஒன்று இருக்குது. தேர்ட் லிமிட் வந்து என்னென்னா அன்றைக்கி எக்ஸாம்பிளில் வந்து என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதில் சாரும் ஃபீல் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் மெயின்ஸ் எழுதும்போது ஒரு டைம் வந்து என்னென்னா அந்த ஸ்கூலில் வந்து மத்தியானம் பேப்பர் 1 முடிச்சாச்சு, பேப்பர் 2 ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டாக மான்சூனுங்கிறதுனா ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபுல்லாக இருட்டுனா வெளியிலே ஃபுல்லாகவே ரொம்ப க்ளௌடியாக இருந்திருக்கு. 10 நிமிஷம் கரண்ட் இல்லை. ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து 1 மணி நேரத்தில் 10 நிமிஷம் கரண்ட் இல்லை. பக்கத்தில் இருக்க மூஞ்சி கூட தெரியல, அப்புறம் தான் பேப்பர் தெரியறதுக்கு. அதனால் எப்படி வேணாலும் வந்து நமக்கு வந்து நடக்கலாம். அந்த லிமிட்டை வந்து நம்மள்கிட்ட கையில் கிடையாது. பட் மிச்சம் இருக்க 2 லிமிட் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா டைம் லிமிட்டாக இருக்கட்டும், பேப்பர் லிமிட்டாக இருக்குது, அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. பட் அதுக்கு வந்து என்னென்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்காக இருக்கட்டும், ஆதி சார் இருக்கட்டும், ஹரி சார் இருக்கட்டும், எங்களுக்கு ஃபஸ்ட் டெஸ்ட் நாங்கள் எழுதுனதே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக யூபிஎஸ்சி மெயின்ஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி டெஸ்ட் எழுதுறது கிடையாது. ஏன்னா டேரெக்டாக போய் தான் வந்து நான் மெயின்ஸ் வந்து அங்கே தான் எழுதினேன் ஜென்ரலாக. அதுக்கப்புறம் தான் வந்து எவரி இயர்ஸ் வந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து வி ரெட்டிஃபை த இஷ்யூஸ். ஓகேங்களா? அந்த பிரச்சனையெல்லாம் வந்து இங்கே சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த டீட்டெயில் ஸ்கெடியூல் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? மேக் ஷூர் தட் யூ ஃபாலோ ஆல் த டெஸ்ட் அண்ட் தென் வந்து டெஸ்ட்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து லேர்ன் பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீட்பேக் வாங்க. ஃபீட்பேக்கை ரெட்டிஃபை பண்ணி எம்எஸ்எல்பியில் வந்து எழுதிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். ஃபார்வர்ட் டு அதில் சார். கண்டினியூ சார் 1 hour. பிரேக் போயிட்டு வந்துட்டீங்களா? போவே இல்லையா? செக். இப்போ நான் பேசுறது கேட்குதுல்ல? ஆடியோ ஓகேவா? உனக்கு ஆடியோ ஓகேவா? வருதா? ஆடியோ வருதா? செக். ஓ, இப்படி ஒரு இஷ்யூ இருக்கா?
ஓகே. ஆடியோ எதுவுமே வரலையா? இப்போ வருதா? இல்லை இல்லை, ஆடியோ வந்தால் ஓகே, நாய்ஸ் ஓகே, ஆடியோ வருதில்ல? ஆன்லைன் பீப்புள் உங்களுக்கு ஆடியோ கேட்குதா? டக்குன்னு அந்த மைக்லேருந்து இந்த மைக் சுவிட்ச் ஆகிறதுனால வரக்கூடிய இஷ்யூவாக இருக்கும். ஓகே, வில் ஸ்டார்ட் தி கிளாஸ். ஒன்றும் இல்லை, நான் வந்து அடுத்த இந்த 3 months வந்து நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்டாவோ ப்ரிலிம்ஸ் வர்றவங்களுக்கும் வராதவங்களும் என்ன பண்ணணுங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி, எல்லாருமே ஜிஸ்ட் மாதிரி தான் பேசுனாங்க. நான் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பேசலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியா. யூடியூப்பில் எல்லாருக்கும் ஆடியோ ஓகேல? ஓகே. யூடியூப்பில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து தமிழ் பிரபா சாரோடைய அந்த புக்கு பற்றி கேட்டிருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, கிங் மேக்கர்ஸ் புக்கு. அது வந்து ஒரு புக்காக லான்ச் பண்ணல, இன்னும் ஒரு பிடிஎஃபாக தான் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ தமிழ் பிரபா சார் வந்து ஒரு வீடியோ இன்றைக்கி போடுவார் யூடியூப்பில், இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ ஒரு வீடியோ வரும். அந்த யூடியூப் வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் தேர் வில் பி அ ட்ரைவ் லிங்க். அந்த ட்ரைவ் லிங்க்கில் வி வில் பி ஹேவிங் தி ஃபுல் நோட்ஸ் வாட் எவர் பிரபா சார் வாண்ட்ஸ் டு கிவ். ஸோ அவர் ஃப்ரீ பிடிஎஃபாக எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அது புக்கு பணம் கொடுத்து வாங்குறதுனா இல்லை, ஆப்ஷனலுக்கு அவர் வந்து ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்காரு. அது ஃப்ரீ பிடிஎஃபாக எல்லாருக்கும் ஓப்பனாக கொடுக்குறாரு. ஓகே, ஸோ அவர் ஹேண்ட் ரிட்டன் தான் அது, இட்ஸ் நாட் பிரிண்டட். ஸோ அது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் படிக்கிறவங்களுக்கு ஒரு கைடாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல சொன்னார். ஓகே, ஸோ நவ் வில் ஸ்டார்ட் தி கிளாஸ். இப்போ வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் வாட் வி கேன் டூ. இப்போ வந்து வி ஆர் ஹேவிங் 3 types ஆஃப் பீப்புள். ஒரு குரூப்பாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ ப்ரிலிம்ஸ் எனக்கு ஓரளவுக்கு நல்லா வருது, இந்த வாட்டி கிளியர் ஆகிடும் அப்படிங்கிறவங்க வந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம். ஏன்னா எனக்கு ஷோராக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நல்ல மார்க் வருது, 100 மார்க் மேலே வருது, இல்லை 95 மேலே வருது அப்படிங்கிறவங்க நிச்சயமாக குரூப் 1 வந்து நிறுத்திட்டு யூபிஎஸ்சி படிக்கிறது தான் அட்வைசபிள். ஏன்னா வந்து இட்ஸ் ஆல்ரெடி லெஸ் டைம், யூ ஆல்ரெடி லாஸ்ட் டைம். ஸோ டோன்ட் ட்ரை டு டூ போத் அண்ட் ஸ்பாயில் போத். 95 மேலே வருது அப்படின்னா குரூப் 1 இமீடியட்டாக தூக்கி போட்டு நம்ம யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கு போகணும். அதுவே வந்து ஒரு 70 தான் வருது, 70 கீழே போகுது அப்படின்னா யூபிஎஸ்சியை வந்து நம்ம வந்து ஒரு 2 weeks நிறுத்திட்டு குரூப் 1 ஃபுல்லாக படிக்கணும். சரியா? ஆனால் வந்து இப்போ வந்து இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை, ரெண்டுமே பண்ணணும். ஏன்னா வந்தாலும் வரலாம், வராமலையும் போகலாம். அப்படி இருக்கிறப்போ வந்துருச்சுன்னா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. இப்போ உங்களுக்கு 80 மார்க் வருது சொல்ல முடியாது, 85 வருது சொல்ல முடியாது, 89 வருது சொல்ல முடியாது. ப்ளஸ் இந்த வாட்டி சிசாட்டு ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால வி கான்ட் ப்ரெடிக்ட் எனிதிங். ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஏர்லி ஸ்டார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் கிளியரிங். ஏர்லி ஸ்டார்ட் அப்படிங்கிறது ரிசல்ட் வர்ற அன்னைக்கு நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம். ரிசல்ட் வர்ற அன்னைக்கு யூ வில் பி ஹாவ் ரஃப்லி 70 days. ரிசல்ட்லேருந்து 70 நாளில் மெயின்ஸு. இந்த 70 நாள்லையுமே வந்து நம்ம வந்து படிக்கணும். ஸோ ஐயோ ரிசல்ட் வந்துருச்சு, நான் இன்னும் எதுவுமே படிக்கலை அப்படிங்கிறதே வந்து ரிசல்ட் பாசிட்டிவாக வந்தாலுமே டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஆனால் ஓகே ரிசல்ட் வந்துருச்சு, நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன், ஐம் ஆல்ரெடி இன் தி ட்ராக், ஐம் ஆல்ரெடி இன் தி மொமெண்டம் அப்படிங்கிறது தான் அடுத்த 70 நாளுக்கு ஒரு மொமெண்டமாக இருக்கும். ஸோ அதனால் டோன்ட் மிஸ் திஸ் டைம். இந்த ஏர்லி பேர்ட்ஸ் கெட்ஸ் ஆல் தி கிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. அந்த ஏர்லி ஸ்டார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி இந்த வருஷத்துடைய டாப்பர்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மெயின்ஸ்க்கு. ஸோ நீங்களும் டாப்பர் ஆக போகிறீங்கன்னா படிங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? ரெண்டாவது வந்து இப்போ நம்ம வருவோம், மெஜாரிட்டி ஆஃப் தி ஆஸ்பிரன்ஸ் வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறவங்க. குரூப் 1 காலையில் மதியானம் யூபிஎஸ்சி அப்படின்னு யூ வில் பி ஹேவிங் திஸ் தாட். இந்த 2 வாரம் உட்காந்து இந்த எம்எஸ்எல்பி கிளாஸஸ் அட்டன் பண்ணணுமா அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேர்ட்ட இருக்குது. சீனியர்ஸ் 2nd or 3rd attempt வந்து குரூப் 1 வந்து இன்னும் வந்து ஒரு 3 attempts கொடுத்துட்டு இந்த ப்ரிலிம்ஸும் இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் குரூப் 1 கொடுக்குறேன் அப்படின்னு இருந்திருப்பாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், இந்த அடுத்த 2 weeksமே கிளாஸுக்கு வந்தே ஆகணும். இந்த எம்எஸ்எல்பி டிடி மெயின்ஸ் கிளாஸுக்கு யார் வந்தே ஆகணும் வித்தவுட் எனி ரீசன்ஸ் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ் ஹூ ஜஸ்ட் கேவ் தேர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அண்ட் நவ் ஸ்டார்டிங் யுவர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ உங்களுக்கு மெயின்ஸ் கிளாஸ் முடிஞ்சிடுச்சு, எல்லா சப்ஜெக்ட்டும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ஆப்ஷனல் முடிச்சாச்சு. இப்போது அது வந்து கிளாஸில் உங்களுக்கு சப்ஜெக்ட் டீச் பண்ணுறது. இது வந்து மெயின்ஸ் எப்படி படிக்கணும்னே ஒன்று இருக்குது.
எப்படி மெயின்ஸுக்கு படிக்கிறதுங்கிறதே ஒரு தனியான ஒரு ஆர்ட். இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ப்ரிலிம்ஸில் வந்து நம்ம வெறும் சப்ஜெக்ட் படிப்போம், படித்ததை ஞாபகம் வச்சுப்போம், எம்சிக்கு வரும். பட் மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் லைக் தட். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இட் செல்ஃப் இஸ் அ செப்பரேட் திங் ஃபார் விச் யூ நீட் கோச்சிங். ஸோ அதுதான் வந்து இந்த அடுத்த எக்ஸாக்ட்லி ஸ்பீக்கிங் 60 days. ஆக்சுவலி ஜூலை 31 எல்லாம் முடிஞ்சிடும். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் அப்போது எஸ்ஏஸ்க்கான வீக்காக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஜூலை 31 இது முடிஞ்சிருது டிடி மெயின்ஸ். இந்த 40 daysங்கிறது எக்ஸாக்ட்லி 2 monthsக்கு நடுவில் நடக்குது. ஸோ அப்போ இந்த 40 days நடக்கிற கிளாஸஸுமே யாருக்கு ரொம்ப 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 முக்கியமானதுன்னா இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் டெஸ்ட்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் வந்து டோன்ட் எவர் மிஸ் திஸ் கிளாஸ். ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன், 3rd அட்டெம்ப்ட்டுக்கு வந்துட்டேன், 4th அட்டெம்ப்ட்டுக்கு வந்துட்டேன், எனக்கு இப்போ குரூப் 1 ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கிவ் யுவர் ஃபுல்லஸ்ட் டைம் ஃபார் குரூப் 1. அதுக்கும் 15 நாள் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஃபுல்லஸ்ட் டைம் குரூப் 1 கொடுத்துட்டு ஜூலை 16 ஆரம்பிங்க. ஸோ ஜூலை 16 வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பிச்சிடலாம் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ஆனால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஆஃப்டர்நூன் கிளாஸ் வாங்க. யூ லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா வந்து லைக் சார் ஆல்ரெடி போன வருஷம் வி ஹேட் 1000+ அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். பட் இந்த வாட்டி அது ஃபுல்லாகவே ரீஸ்ட்ரக்சர் பண்ணியாச்சு. இந்த வாட்டி வந்து நம்ம வந்து இந்த செஷன் முடிகிறப்போ ஒரு ஆஸ்பிரண்ட்டோட ஃபீல் என்னவாக இருக்கணும் அப்படிங்கன்னா, இந்த செஷன் முடிகிறப்போ ஓகே நான் எப்போ மெயின்ஸ் எழுதினாலும் என்னால் படிச்சிட முடியும் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்கணும். அதான் வந்து மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் திங். என்னால் எந்த மெயின்ஸ் வந்தாலும் நான் ரெடி, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, இதை நான் பண்ணி நானே பார்த்துப்பேன் அப்படிங்கிற இந்த மைண்ட் செட்டை உருவாக்குறது தான் இந்த செஷனோட ஐடியா. 40 நாள் கிளாஸுமே. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சரோ, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியோ, இல்லை எக்கனாமியோ, அக்ரிகல்ச்சரோ, கவர்னன்ஸோ டீச் பண்ண போகிறதில்ல. அதுக்கு எப்படி தயாராகிறது, அதுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, எப்படி கீவேர்டு. இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் நான் சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். ஓகே, ஒரே ஒரு லைன், ஹீட் வேவ்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் a disaster but it is a social injustice multiplier அப்படின்னு ஒரு லைன் வந்து நம்ம எடிட்டோரியல்ஸ்லேருந்து எடுத்தோம். ஸோ ஹீட் வேவ் இஸ் நாட் ஜஸ்ட் அ டிசாஸ்டர் பட் இட்ஸ் அ சோஷியல் இன்ஜஸ்டிஸ் மல்டிப்ளையர் அப்படிங்கிற இந்த லைன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹீட் வேவ்ஸ். இது அப்படியே ஒரு டெம்ப்ளேட்டாக எடுத்துக்கலாம். அதான் நேற்றுக்கு ஃபன்னியாக சொல்லிட்டு இருந்தேன். டேஷ் இஸ் நாட் ஜஸ்ட் டேஷ் பட் இட் இஸ் அ சோஷியல் இன்ஜஸ்டிஸ் மல்டிப்ளையர். இப்போ உங்களுக்கு புரியுதா? இதுதான் அந்த டெம்ப்ளேட். இப்போ ஜஸ்ட் அந்த ஒரு லைன்லேருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட்டை ஃபார்ம் பண்ணுறேன். இந்த டெம்ப்ளேட் என்ன அப்படின்னா டேஷ் இஸ் நாட் ஜஸ்ட் டேஷ் பட் இட் இஸ் அ சோஷியல் இன்ஜஸ்டிஸ் மல்டிப்ளையர். டேஷ் இஸ் நாட் ஜஸ்ட் டேஷ் பட் இட் இஸ் அ சம் அட்ராக்டிவ் கீவேர்டு. ஸோ இந்த ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கிட்டேன்னா இதை நான் எங்கேயாவது ஒரு கன்க்ளூஷனில் கடைசியாக கேப்ஷனில் எழுதி முடிப்பேன். ஒரு ஆன்சர் எழுதி முடிக்கிறேன்ல, முடிக்கிறப்போ கடைசி லைனில் ஃபுல் கேப்ஸில் போட்டு பாக்ஸ் போட்டு முடிப்பேன். ஆர் இது வந்து எங்கேயாவது ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணோன்னா நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களுக்கு புரியுதா? இல்லைனா நான் எஸ்ஏல இது வந்து ஒரு சப் ஹெட்டிங்காக சைட் ஹெட்டிங்காக யூஸ் பண்ணிப்பேன் இந்த டெம்ப்ளேட்டு. ஸோ இதுதான் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் படிக்கணும். அதாவது GS 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது அண்ட் ஆப்ஷனல்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷனல்ஸ் இட்ஸ் நாட் இன் மை ஐ கான் டிஸ்கஸ். அதுக்கு ரெஸ்பெக்டிவ் ஃபேக்கல்ட்டிஸ் வில் டிஸ்கஸ். இப்போ ஜியாகிரஃபி ஆப்ஷனலுக்குன்னா நான் எதாவது சொல்லலாம். ஆனால் 1, 2, 3, 4 அண்ட் எஸ்ஏ இதுக்கு ஒன்னொன்றுத்துக்குமே தனித்தனி டெடிகேட்டட் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி மாடலில். அது என்னங்கிறது தான் வந்து யூ வில் பி லேர்னிங். இந்த மாதிரி விஷயங்கள் தான் யூ ஹேவ் டு லேர்ன் நவ். ஏன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கதை என்ன, இன்டர்னல் செக்யூரிட்டி கதை என்ன, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் என்னங்கிறது போன வருஷமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதோட நோட்ஸ் நீங்கள்லாம் வச்சுருப்பீங்க. இப்போ அதெல்லாத்தையும் எடுத்து தூசி தட்டி எடுக்கணும். எடுத்து அதை ரிவைஸ் பண்ண போகிறீங்க. கரெக்டாக? அப்படி நோட்ஸ் உங்கள்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் என்ன பண்ணுறது? எந்த ஸ்டாண்டர்ட் புக்கை நான் பார்க்குறது? பொதுவாக மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த காலத்தில் there is no need of a standard book at all. இன்னைக்கு ஜென்ரேஷன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி we had standard books for all the topics. Internal security by this person, ethics and integrity by this person அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பை திஸ் பர்சன் அப்படின்னு. பட் இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லை. தேர் ஆர் மெனி மார்க்கெட் நோட்ஸ் ஆஃப் வேரியஸ் இன்ஸ்டியூட்ஸ். டெல்லி இன்ஸ்டியூட்ஸோட நோட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்துருச்சு. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் மெயின்ஸில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன? இப்போ 10 years பேக் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூமர் மாதிரியே பேசுகிறேன். அந்த காலத்தில் நாங்களாம் படிக்கிறப்போ இப்போ சார் அப்படி பேசிகிட்டு இருப்பார். இப்போ நானும் அதுதான் பேசுகிறேன். அப்போ தான் உணருது நம்ம எல்லாருமே வயசாகிறோம் அப்படின்னு. அந்த காலத்தில் நாங்களாம் படிக்கிறப்போ, அந்த காலத்தில் நானும் அப்படி தான் சொல்கிறேன். இப்போ நான் இது ஏன் சொல்கிறேன்னா ஒரு பாயிண்ட்டுக்காக தான். அந்த காலத்தில் நாங்களாம் படிக்கிறப்போ நாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்கை பார்த்தோ இதை பார்த்தோ எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து எடுத்து நோட்ஸ் எடுக்கணும். who is having the best notes they will clear the mains. ஸோ யார் நல்ல நோட்ஸ் எடுத்தாங்க
அவங்க தான் மெயின்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நோட்ஸ் எடுக்கணும். இது இந்த வருஷமும் இப்போ பண்ணி தான் ஆகணும். பட் என்னென்னா யார் நல்ல நோட்ஸ் எடுத்தாங்க, நிறைய சோர்ஸ் பார்த்து எடுத்தாங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸை கொண்டு வந்தாங்க. இப்போ எத்திக்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் யார் கொண்டு வந்தாங்கங்கிற அந்த ஒரு விஷயம் தான் காம்படிஷனாக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, தி பெஸ்ட் நோட்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஃப்ரீயாக பிடிஎஃபாக இருக்குது. உங்களுக்கு புரியுதா? பார்த்தீங்களா, பிரபாகரன் சார் இப்போ லான்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் எல்லார் கையிலையும் இப்போ இருக்குது. இப்போது தமிழ் ஆப்ஷனல் படிக்கிற எல்லாருக்கிட்டையும் பிரபாகரன் சார் நோட்ஸ் இருக்குது. அப்போ அவங்கள யார் பாஸ் பண்ண போகிறா, யார் நிறைய மார்க் வாங்க போகிறா அப்படின்னா அதை யார் நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போது இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் என்னென்னா அந்த நோட்ஸை யார் பெஸ்ட்டாக பயன்படுத்திக்கணும். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் விஷனோட வேல்யூ எடிஷன் நோட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபாரமோடைய ரெட் புக் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆர் ஷூன்யாவோட பர்பிள் புக் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆர் இப்போது லேட்டஸ்ட்டாக போன வருஷம் ட்ரெண்டான ஒன்லி ஐஎஸோட பிரஹார் அப்படின்னு ஒன்று இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து தே ஹவ் கிவன் எவ்ரிதிங். ஸோ அப்போது நம்ம உட்காந்து டெடிகேட்டட் நோட்ஸு விச் இஸ் கோயிங் டு பி தி பெஸ்ட் பியூட்டிஃபுல் நோட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நம்மளுடைய ஒர்க்கே என்னவா போயிடுச்சு அப்படின்னா இந்த நோட்ஸை ஒரு சோர்ஸாக வச்சுக்கிட்டு நான் இதை பெஸ்ட்டாக எப்படி என்னோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இன்டர்னலைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் காம்படிஷன். இப்போ எல்லார் மத்தியிலையும் இருக்கிற காம்படிஷன் என்னென்னா எவ்ரி ஒன் ஹேவ்ஸ் நோட்ஸ், எவ்ரி ஒன் ஹேஸ் கண்டென்ட், எவ்ரி ஒன் ஹேஸ் கூகுள், ஆன் தி டாப் ஆஃப் இட் ஜெமினி அண்ட் சாட் ஜிபிடி. ஸோ இதை எப்படி பயன்படுத்தி நான் வந்து மெயின்ஸ் பாஸ் ஆக போகிறேங்கிறது தான் லாஸ்ட் 2 இயர்ஸ் மெயின்ஸோட ஸ்ட்ராட்டஜியாகவே போயிட்டுருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸ் மெயின்ஸ் எழுதுனதுனால ஐ ஹவ் ரிட்டன் மெயின்ஸ் இன் அந்த காலம் அண்ட் இந்த காலம், வசந்தன் கோ மாதிரி நான். ஸோ எந்த காலமாக இருந்தாலும் வசந்தன் கோ அதே மாதிரி சேரில் தான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து 2 காலத்துலேயும் மெயின்ஸ் எழுதுனதுனால என்னால் கம்பேர் பண்ண முடியுது. ஸோ லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே வந்து இட்ஸ் ஏஐ சாட் ஜிபிடி மெயின்ஸ். போன வருஷம் மெயின்ஸ் படித்த எல்லாருமே எப்படி சாட் ஜிபிடியை மெயின்ஸுக்கு பயன்படுத்துறது இதுதான் இப்போ நீங்கள் கற்றுக்கணும். உங்களுக்கு புரியுதா? பிகாஸ் எவ்ரி திங் இஸ் எத்திக்ஸ்க்கு வந்து இந்த நோட்ஸ் இருக்குது, பெஸ்ட்டு நோட்ஸ் இருக்குது. முன்னாடி எத்திக்ஸ்க்கு உட்காந்து கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையும் தேடி இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேர், எக்ஸாம்பிள்ஸு, கோட்ஸு இதெல்லாம் உட்காந்து நாங்களே எழுதுவோம். இப்போ அது எல்லாமே பிடிஎஃப்பில் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளால் ஒரு ஹியூமன் வைஸில் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ், எவ்வளோ ஆஃபீஸர்ஸோட நேம், எவ்வளோ கோட்ஸ், எவ்வளோ கீவேர்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அதை விட எக்ஸ்ட்ராவாகவே எல்லாத்தையும் போட்டு பிடிஎஃபாக கொடுக்குறாங்க இன்ஸ்டியூட்ஸில் டெல்லியில். அப்போது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிடிஎஃப்பை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த பிடிஎஃப் வந்துருச்சு. இப்போ இந்த வருஷம் நாங்கள் போன வருஷம் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா சாட் ஜிபிடி எப்படி வந்து நம்ம வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் என்ரிச் பண்ணலாம், சாட் ஜிபிடிக்கு என்ன கமாண்டு கொடுக்குறது. ஸோ எல்லா சாட் ஜிபிடி வந்து அப்போ தான் வந்த புதுசு, 2023 மெயின்ஸ் எழுதுறப்போ அப்போ தான் ரொம்ப புதுசு. பட் இட் வாஸ் வெரி க்ரூட். அப்போ நம்மள சாட் ஜிபிடி மேலே ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சாட் ஜிபிடி மாடல் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து போன வருஷம் மெயின்ஸ்லலாம் ஃபுல்லாகவே வந்து வி ஆர் யூஸிங் சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி, ஜெமினி. இப்போ இதுங்களை எப்படி பயன்படுத்துறது நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்? இதுவே எல்லாமே இல்லை. பட் இதை நம்ம வந்து கரெக்டான கமாண்ட் கொடுத்து கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் வாட் ப்ராம்ப்ட் யூ கிவ். ஸோ அந்த ப்ராம்ப்ட்ஸ் எப்படி கொடுக்கறது, இதெல்லாம் தான் வந்து இப்போ இருக்க ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் இப்போ கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்போது இருக்கிற நோட்ஸை பார்த்து அதுலேருந்து எப்படி நோட்ஸ் எடுத்து, இப்போ இன்றைக்கி பிரபா சார் ஒரு நோட்ஸ் காட்டினார், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சரண்யாவோடது. ஸோ அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் எல்லாருமே மேக் பண்ணணும், ஒரு மைக்ரோ நோட்ஸ். இந்த நோட்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் மெயின்ஸுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் நோட்ஸ்லேருந்தும் இன்டர்நெட்லேருந்தும் சாட் ஜிபிடி மாதிரியான விஷயங்கள்லேருந்தும் ஆர் ஒரு மெயின்ஸ் 365 இந்த மாதிரியான மார்க்கெட் மெட்டீரியல்ஸ்லேருந்து வச்சுக்கிட்டு அதிலேருந்து கண்டென்ட் எடுத்து ஒரு பேப்பரில் நீங்கள் நோட்ஸாக எழுதணும். ஸோ இந்த நோட் மேக்கிங் ப்ராசஸ் தான் வந்து எப்படிங்கிறத வி ஹவ் டு லேர்ன். இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் ஒரு மாதிரி, ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா இப்போ கவர்னன்ஸ்க்கு நம்ம ஒரு மாதிரி நோட்ஸ் எடுப்போம், எத்திக்ஸ்க்கு ஒரு மாதிரி நோட்ஸ் எடுப்போம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி நோட்ஸ் எடுப்போம். ஐடியாங்கிறது ஒன்று தான், பட் வாட் யூ ஆர் பிக்கிங் அப். இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எழுதணும்னா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட், இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் அதை உட்கார வைக்கணும். இப்போது கவர்னன்ஸ்னால் அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த ஆன்சர் உட்கார வைக்கணும். இப்போ வந்து ஒரு கவர்னன்ஸ் ஆன்சர் வருதுன்னா எப்படி யோசிக்கணும், ஹவு டு மொபைலைஸ் பாயிண்ட்ஸ். என்னோட 175 எடிட்டோரியல்ஸ்லேயும் நான் தான் பண்ணியிருப்பேன். 175 பண்ணலனாலும் கடைசி 100லையாவது நான் பண்ணியிருப்பேன். எப்படி வந்து நம்ம பாயிண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணணும், இன்ஸ்டன்ட்லி எப்படி பாயிண்ட்ஸை கொண்டு வரணும், ஆன்சரே தெரியலனாலும் எப்படி கதை எழுதணும், இந்த மாதிரி விஷயங்களை தான் இப்போ நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சரில் ஒரு கேள்வி வருது அப்படின்னா நம்ம டக்குன்னு ஒரு பாயிண்ட் வேணால் எப்படி யோசிக்கலாம், நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபார்வர்ட் பேக்வர்ட் லிங்கேஜஸ், இன்புட் சைட்லேருந்து ஒரு 2 பாயிண்ட்டு,
ஆன் ஃபார்மில் இருக்கிற இஷ்யூஸ். இப்போ அக்ரிகல்ச்சரில் சேலஞ்சஸ் அப்படின்னா இன்புட் சைடில் 2 இஷ்யூ, ஆன் ஃபார்மில் 2 இஷ்யூ, அவுட்புட் சைடில் 2 இஷ்யூனா 6 பாயிண்ட் ஆயிடுச்சு. 3 எடுத்திங்கன்னா 9 பாயிண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் யூ ஹேவ் டு திங்க். அப்புறம் லைஃப் ஸ்டைல் பேஸ்ட் அப்ரோச்னு இருக்குது. சொசைட்டிலலாம் அதான் யூஸ் பண்ணுவோம். சைல்டுஹுட்டாக இருக்கிறப்போ 2 ப்ராப்ளம், அடலசென்ட் ஆனவொன்னே 2 ப்ராப்ளம், மேரேஜ் ஏஜ் வரும்போது இருக்கிறப்போ 2 ப்ராப்ளம், மிட் ஏஜில் 2 ப்ராப்ளம், ஓல்ட் ஏஜில் 2 ப்ராப்ளம், 8 ப்ராப்ளம். சொசைட்டியில் ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா இந்த மாதிரி யோசித்தாலே 8 ப்ராப்ளம்ஸை ஜென்ரேட் பண்ணி 8 பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். ஸோ அப்போது ஒரு சப்ஜெக்ட்ஸ்லையுமே இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பாயிண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அதையும் மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கான பாயிண்ட்ஸை இந்த நோட்ஸ்லேருந்து எடுக்க கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த காலத்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். இந்த டெக்னிக்ஸ் இதுக்குள்ளே அவனை யூஸ் பண்ணணும், ChatGPT. ஸோ ChatGPTயை வந்து நீங்கள் வந்து யூபிஎஸ்சிக்கு ட்ரெயின் பண்ணி அவங்ககிட்ட வந்து கீவேர்ட்ஸ் வாங்கலாம், எக்ஸாம்பிள்ஸ் வாங்கலாம், இல்லை எனக்கு வந்து ஒரு அட்ராக்டிவ் கோட்ஸ் கேட்கலாம். இப்போ இந்த கோட்டே நீங்கள் போடலாம், டேஷ் இஸ் நாட் ஜஸ்ட் அ டேஷ் பட் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் மல்டிப்ளையர். இப்போ நான் நேற்று ட்ரை பண்ணேன், ஆக்சுவலி ChatGPT கிட்ட ட்ரை பண்ணேன். என்னென்னா நான் ஃபஸ்ட்டு இந்த கோட்டை கொடுத்தேன். ஐ வில் கிவ் யூ அ கோட், திஸ் இஸ் தி ஃபார்மேட் ஆஃப் திஸ் கோட், யூ அண்டர்ஸ்டாண்ட், யூ டேக் திஸ் ஃபார்மேட் and you analyze this with the UPSC syllabus of GS 1, 2, 3 and tell me where and all I cannot use this particular format of sentence with respect to various topics in the syllabus. அப்படின்னு சொன்னோன்னா அடிக்கிறான். GS 1ல் சொசைட்டியில் எப்படி யூஸ் பண்ணலாம், இது கவர்னன்ஸில் எப்படி யூஸ் பண்ணலான்னு லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அவன் ஒரு 40-50 கொடுத்துட்டான், அவ்வளோலாம் படிக்கவே முடியாது. அதுலேருந்து சும்மா அப்படி ரீட் பண்ணும்போது 2 எடுத்து வச்சுக்கிட்டு மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியுதா? சும்மா ஒரு குட்டி எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்தேன். இந்த மாதிரி வந்து இது ஓவர் டூம் பண்ணிடக்கூடாது, அது வந்து கரெக்டாக அந்த பதத்தில் பண்ணணும். இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம மெயின்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி ப்ரிப்பரேஷன். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் இப்போ நம்ம கற்றுக்குறோம். ஸோ மேக்ஸிமம் என்னோடய செஷன்ஸில் நான் எப்போப்பெல்லாம் இந்த டிடியில் வரணும் அப்போப்பெல்லாம் ஐ ட்ரை டு டூ ஆல் தீஸ் திங்ஸ், அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன பண்ணலான்னு. பட் ஆஃப்கோர்ஸ் எல்லா செஷன்ஸ்க்கு என்னாலே வர முடியாது, அந்தந்த ஃபீல்டில் அந்தந்த எக்ஸ்பர்ட். ஸோ இதில் செலக்ட் பண்ண ஃபேக்கல்ட்டிஸ்லுமே எப்படி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக மெயின்ஸில் நல்ல எக்ஸ்போஷர் இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க. இப்போ ஹரி சார் ஏன் வந்து நாளைக்கு கொண்டு வரும், ஹரி சார் வில் பி தி பெஸ்ட் பர்சன் டு சே வாட் ஹி டிட் இன் தி லாஸ்ட் இயர்ஸ் மெயின்ஸ். ஸோ அதுதான் இதோட ஐடியா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு நம்ம இதை கொண்டு வரலாம். மோர் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜி செஷன் அண்ட் நோட்ஸ் மேக்கிங் செஷன் ரேதர் தென் ஜஸ்ட் டீச்சிங் தி சப்ஜெக்ட். ஏன்னா டீச்சிங் தி சப்ஜெக்ட் இப்போ தேவையே இல்லை, அதுக்கான நோட்ஸே எல்லாருக்கிட்டே இருக்குது, நீங்கள் எடுத்து படிச்சுக்கிட்டாலே. இப்போ இந்த 1 வருஷம் படிச்சிங்களே, நவ் யூ வுட் ஹவ் கம் டு அ சுச்சுவேஷன் வேர் எந்த பிடிஎஃப் வேணால் கூட நான் படிச்சுப்பேன். அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டிங்க தானே. ஃபஸ்ட் 1 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருப்பீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் போகணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும், கான்செப்ட் புரியணும்னு இருக்கும். நீ எனக்கு பிடிஎஃப் கூட நான் படிச்சுப்பேன், அந்த ஸ்டேட்டுக்கு இப்போ நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அதுதான், அது போதும். அதை வச்சுட்டு நீங்கள் இப்போ வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிச்சுக்கணும். போன வருஷம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கிளாஸ் நடந்துச்சு சார், அது மறந்துச்சு சார். மறந்துச்சு தான், யாருக்கு ஞாபகம் இருக்கும்? எல்லாருக்கும் மறந்துடும். ஆனால் நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து கஜினி படத்தில் ரியாஸ் கான் எப்படி அதை எடுத்து பார்க்குறப்பவே ஹாரிஸ் பிஜிஎம் வரும். உங்களுக்கு புரியுதா? அப்படியே அசினோட அந்த பேர் பார்த்த உடனே கல்பனான்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஒன்று சாதிக் சார் வந்துடுவார், ஃபேஸ் ஞாபகம் வந்துடும்னு சொல்கிறேன். என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக சாதிக் சார் தான் உங்களுக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எடுத்தார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தா வந்துடும். திரும்ப ஃபஸ்ட் அட்டம்ப்டஸ் இந்த ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக் நான் சொல்கிறேன், திரும்ப 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 கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு முனைப்பு. இது வந்து இட்ஸ் எ டேஞ்சரஸ் திங். நான் இன்னொரு வாட்டி அட்டன் பண்ணிக்கிறேனே, இன்னொரு வாட்டி அட்டன் பண்ணிக்கலாம், அதுக்கான வழி இங்கே இருக்குது, ஓகே. ஆனால் அந்த இன்னொரு வாட்டி அட்டன் பண்ணிக்கிறேங்கிறது இட்ஸ் அன் எஸ்கேபிசம் ஆக்சுவலி. உட்காந்து படி பரமா, உட்காந்து படி பரமா, அந்த டைமில் இருக்கும். திரும்ப திரும்ப இதே நாசி உட்காந்து படிக்கிறதுக்கு வந்து உட்காந்து படிக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுறது அப்படின்னா இது வந்து ஒரு ஒர்க் இருக்குது. ஆனால் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் ஈஸியஸ்ட் எஸ்கேபிசம் விச் யூ ஆர் சீட்டிங் யுவர் செல்ஃப் பை டெல்லிங் இன்னொரு வாட்டி நான் அட்டன் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி அட்டன் பண்ணிட்டீங்களா போதும், மைண்டில் இருக்குல்ல. இப்போ அதை வச்சுக்கிட்டு இந்த வருஷம் உட்காந்து படிங்க. போன வருஷம் எல்லாருமே பாலிட்டி ஃபுல்லாக முடித்தோமா, ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடித்தோமா, ஜாகிரஃபி ஃபுல்லாக முடித்தோமா, எக்கனாமி ஃபுல்லாக முடித்தோமா, திரும்ப வந்து எக்கனாமிக்கில் என் கிளாஸ் திரும்ப வந்து யாராவது உட்காந்திங்கன்னா இருக்குது, திரும்ப வந்தாலும் இதே மூஞ்சி இதே டைலாகு. போன வருஷம் ஒருத்தன் வந்து உட்காந்துட்டு சார் ஏன் சார் அதே எக்ஸாம்பிள் சொல்கிறீங்கன்றான். உன்னை யார் 2வது வாட்டி வர சொன்னா? போன வருஷம் நான் சொன்ன எக்ஸாம்பிளே ஞாபகம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வந்து திரும்ப வரீங்க? ஸோ அதுதான் வந்து நான் சொல்கிறேன், தெர் இஸ் நோ திரும்ப அதே ஜோக்கு தாங்க நான் சொல்ல போகிறேன், திரும்ப அதே எக்கானமி தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ யூ ஜஸ்ட் டேக் தி புக்ஸ் அண்ட் ஸ்டடி.
அதை தான் நான் வந்து சொல்கிறேன். அந்த பையன் இங்கே இருந்தாங்கன்னா நான் உங்களை எதுவும் ஜஸ்ட் ஃபன்னுக்கு தான் சொன்னேன், சரியா? இருக்கலாம், என் கண்ணுக்கு தெரியல இன்னும். ஸோ என்னென்னா அந்த மாதிரி வந்து அதே எக்ஸாம்பிள் தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதே கான்செப்டை தான் நடத்த போகிறோம். இப்போ கவர்னன்ஸில் புதுசாக ஏதாவது பிரபா சார் நடத்திடுவாரா, இல்லை எத்திக்ஸில் ஏதாவது புதுசாக பிரபா சார் நடத்திடுவாரா, இல்லை நான் புதுசாக இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நடத்த போகிறேன்னா அதே நேருலேருந்து ஆரம்பித்து அதே நான் அலைன்மெண்ட்டு தான் ஆரம்பிப்பேன். உங்களுக்கு புதுசாக ஐஆர் வேணும்னா எடிட்டோரியல்ஸ் பாருங்கள், அதில் தான் இப்போ நம்ம உட்காந்து அடுத்து வந்து இந்தியா யூக்மெண்ட் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ இந்த மாதிரி அட்டன் பண்ணணுங்கிற இந்த ட்ராப்லேருந்து வெளியே வந்து படிக்கிறதுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த செகண்ட் அட்டெம்ப்ட் இன்கேஸ் கொடுக்குற மாதிரி நிறைய பேருக்கு வந்துருச்சுன்னா இந்த டைமில் தான் அந்த கோல்டன் பீரியட் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வி நோ தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ஸில் கிளியர் பண்ணுற நம்பர்ஸை விட செகண்ட் அண்ட் தேர்ட் அட்டெம்ப்ட்ஸில் கிளியர் பண்ணுறவங்க தான் இந்தியாவில் அதிகம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் கிளியர் இன் தீஸ் 2 attempts பிகாஸ் ஆஃப் ஆப்வியஸ் ரீசன்ஸ். ஸோ அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இந்த கேப்பில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் டைவர்ஷன்ஸும் இல்லாமல் இந்த கேப்பை வந்து கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ஹோல் ஐடியா. இன்றைக்கி வந்து நம்ம வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் தேர் இஸ் சர்டன் ஸ்டேஜஸ். த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் தி மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து கண்டென்ட். ஓகே, கண்டென்ட்டை வந்து படிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். கண்டென்ட் படிக்கிறதுனா என்னென்னா, இப்போ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா ஏதாவது ஒரு நோட்ஸில் படிக்கணும். இப்போ சாதிக் சார் நோட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, கரெக்டாக? ஆர் இப்போ நீங்கள் வந்து கவர்னன்ஸே படிக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு நோட்ஸ் எடுத்து பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கவர்னன்ஸ் வந்து பிரபா சார் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பிரபா சார் தானே? யார் எடுத்தாங்க? மாதை மேமோட நோட்ஸ் பார்க்கணும். உங்களுக்கு அந்த நோட்ஸும் பார்க்கலாம், இல்லை மார்க்கெட்டில் கொட்டி கிடக்குது எல்லாமே. எல்லா நோட்ஸும் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து எத்திக்ஸுக்கு வந்து ஒரு காலத்தில் இப்போ எத்திக்ஸ்க்கு வந்து இந்த ஜென்ரேஷனில் எத்திக்ஸ் வந்து பிரஹார் பார்க்குறாங்க. இப்போ ரீசெண்டாக எல்லோரும் முதித் ஜெயினோடது பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எவ்ரி இயர் சம் பர்சன் வில் கம், நோட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம அது எல்லாமே ஒன்று தான். ஆனால் இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து பிரபா சார் நோட்ஸ் இங்கே இருக்குது, இப்போ முதித் ஜெயின் சாரோட நோட்ஸ் இங்கே இருக்கும், இல்லை இங்கே வந்து எத்திக்ஸ் பை சுப்பாராவ்னு ஒன்று இருக்கும், இல்லை அங்கே எத்திக்ஸோட பிரஹார் இருக்கும், இந்த சைடில் எத்திக்ஸோட விஷன் நோட்ஸ் இருக்கும். இது எல்லாமே வேறு வேறு நினச்சிட்ருக்கீங்களா? கிடையவே கிடையாது, எல்லாம் ஒரே விஷயந்தான். இவங்க யாருமே எத்திக்ஸை கண்டுபிடிச்சவங்க இல்லை. அதில் நமக்கு தெளிவாக தெரியும்ல, இவங்க எல்லோரும் எத்திக்ஸ் எடுக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் தான், கரெக்டாக? எத்திக்ஸை கண்டுபிடிச்சவங்களாம் செத்து போயிட்டாங்க. அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், திருவள்ளுவர், கௌட்டில்யா, இவங்கெல்லாம் இப்போ உயிரோடு இல்லை, அந்த கண்டென்ட் கொடுத்தவங்களாம். ஸோ இப்போ வந்து அப்போது இது எல்லாமே வந்து நோட்ஸ் தான். இப்போ ஏதாவது ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்து நோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன முடிவு பண்ண போகிறோம்னா, கண்டென்ட் நம்மளுடைய நோட்ஸ் எதுங்கிறத கிளியர் பண்ண போகிறோம். கவர்னன்ஸ்னால் இதுதான் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும். எத்திக்ஸ்னால் நான் இதுதான் பார்க்க போகிறேன், ஒன்று தான். அது எதுவாக வேணா இருக்கட்டும், ஆனால் ஒன்று தான். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் ரூலே, இந்த ஸ்டாட்டிக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய அந்த ஒரு பேஸ் நோட்ஸுங்கிறது வந்து இட் ஷுட் ஆல்வேஸ் பி ஒன்லி ஒன். choose only one notes. It can be anything. கிளாஸில் கொடுத்த நோட்ஸ், இப்போ நீங்கள் எல்லாமே கிளாஸ் நோட்ஸ் வச்சுருப்பீங்களே, டோன்ட் கன்சிடர் கிளாஸ் நோட்ஸ் as that. கிளாஸ் நோட்ஸ் இஸ் ஆல்வேஸ் தி பேஸ். நான் சொல்கிறது மார்க்கெட் மெட்டீரியலில் ஒன்று அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எத்திக்ஸில் பிரபா சார் நோட்ஸ்னால் நிச்சயமாக பிரபா சார் நோட்ஸ் தான் மெயின். இப்போ நம்ம சரண்யா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம், அவங்களோட ஆன்சர் பார்க்குறப்போ இந்த பாயிண்ட், இந்த வேர்டு எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா இது பிரபா சார் நோட்ஸில் இருந்தது அப்படின்னாங்க. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அவங்களுக்கும் பிரபா சார் தான் எத்திக்ஸ் எடுத்தார். ஸோ அப்போது அது பேஸு. அதுக்கு மேலே நம்ம எதை வந்து ரெஃபர் பண்ண போகிறோம், அந்த ஒரு நோட்ஸை வந்து ஸ்டாட்டிக்காக வச்சுக்கோங்க. கிளாஸில் இப்போ நான் ஐஆருக்கு கொடுத்த நோட்ஸ்னால் அதெல்லாம் பேஸு. பட் ஐஆருக்கு மார்க்கெட்டில் நீங்கள் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, அப்போது அந்த ஒரு நோட்ஸை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட் குட் பி எனி திங். தெர் ஆர் மெனி நோட்ஸ் அவைலபிள். நான் இப்போ சொன்ன எல்லாத்தையும் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்றத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி. விஷன் வேல்யூ எடிஷன் இருக்குது, ஃபாரம் ரெட் புக் இருக்குது, வாஜிராம் எல்லோ புக் இருக்குது. நான் இன்ஸ்டியூட் நேம்ஸ் எல்லாம் சொல்கிறேன், பட் அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் மைண்ட். வென் ரிசோர்ஸ் இஸ் குட் வி ஹாவ் டு யூஸ். நம்மளோட ஒரே எய்ம் ஐஏஎஸ்ஆர் தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஃபாரமோட ரெட் புக் இருக்குது, ஷூன்யாவோட பர்பிள் புக்குங்கிற அவங்க பேர் வைக்கல, நான் வச்சுருக்கேன் அந்த பேரை, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புக்கு 3மே பர்பிள் கலரில் இருக்கும், சரியா? ஃபாரமோட ரெட் புக்னா அந்த புக்கு ரெட் கலரில் இருக்கும், அதனால் அதை ரெட் புக்குன்னு சொல்கிறோம். வாஜிராமோடதெல்லாம் எல்லோவில் இருக்கும், அதனால் எல்லோ புக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஏதாவது ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது பிரஹார், ஒன்லி ஐஎஸோட பிரஹார் மெட்டீரியலும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஃபியூ சப்ஜெக்ட்ஸ்க்கு சூப்பராக இருக்கும், ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி ஜென்ரலாக தான் இருக்கும். ஸோ அதில் எதில் நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தணும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கணும்னா
சரி டேக் திஸ் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியோட பேஸ் கண்டென்ட் ரொம்ப சிம்பிளாக வேணும்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக், அர்ஜுன் தேவ், நார்மன் லோ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. சரியா? ஆப்ஷனல் படிக்கிறவங்க படிங்க. அர்ஜுன் தேவ், நார்மல் லோ, மார்க்கஸ் த்ரெஸ்கோத்திக், இந்த மாதிரி பல புக்ஸ் இருக்குது. கிளென் மேக்ஸ்வெல், கிரிக்கெட் பேர் தான் மார்க்கஸ் தெர்கோசிக்கும் கிரிக்கெட் பேர் தான். இன்னைக்கு ரிட்டையர் ஆகிட்டாரான் அவர், கிளென் மேக்ஸ்வெல். ஏன் இப்படி எல்லாருமே நல்லவங்களாம் ரிட்டையர் ஆகிறீங்க? நல்லவங்களாம் நல்லா விளையாடுறவங்களாம். ஸோ ஓகே. ஸோ இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் அர்ஜுன் தேவ் படிக்கணும் இல்லை நார்மன் லோ படிக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லை. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அப்போது நமக்கு வேறு நோட்ஸ் இல்லை. உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் முன்னாடி சொன்னவங்களாம் அப்போது அந்த நோட்ஸ் வந்து ரெடி பண்ணல. அப்போ தே வேர் கன்சிடர் டு பி தி பிக்கஸ்ட் சோர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கணும்னா நீங்கள் இந்த புக்ஸ் தான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த அவசியமே இல்லை. நீங்கள் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கணுமா, 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக்கோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்களா, அதுதான் பேர் பேஸ் கண்டென்ட், வேர் கிறிஸ்பாக சூப்பராக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கு. மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங் என்ன வேணுமோ அதை மட்டும் சிம்பிள் கீவேர்ட்ஸ். ஒரு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் 4 பக்கத்தில் இருக்குமா, அந்த 4 பக்கத்தில் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் உங்கள் எக்ஸாம் ஆன்சரில் இருக்க வேண்டிய எல்லா கீவேர்டு வித் எல்லா இயர்ஸு வித் எல்லா நேம்ஸும் 12th தமிழ்நாடு புக்கில் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் புக்கு. நம்ம எப்படி 11th ஏன்ஷியன் மெடிவல் பார்க்குறோமோ 12th வந்து மாடர்ன் அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தான். அது இல்லையா, இன்னொன்று இருக்குது. நீங்கள் வந்து விஷனோட வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பார்க்கலாம், அது போதும். இல்லையா, பிரஹாரோட வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பாருங்கள். போன வருஷம் நான் ஃபுல்லாக பிரஹார் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பார்த்தேன், ஒன்லி ஐஎஸோட வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பார்த்தேன். சும்மா அது எப்படி தெரியுமா ஆரம்பித்தேன், மதியானம் 3 மணிக்கு ஆரம்பித்தேன், நைட்டு 1 மணிக்கு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். உங்களுக்கு புரியுதா? நடுவில் பிரேக்ஸ் இந்த டீ குடிக்கலாம் போனோம், டின்னர்லாம் சாப்பிட்டோம், அவ்வளோதான். ஆனால் மதியானம் 3 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு முடிச்சாச்சு பிரஹாரோட என்டையர் பிடிஎஃப். ஸோ அது இந்த மாதிரி வந்து இப்போ நான் ஆல்ரெடி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு அது ரிவைஸ் பண்ணுறது அவ்வளோ குயிக்காக பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் படிக்கிறப்போ சிம்பிளாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கூடவே சாரோட நோட்ஸும் இருக்குது சப்ஸ்டான்ஷியல் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி 2 நோட்ஸை வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு ஒரு பக்கத்தில் நோட்ஸ் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ நான் பாருங்கள், இருக்கிறதுலே கம்மியான கேள்வி வர வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பட் ஸ்டில் எவ்ரி வருஷம் நடுவில் 2 வருஷம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டினே வரல. போன வருஷம் முந்தின வருஷம் ஒரு கொஸ்டின் தான் வந்தது. பட் போன வருஷம் 2 கொஸ்டின் வந்துச்சு வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில். ஸோ வி கான் சே எதுலேருந்து எவ்வளோ வரும் அப்படின்னு. வாட் ஐம் டெல்லிங் இஸ் லிமிட் யுவர் நோட்ஸ், சூஸ் ஒன் அண்ட் ஸ்டடி தட். இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் நோட்ஸ் இருக்கும். உங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யார் எடுத்தா? அஸ்வின் சார் எடுத்திருப்பார். வேறு 2-3 பேட்ச் இருக்கீங்க, அதனால் கேட்குறேன். பிரபா சார் எடுத்திருப்பார். நிச்சயமாக பிரபா சாரோட நோட்ஸோ அஸ்வின் சாரோட நோட்ஸோ அப்புறம் எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு பேஸ் கண்டென்ட் இருக்கும். சரியா? அது கூட நீங்கள் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, விஷனோட ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை பிரஹாரில் இருக்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோ ஆர் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு மார்க்கெட் மெட்டீரியலோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோ வச்சுக்கிட்டு நீங்கள் அதுலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கணும். அவ்வளோதான். இந்த டேட்டா எடுத்து வச்சுருக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த டே பிரபா சார் கொடுத்த நோட்ஸோ இல்லை நான் கொடுத்த நோட்ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு தானே தவிர அதை உங்களோட நோட்ஸ் இல்லை. நீங்கள் இப்போ இன்றைக்கி காட்டினாங்களே பிரபா சார் நோட்ஸ், வென் ஒன்லி தட் ஆஸ்பிரண்ட் டேக்ஸ் தி நோட்ஸ் தே பிகம் டாப்பர். அடுத்தவங்களோட நோட்ஸ் படித்து நம்ம டாப்பர் ஆக முடியாது. அடுத்தவங்களோட நோட்ஸ் ரெஃபரன்ஸு, அந்த நோட்ஸை வச்சு என்னாச்சு டிவி ஒயிட்டாக இருக்கிறதுனாலையா? ஓகே, ஐயோ நான் கண்டென்ட் பெருசாக போடல. ஓகே, அது பார்த்துக்கலாம். ஸோ என்னென்னா இப்போ நம்ம வந்து அந்த ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் நிறைய டாப்பர்ஸ் இப்போ டெலிகிராம் சேனல் ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு தான் இப்போ எல்லாருமே டெலிகிராம் சேனல் சீசன். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லா டாப்பர்ஸும் 1லேருந்து 1000 வரைக்கும் ஆளாளுக்கு ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருவாங்க. அதில் எல்லாத்துலேயும் 2000 பேர் சேர்ந்துருவாங்க. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அதை மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லபாஸ்னால் வந்து காலையில் எழுந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் ஷெடியூல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலி சோஷியல் மீடியா இஸ் பேண்ட் இன் லபாஸ்னா அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் உடைய டைமிங்ஸ் இஸ் பேண்ட் இன் லபாஸ்னா. ஸோ மொபைல் ஃபோன் எடுக்கவே டைம் இருக்காது. இது இந்த வருஷம் ரூல்ஸு, போன வருஷம் ரூல்ஸு எல்லாம் நம்ம பூஜா அம்மானால வந்தது. ஸோ என்னென்னா மொபைல் ஃபோன்ஸ் உண்மையிலே பேண்டு தான். நைட் ஈவினிங் வந்து உங்களுக்கு 1 hour ஏதோ யூஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வீட்டுக்கு ஃபோன் அடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. மிலிட்ரி கேம்ப் போனால் அப்படி தானே இருக்கும், நீங்களாம் போயிருப்பீங்களே, அந்த மாதிரி இருக்குது. ஸோ சோஷியல் மீடியா இஸ் நாட் அலவுட். யூ கான்ட் போஸ்ட் எனிதிங் இன் சோஷியல் மீடியா. ஸோ அப்படி இருக்கிறப்போ எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு ஃபர்கெட் தட். ஆனால் அதை விட நல்ல விஷயங்கள் அங்கே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். த கோச்சிங் வில் பி ஸோ கிரேட் தட் யூ டோன்ட் நீட் தோஸ் திங்ஸ் அட் ஆல் டு கெட் தி டோபமைன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து அப்படி இருக்கிறப்போ தே ஆல் வில் ஃபர்கெட். இப்போ இந்த டெலிகிராம் சேனல்லாம் என்ன இருக்கும்னா, எல்லா டாப்பர்ஸும் ஒரு நோட்ஸ் போட்டிருப்பான். அதில் ஒரு நோட்ஸை பார்த்தோன்னா சூப்பர், இதை படித்து நான் இந்த வாட்டி பாஸ் ஆகிடுறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. அந்த நோட்ஸை எடுத்ததுனால தான் அவர் டாப்பர் ஆனார். உங்களுக்கு புரியுதா?
நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நோட்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் டாப்பர் ஆவீங்க. இந்த மாதிரி 1000 PDF 10,000 PDF இந்த PDF ஓவர்லோடில் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதில் எல்லாத்தையும் ஃபோமோ தூக்கி போடுங்க. இது எனக்கு படிக்க தேவையில்லை, இந்த PDF வேணாம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்கிற அந்த தைரியம் இருக்கும். ஏன்னா அத்தனை PDFs இருக்குது. ஏதோ ஒன்றத்தை சூஸ் பண்ணிட்டு இது போதும் எனக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு தைரியமாக முடிவு எடுத்து அதை மட்டும் நம்ம கற்றுக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைனா ஈஸிலி வி வில் பி ட்ராப்ட் இன் திஸ் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். ஸோ சூஸ் ஜஸ்ட் ஒன் மெட்டீரியல் ஃபார் தி கண்டென்ட் அண்ட் ஜஸ்ட் ரிலை தட். இது ஃபஸ்ட் பார்ட். இப்போ இந்த கண்டென்ட்டை பார்த்து நீங்கள் உங்களுடைய ஓன் நோட்ஸ் எடுக்கணும். இப்போ இந்த 40 நாள்லேயே உங்களுக்கு என்டையர் மெயின்ஸ்கோட நோட்ஸும் உங்களால் எடுத்துட முடியும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அது முடியவே முடியாது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்கு இல்லை. ஓகே, இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போகிறவங்க தனியாக வாங்க, உங்களுக்கு நான் வேறு கதை சொல்கிறேன். இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போகிறவங்க டோட்டலாக வந்து வேறு ஸ்டோரி. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து ஜென்ரலாக இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போக முடியாததுனால ஆனால் அடுத்த வருஷம் மெயின்ஸ் எழுத போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் மேசிவ் க்ரௌட்ஸை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். சரியா? இது நமக்குள்ளே இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்து கூட்டக்கூடாது. ஸோ என்னென்னா நம்ம வந்து வி ஹாவ் டு சூஸ் ஒன் அண்ட் அதுலேருந்து நோட்ஸ் எடுத்துருக்கணும். என்ன மாதிரி நோட்ஸ்னால் இந்த 40 நாள்லேயே எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் எடுத்துட முடியும்னு நான் சொல்லலை. யூ கேன் டேக் ஃபார் 50% எடுத்து வச்சுருக்க முடியும். மிச்சம் 50% இன்னொரு 40 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சிருங்க, அவ்வளோதான். இந்த 40 நாளுக்குள்ளேயே உங்களால் என்டையர் GS 1 2 3 4 4த்துக்கும் நோட்ஸ் எடுத்து முடிச்சிட முடியும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இந்த 4 நாள் இப்போ அடுத்த 4 நாள் இருக்குது. 4 நாளில் ஹிஸ்ட்ரியை நோட்ஸ் எடுத்து முடிச்சிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஹிஸ்ட்ரியில் எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் இந்த 4ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. எதர் இட் குட் பி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆர் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஏன்னா மாடர்ன் இந்தியா ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க எந்நேரம். ஸோ மாடர்ன் இந்தியாவும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பற்றியும் பெருசாக யோசிக்காமல் நம்ம கம்மியாக படிக்கிற ஏரியாவாக இருக்கிற வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் எடுத்துக்கிட்டு அதில் ஏதாவது ஒன்றத்தை முடிக்க ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த வாரத்தில் ஒன்று. இப்போ கவர்னன்ஸ் வாரம் வருதா, அந்த வாரத்தில் கவர்னன்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா IR வந்து இட்ஸ் இவால்விங். நீங்கள் மெயின்ஸ் எழுதுறப்போ உங்களுக்கு வேறு IR தேவைப்படும். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கிறப்போ அப்போ அந்த வாரம் நீங்கள் எந்த ஸ்டாட்டிக் முடிக்கணும்? IR ஸ்டாட்டிக் இல்லை, கவர்னன்ஸோட. ஏன்னா அந்த வாரத்தில் வந்து என்ன இருக்குன்னா கவர்னன்ஸ் அண்ட் IR அதுக்கான வாரம் தான் இருக்கும். அப்போ அந்த வாரம் IR கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், கதை கேளுங்க. ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டியது கவர்னன்ஸோட நோட்ஸு. ஸோ உங்கள் லாஜிக் புரிஞ்சிச்சா? ஸோ இந்த மாதிரி ஒரு 50% நோட்ஸ் எடுத்து வைங்க. மிச்சம் 50% என்ன பண்ணலாம், ஆகஸ்ட்டில் கொஞ்சம் செப்டம்பரில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டா இந்த மெயின்ஸ்க்கான நோட்ஸ் மேக்கிங் பர்பஸ் முடிஞ்சிடும். இந்த வருஷம் நீங்கள் மெயின்ஸ் கொடுக்க போகிறீங்க, ரிசல்ட் வந்த உடனே டைரெக்டாக எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இங்கே வந்துடுங்க. அடுத்த நாள் காலைல வாங்க. 70 நாளில் மெயின்ஸ் பாஸ் பண்ணுவது எப்படி அப்படிங்கிறத உண்மையிலே நான் சொல்லித்தரேன். சரியா? அது வந்து சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன். சரியா? உண்மையாக சொல்கிறேன். சொல்லிக் கொடுக்க இப்போ விராட் கோலி கிட்ட போய் 6 அடிக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறது ஈஸி. 6 அடிக்க வேண்டியது விராட் கோலியோட வேலை. சரியா? ஸோ நீங்கள் படிச்சிருங்க. சொல்லிக் கொடுக்குறத இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது உங்கள் வேலை. அதை நீங்கள் வந்து விராட் கோலி பெருசாக 6 அடிக்க மாட்டார். ராங் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ரோஹித் சர்மாவுக்கு தான் சொல்லணும். பட் சொல்கிறேன், பட் ஈசாலா ஆகிடும் போல இருக்கே. நல்ல விஷயந்தான். பட் எனக்கு என்ன திருப்தினா 2 பேருமே நல்லவங்க. 2 பேரில் யார் பாஸ் பண்ணாலும் சந்தோஷம் தான். ஸோ பாருங்கள், பாஸ் பண்ணான்ற மாதிரி இந்த மூலமாக நமக்கு ஸ்ரேயாஸும் நல்ல பையன்தான், விராட்டும் நல்ல பையன்தான். ஸோ நல்லது நடக்கும். நேற்று பங்காளி தோத்ததில் யாரெல்லாம் சந்தோஷமாக இருந்தீங்க? 6 ஆகிடக்கூடாதுன்னு. 6 ஆயிடுச்சுன்னா பங்காளியை மேட்ச் பண்ணுறது கஷ்டம்னு. சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வாட்டி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுவும் சொல்லிடுறேன். இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகுது அப்படிங்கிற போது, சார் 70 நாள் தான் இருக்கே, என்னால் முடியுமா அப்படிங்கிறது மட்டும் தயவு செஞ்சு நினச்சி பேனிக் ஆகாதீங்க. எல்லாமே முடியும். இப்போ இந்த வருஷம் பாஸ் ஆன இந்த 1000 பேர் பாஸ் ஆகிருக்காங்க போன வருஷம். நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் சக்தி துபைலேருந்து ஆரம்பித்து கடைசி ரேங்க் வரைக்கும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் பாஸ் ஆனாங்களா? உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் 2 பேர் பாஸ் ஆகி இப்போ இருந்திருக்காங்க, சரண்யாவும் ஹரியும். 2 பேரும் தனியாக கூப்பிட்டு கேளுங்க, எல்லாமே படிச்சிட்டிங்களான்னு. நீங்கள் கேளுங்க. கிடையவே கிடையாது. எல்லாமேலாம் படித்து யாரும் பாஸ் ஆகிறதில்ல. நம்ம அந்த மினிமம் டைமில் எப்படி மேக்ஸிமமாக யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, அது மேக்ஸிமமாக எப்படி யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்டாக உங்களுக்கு தெரியாது. அது கரெக்டாக கற்றுக்காமல் போகும்போது தான் நீங்கள் இப்போ என்ன மாதிரியோ இல்லை ஹரி சாரோட ஃபஸ்ட்டு 2 மெயின்ஸ் மாதிரியோ இல்லை மிச்ச 2 பிரபா சார்ஸோட மெயின்ஸ் மாதிரியோ அது மாறுது. உங்களுக்கு புரியுதா? பட் நீங்கள் அந்த இடத்துல இல்லை. அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படி இருந்துட்டோம். சரியா? இந்த காலத்தில் நீங்கள் நிச்சயமாக வந்து இப்போ நாங்கள் எல்லாருமே இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறது என்னதுன்னா, நாங்கள் எல்லா மெயின்ஸ்லையும் பண்ண தவறுகள்லேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள். நான் ஒரு 4 விஷயம் கற்றுக்கிட்டேன், பிரபா சார் 4 விஷயம் கற்றுக்கிட்டாரு, ஹரி சார் 2 விஷயம் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் அவங்களோட அடுத்த இதில் வருது. அதோட இது தான் அவர் அதில் சொல்கிறாரு.
இதுவே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போது நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் மெயின்ஸுக்கு வரும்போது என்ன பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்கிறதுக்கு இப்போ ஆள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும். ஸோ தட்ஸ் தி ஒன்லி திங் விச் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ ரிசல்ட் வந்துடுச்சுன்னா டோன்ட் ஈவன் வரி, என்ன பண்ணணுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்பி இறங்கி குதிச்சிடணும், அவ்வளோதான். தட்ஸ் தி ஒன்லி திங். ஸோ கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணுங்கள், எந்த நோட்ஸுன்னு ஃபைனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா டிடி மெயின்ஸ் கிளாஸ்லேயும் அந்தந்த ஃபேக்கல்ட்டி அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்ன நோட்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறது. இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து என்கிட்ட தனியாக வந்து எல்லாத்துக்கும் கேட்டாலும் நான் சொல்லுவேன், இல்லை நான் வர செஷன்ஸில் எப்படி எல்லாத்துக்கும் சொல்லிவிடுவேன். ஸோ நான் ஒரு செஷனுக்கு வந்தாலும் அந்த 4 நாள் கிளாஸ்க்கு என்னங்கிறதையும் சொல்லிவிடுவேன். ஸோ அப்படிலாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வி வில் டிஸ்கஸ் எவ்ரி திங். ஸோ அந்த நோட்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணி இப்போது நோட்ஸ் கிடச்சிடுச்சு. அந்த நோட்ஸ்லேருந்து கண்டென்ட் எடுக்கிறது ஃபஸ்ட் அஜெண்டா. ரெண்டாவது வந்து நம்ம வந்து தயாராக வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்ஸ். இதுதான் வந்து அடுத்து நம்ம கற்றுக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு வந்து நோட்ஸு, அந்த கண்டென்ட்லேருந்து நோட்ஸ் எடுக்க தெரியணும். ரெண்டாவது வந்து இப்போ நோட்ஸ் எடுத்தால் மட்டும் போதவே போதாது. நீங்கள் டன்னாக நோட்ஸ் வச்சுருக்கலாம், அது எல்லாமே வெறும் நோட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். இந்த நோட்ஸை வந்து நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்குள்ளே இன்கார்பரேட் பண்ணணும். அதுக்கு டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நோட்ஸில் எடுத்த கண்டென்ட் வந்து இன்ட்ரோடக்ஷனில் எதை பயன்படுத்தலாம், பாடியில் எப்படி பயன்படுத்தலாம், கன்க்ளூஷனில் எப்படி பயன்படுத்தலாம், எங்கே எந்த டேட்டாவை யூஸ் பண்ணுறது, எப்படி ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் இப்போ எடிட்டோரியல்ஸ் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு ஐடியா வந்திருக்கும் ப்ரீஃபாக. அது வந்து ப்ரீஃப் தான், டீப் கிடையாது. அதை டீப்பாக டிஸ்கஸ் பண்ண தான் இந்த டிடி மெயின்ஸ் கிளாஸில் வில் டிஸ்கஸ். ஸோ இப்போது ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்ஸில் எந்த கண்டென்ட்டை எப்படி வந்து நம்ம ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங்கில் யூஸ் பண்ணுறோம், இன்ட்ரொடக்ஷனில் எது யூஸ் பண்ணலாம், கன்க்ளூஷனில் எது யூஸ் பண்ணலாம். இன்ட்ரொடக்ஷன்ஸ்க்குன்னு ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, இன்ட்ரொடக்ஷன்ஸ்க்குன்னு ஒரு ரெடிமேடான கண்டென்ட் இருக்குது, கன்க்ளூஷனுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, கன்க்ளூஷனுக்குன்னு ஒரு ரெடிமேட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து இட் வேரிஸ் ஃபார் சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட். கவர்னன்ஸ்க்கு வேறு மாதிரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு வேறு மாதிரி, செக்யூரிட்டிக்கு வேறு மாதிரி, எத்திக்ஸ்க்கு டோட்டலாக வேறு மாதிரி. அப்போது அந்த எல்லா டெம்ப்ளேட்ஸும் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறமா அதில் ரெடிமேட் கண்டென்ட் என்னென்ன. இப்போ வந்து சிம்பிளாக ரெடிமேட் கண்டென்ட்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எஸ்டிஜி. 17 எஸ்டிஜியும் மனப்பாடம் பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? 17 எஸ்டிஜியும் மனப்பாடமாக நம்பரோட தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப அவசியம். ஆர்டிக்கல், இப்போ பாலிட்டி ஆன்சர்னால் நீங்கள் ஆர்டிக்கல் நம்பர் இல்லாமல் எழுதக்கூடாது. கமிட்டி நேம்ஸ், இப்போ ஃபெடரலிசம்லேருந்து ஒரு கேள்வி வருதுன்னா சர்க்காரியா கமிஷன், புன்சி கமிஷனை பேரை வந்து இல்லாமல் ஃபெடரலிசம்கான ஆன்சர் வந்து முடியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸ்லையும் ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக். ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கில் இந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன்ஸ்க்கான அந்த ரெடிமேட் கண்டென்ட், கன்க்ளூஷனுக்கான ரெடிமேட் கண்டென்ட்டை ரெடி பண்ணணும். அப்புறம் பாடியில் எந்த கேள்வி வந்தாலும் அதை எப்படி பிரேக் பண்ண போகிறோம். இப்போ நான் சிம்பிளாக 2 சொன்னேன், லைஃப் சைக்கிள் அப்ரோச் ஆர் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஆல்ரெடி நம்ம எடிட்டோரியலில் பார்த்துருப்போம். 3P 3R. டிசாஸ்டருக்கு முன்னாடி 3P ப்ரிவென்ஷன், ப்ரிகாஷன்ஸ், இந்த ஏர்லி வார்னிங். அது அப்புறம் 3R ரிலீஃப், ரெஸ்பான்ஸு, ரீஹாபிலிட்டேஷன். இதை வச்சு நீங்கள் எல்லா டிசாஸ்டர்ஸ்லையும் அதை உட்கார வைக்கணும். இன்ட்ரோடக்ஷன் டெம்ப்ளேட் என்ன, சென்டாய் ஃப்ரேம்வொர்க், இல்லை யூகோ ஃப்ரேம்வொர்க், இல்லை ஏஷியா பசிபிக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க், இல்லைனா பிரைம் மினிஸ்டர்ஸ் 9 பாயிண்ட் அஜெண்டா. இதில் ஏதாவது ஒன்றத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதுதான் இன்ட்ரடக்ஷன்ஸ்க்கான டெம்ப்ளேட்டு. கன்க்ளூஷன்ஸ்க்கான டெம்ப்ளேட் வந்து என்னவாக இருக்க போகுது, நம்ம வந்து ரிசீலியன்ஸு, டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனு, இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆர் NDMA கைட்லைன்ஸில் ஏதாவது ஒரு 4 வேர்ட்ஸ் இருக்கும், அது கன்க்ளூஷனில் வச்சு இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இன்ட்ரொடக்ஷன், கன்க்ளூஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இதை கற்றுக்கிறது தான் ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்ஸ். ஸோ அப்புறம் ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்ஸில் அடுத்து வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஹேண்ட் ரைட்டிங்க்குமே தி ஸ்பேசிங் வில் சேஞ்ச். ஸோ அது ரொம்ப இண்டிவிஜுவலைஸ்டாக நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஒன்லி இஃப் யூ ரைட் யூ கேன் ஃபைண்ட் தட் அவுட். உங்களுக்கு புரியுதா? இந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு நம்ம சப்ஹெட்டிங் எங்கே போடலாம், இந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு நம்ம ஸ்பேசிங் எங்கே போடலாம். ஸோ இது வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டி ஒன் சைஸ் ஃபிட்டாலாம் ஒன்று நடத்திடுவேன். பட் நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்க்கு அதை எப்படி அடாப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் வந்து யூ ஹாவ் டு நோட் டவுன் இந்த ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்ஸ். ஸோ டெக்னிக்ஸை கற்றுக்கிறது 2வது விஷயம். ஸோ நோட்ஸ் மேக்கிங் ஃபஸ்ட் ஸ்டெப் தான், டெக்னிக்கை கற்றுக்கிறது 2வது விஷயம். இந்த டெக்னிக்கை கற்றுக்கிட்டு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் 3வது விஷயம், ப்ராக்டிஸ் அண்ட் டெஸ்ட். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதணும். ஓகே, யூ ஹாவ் டு ரைட். ஸோ அதை ரைட் பண்ணுறதுக்கு நம்ம டெஸ்ட்டு வந்து பயன்படுத்திக்கலாம். அதுதான் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் வருதோ வரலையோ யூ ஹாவ் டு ரைட் டெஸ்ட். ஓகே, நோ மேட்டர் வாட். உங்களுக்கு யூ வில் ஹாவ் தி வரி ஆஃப் ஐ டென்ட் ஃபினிஷ் பாலிட்டி வெல், ஐ டென்ட் ஃபினிஷ் எக்கானமி வெல், ஐ டென்ட் ஃபினிஷ் ஜியாகிரஃபி வெல், இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், வெயிட் பண்ணலாம்.
நம்ம இந்த 3 மாதத்தில் அட்லீஸ்ட் மெயின்ஸையாவது கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக முடிச்சுட்டு தென் வி வில் ஸ்டார்ட் அவர் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷன். நமக்கு செப்டம்பர்லேருந்து ப்ரிலிம்ஸ் படிக்கலாம், அக்டோபர்லேருந்து கூட படிக்கலாம், இல்லை நவம்பர்லேருந்து கூட ப்ரிலிம்ஸ் படிக்கலாம். பட் இப்போது இந்த சைக்கிளில் இப்போ இதை முடிச்சிடுறோம். இது ஏன் முடிக்கிறோன்னா, இன்கேஸ் நமக்கு இந்த அட்டெம்ப்ட் வரலன்னா நெக்ஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு இதே இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா தைரியமாக வந்து அந்த மெயின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து போயிடணும். ஸோ உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த ஒரு வாரத்தில் ஹிஸ்ட்ரி நம்மளால் முடிக்க முடியுமா? முடியாது. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி மட்டும்தான் படிங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த வருஷம் மெயின்ஸ் போகிறவங்களுக்கு இப்படி சொல்ல முடியுமா? அப்போது இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டஸில் நம்ம அரைகுறையாக படிச்சிருக்கிறப்போ இந்த ஸ்டேட்டஸில் தான் நம்ம பண்ணுறோம். அப்போது ஒரு வாரத்தில் நான் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு, அந்த ரிவைஸ் பண்ணிட்டு நான் அந்த மெயின்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த 5 நாளில் யூ ஹாவ் டு ரிவைஸ் ஹிஸ்ட்ரி. அப்போ தான் அந்த ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டை ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுக்க முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நோட்ஸ் இப்போ எடுத்து வச்சுருக்கணும். தட்ஸ் தி ஒன்லி திங். இந்த நோட்ஸ் தான் நீங்கள் எப்போ மெயின்ஸ் எழுதினாலும் ரிவிஷனுக்கு யூஸ் ஆக போகுது. நான் நிறைய ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி மெஜாரிட்டி ஆஃப் தி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வராமல் போகலாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். சரியா? இந்த வாட்டி மெயின்ஸ் கொடுக்குறவங்களுக்கு நான் டோட்டலாக வேறு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வில் டிஸ்கஸ் லேட்டர். ஓகே, இந்த வாட்டி மெயின்ஸ் எழுத போகிறவங்க எல்லாருக்குமே ஆன்சர் கரெக்ஷனில் இருக்க போகிறது நான், 2 பிரபாகரன் சார், இல்லை நான் ஆந்த்ரோ பிரபாகரன் சார் மெயினாக இருப்போம். பிரபாகரன் சார் வந்து ஆப்ஷனலில் பார்த்துப்பார். அவர் தமிழ் ஆப்ஷனல் ஒர்க் இருக்கும். ஸோ அவர் தமிழ் ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அவர் பார்த்துப்பார். ஆந்த்ரோ ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவர் பார்த்துப்பார். நான் வந்து யார் வந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த 3 பேர் மேஜராக, நானும் பிரபா சாரும் மேஜராக இருப்போம். மாதவி மேமும் இருக்காங்க ஆன்சர் ரைட்டிங் கரெக்ஷன்ஸில். ஸோ இந்த மாதிரி we are the ones who are going to correct the answers for people who are going to write mains this year. ஸோ அப்போது உங்களுக்கு டோட்டலாக வேறு மாதிரி இது போகும். இப்போ மெயின்ஸ் வந்து எங்கே எழுத முடியாமல் அடுத்த வருஷம் தான் எழுத போகிறோம் அப்படிங்கிறவங்க ஆன்சர்ஸ்லையுமே we will take part. ஸோ அதுக்கு ஒரு டீம் இருக்குது. பட் we will also be part of that thing also. We will also be overseeing it. ஸோ அப்போது அந்த டெஸ்ட்டு எழுதுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா படித்த 2 விஷயத்தையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதை டெஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்னல, இந்த நேற்றுக்கு நான் ஒரே ஒரு அந்த ஃப்ரேம் ஒர்க் சொன்னேன். டேஷ் இஸ் நாட் ஜஸ்ட் டேஷ் பட் இஸ் ஆல்சோ சோஷியல் இன்ஜஸ்டிஸ் மல்டிப்ளையர். இது படித்து முடிச்சிட்டோம், வேலை முடியல. இது ஏதாவது ஒரு ஆன்சருக்குள்ளே எங்கேயாவது புகுத்தியே ஆகணும். அது வந்து உங்கள் மைண்டில் உறுத்திக்கிட்டே இருக்கணும், இது எங்கே புகுத்துறதுன்னு. இந்த மாதிரி ஒரு 30 விஷயம் இருக்கும். 30 விஷயத்தையும் எங்கேயாவது புகுத்தணும். அது வந்து மைண்ட்லேயே இருந்தாலும் பண்ண முடியாது. 4 டெஸ்ட் எடுத்து எழுதுகிறப்போ தான் ப்ராக்டிக்கலாக நம்மளால் 20 இருந்துச்சுன்னா ஒரு 5ஆவது புகுத்தி இருக்க முடியும். ஸோ அதுக்கு தான் டெஸ்ட்டு தேவை. யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் எவ்ரி திங். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போது ப்ராக்டிஸ் அண்ட் டெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ நீங்கள் வந்து எம்எஸ்எல்பி எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 20மே எழுதி முடிக்கணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. we are not at all going to expect you to write all 20. முதல் டெஸ்ட்லேயே 20 நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? எழுதலாம், மேபி 1-2 பேர் பண்ண முடியும். பட் நான் ஜென்ரலாக கேட்குறேன், அவ்வளோ ஈஸியாக எல்லோரும் சூனாப்பானா ஆகிட முடியுமா? ஸோ முதல் டெஸ்ட்டில் எல்லோரும் 12 தான் எழுதுவாங்க. ஓகே, we know that. ஐயோ நம்ம 12 தான் எழுதியிருப்போம், நம்மளை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்களோ. உங்களை ஜட்ஜ் பண்ண தான் நாங்கள் இருக்கோம். அதுக்கு பேர் தானே கரெக்ஷன், அதுக்கு பேர் தான் எவாலுவேஷன். எவாலுவேஷன்னா என்ன? நான் கரெக்டாக எழுதியிருக்கேனா இல்லையா, அதுதான் நீடடுன்றேன் நான். நம்மளை தான் நினச்சிருவாங்களோ நினைக்கணும். நினச்சாதான் ஃபீட்பேக் சொல்லுவோம். அந்த ஃபீட்பேக் வச்சு தான் நீங்கள் வந்து அடுத்த டெஸ்ட்டில் அதை பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் வெக்கமே படக்கூடாதுன்றேன் நான். ஏன்னா எங்களுக்கே தெரியும். இப்போ நாங்கள் என்ன முதல் டெஸ்ட்லேயே நாங்கள் 20 எழுதிட்டோமா? நீங்கள் ஏன் முதல் டெஸ்ட்டில் 20 எழுதலை, நல்லா எழுதலைன்னு சொல்கிறதுக்கு? முதல் டெஸ்ட்டில் நீங்கள் மொக்கையாக தான் எழுதுவீங்க, கேவலமாக தான் எழுதுவீங்க. அதை புரிஞ்சிக்கிற இடத்துல ஏன்னா நாங்களும் முதல் டெஸ்ட்டில் அப்படி தான் எழுதி ஆரம்பிச்சிருப்போம், ஃபஸ்ட்டு டெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை எழுத விடாமல் தடுக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான். நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, சார் நம்மளை தப்பாக நினச்சிருவார், சார் வந்து நம்மளை வந்து நம்ம இவ்வளோ கேவலமாக எழுதியிருக்கேன்னு நம்மளை நினச்சிருவார். ஸோ எல்லாரும் கேவலமாக தாங்க எழுதுவோம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? நன் ஆஃப் தி சேர்ஸ் ஆர் மேம்ஸ் இஸ் கோயிங் டு திங்க் லைக் தட். வி நோ ஹூ ஆஸ்பிரண்ட்ஸ் ஆர் அண்ட் ஹவு தே ஆர் கோயிங் டு ரைட். முதல் டெஸ்ட்டில் கேவலமாக எழுதி அதை காட்டி கரெக்ஷன் வாங்கி சரி பண்ணும்போது தான் அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டு போகிறீங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த முதல் டெஸ்ட்டில் நீங்கள் அதை காட்டுற ஆன்சர்ஸில் அந்த ஃபீட்பேக் தான் ஒரு 20வது டெஸ்ட்டில் நல்ல ஆன்சரை கொடுக்கும். உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒரு 20 டெஸ்ட்டு சுமாராக நீங்கள் எழுதணும், அப்போ தான் ஒரு நல்ல ஆன்சர் வரும். ஸோ அப்போது 21வது டெஸ்ட்டில் தான் நல்ல ஆன்சர் வரும். அப்போ அந்த 20 டெஸ்ட்டும் நீங்கள் எழுதி சுமாரான ஆன்சர் கொடுத்து கரெக்ஷன் வாங்கி அந்த சைக்கிள் போகிறப்போ தான் 21வது டெஸ்ட்டில் அது வருதுங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இது ஒரு முக்கியமான ரீசன். 2வது ரீசன் ஏன் வந்து நிறைய பேர் எழுத மாட்டாங்கன்னா, நான் படிச்சுட்டு எழுதுகிறேன் அப்படின்னு.
யாராலையும் படிச்சுட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு எழுதுறேன்னா யாராலையும் எழுத முடியாது. ஏன்னா யாருமேலாம் ஃபுல்லாகலாம் படிக்கவும் முடியாது. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக படிச்சிருவீங்களா நீங்கள்? சத்தியமாக இப்போ நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிச்சுட்டோம், இந்த பிரகார் இதெல்லாம் பார்த்துட்டு நார்மல் லோ அதெல்லாம் பார்த்துட்டு ஹிஸ்ட்ரி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் மலேசியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பற்றி கேட்குறான். எங்கள் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளே நாங்கள் இப்போ தான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். இல்லை மலேசியாவுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மெயின்ஸ் கொஸ்டினில் மலேசியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வருது. ஏன்னா காலனைசேஷன் ஒரு டாபிக் இருக்குன்னா மலேசியாவோட டீகாலனைசேஷனையும் கேட்குறாங்க அவங்க. உங்களுக்கு புரியுதா? டீகாலனைசேஷன் ஆஃப் மலேசியாவிலேருந்து வருது. அந்த எடுத்துக்கும் முடிஞ்சிச்சு. அந்த வருஷம் யாருக்குமே அதுக்கான ஆன்சர் தெரியாது. இந்தியாவில் மெயின்ஸ் எழுதுனா யாருக்குமே அதுக்கான ஆன்சர் தெரிய போகிறதில்ல. யூ நோ தட். அப்போது அந்த 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 எக்ஸாமே 19 கொஸ்டின்ஸ்க்கான காம்படிஷன் தான். இப்போ போன வருஷம் ட்விஸ்டர்னு ஒன்று வந்துச்சு. அப்போது இந்தியாவில் இருக்கிற எல்லா மெஜாரிட்டி ஆஃப் தி ஆளுங்களுக்கு அது தெரியாது. உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ காம்படிஷனே 19 கேள்விக்கு தான். ஏன்னா அந்த கேள்வியில் எல்லாரும் சுமார் தான். ஸோ திஸ் இஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து வி ஹாவ் டு ரியலைஸ் இட். ஸோ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் இந்த பெஸ்ட் ஆன்சர் கொடுக்கறது, எல்லாத்தையும் படிச்சுட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனே கிடையாது. வாட் எவர் ஹாஃப் பேக்டு லெவல் யூ ஆர், அந்த ஹாஃப் பேக்டு லெவலில் ஒரு ஹாஃப் பேக்டு ஆன்சரை கொடுங்க. ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுத போகிற அந்த நாள் வரைக்கும் ஹாஃப் பேக்டாக தான் இருக்க போகிறோம். உங்களுக்கு புரியுது? அதுதான் கட்டுறது கையளவு தெரியாதது உலகளவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த பழமொழி இருக்குது? நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் உங்களுக்கு தெரியாததாக அவ்வளோ இருக்கும். ஸோ அப்போது தெரிஞ்சதை எப்படி எக்ஸாமில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜியை. ஸோ எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நான் மெயின்ஸ் எழுத போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு டேவே வராது. அரைகுறையாக தெரிஞ்சுட்டு அரைகுறையாக எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் எழுதவாத ஆரம்பிப்பீங்க, அரைகுறையாக எழுதுவீங்க, அதில் அப்படியே ஃபைன் டியூன் பண்ணிட்டு போகலாம். ஸோ டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் பீங் ஜட்ஜ் ஆர் டோன்ட் திங்க் தட் யூ வில் கம்ப்ளீட் ரீடிங் அண்ட் தென் யூ வில் ரைட். தட் டே வில் நெவர் கம். ஓகே, ஸோ அரைகுறையாக படிச்சுட்டு அரைகுறையாக எழுதுறதுக்கு வாங்க. அப்போ தான் ஒரு கட்டத்தில் வி வில் ரீச் தட் பாயிண்ட். ஸோ அதனால் ஆன்சர் ரைட்டிங்க்கு இந்த விஷயங்கள்லாம் ஓவர் கம் பண்ணு. நீங்கள் எந்த டாப்பர் 1000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, யாரோட வீடியோ வேணால் போட்டு பாருங்கள். ஆன்சர் ரைட்டிங் எழுதணும், இதை தவிர வேறு எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எழுதுனா மட்டும்தான் சர்வீஸ் வரும். சிம்பிள் லாஜிக் தான். உங்களுக்கு எதுக்குனால சர்வீஸ் வரப்போகுது? மெயின்ஸ் மார்க்னால தான் சர்வீஸ் வரப்போகுது. அப்போ மெயின்ஸ் மார்க்னா எதனால வரும்? நீங்கள் பேப்பரில் என்ன எழுதியிருக்கீங்கிறத வச்சு தான் வரும். அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு சர்வீஸ் வருதா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ண போகிறதே பேப்பரில் இருக்கிற ஆன்சர் தான். நீங்கள் எழுத போகிற பேப்பரில் இருக்க ஆன்சரு அது கலெக்ட் பண்ணுற அந்த 2 அங்கிள் அண்ட் ஆன்ட்டி யாரோ டெல்லியில் இருக்கிறாங்க, அவங்க 2 பேரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அவங்க தலையெழுத்தையே முடிவு பண்ணுது. இந்த ரியாலிட்டி உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? யாரோ டெல்லி யூனிவர்சிட்டியில் உட்காந்துருக்கிற ஒரு அங்கிள் அண்ட் ஆன்ட்டி டீயும் பன்னும் வரலையே அப்படிங்கிற கடுப்பில், இன்னும் எனக்கு சமோசா வரல அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். டீ வரலப்பா, 3 மணி ஆயிடுச்சு, இவன் வேறு என்ன நேஷ்னல் மூமெண்ட்னு எழுதியிருக்கான். அப்படி உண்மையாக சொல்கிறேன். டோன்ட் திங்க் தட் யூபிஎஸ்சி கரெக்ட் பண்ணுறவங்க வானத்துலேருந்து வந்து இறங்கிட்டாங்கன்னு கிடையாது. யாரும் படிக்கவே மாட்டாங்க ஃபுல்லாலாம். ஃபுல் ஆன்சர்லாம் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ நல்லவங்களா மக்கள்லாம்? இல்லை. உங்கள் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் மிஸ்ஸையோ சாரையோ யோசிச்சு பாருங்கள். கண்ணை மூடினா ஒரு ஃபேஸ் வருதுல்ல. உங்கள் காலேஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த சாரோ மேமோ யூபிஎஸ்சி கரெக்ஷன் போனால் என்ன பண்ணியிருப்பாங்க? அவ்வளோதான் ஸ்டாண்டர்டு. ஏதோ வானத்துலேருந்து இவங்களை அறிவாளிகளை பிடிச்சிட்டு வந்து கரெக்ட் பண்ண வைக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்கள் சார் மேம் எப்படிப்பட்டவங்களோ அப்படிப்பட்டவங்க தான் யூபிஎஸ்சி திருத்துறவங்களும். அவங்க ஃபுல்லாக படிப்பாங்களா? கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த பர்சனோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அட் தி எண்ட் ஆஃப் த டே நமக்கு ரிசல்ட் வருது. இந்த ரியாலிட்டியை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அட் தி எண்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா, சாட்டிஸ்ஃபைங் த பர்சன் ஹூஸ் கரெக்டிங் ஆன் அ டயரிங் ஆஃப்டர்நூன் ஹூஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபார் அ டீ. உண்மையாக அதுதான். இதுதான் ஃபிலாசபிக்கலாக நான் சொல்கிறேன். ஃபிலாசபி இதுதான் உண்மை ஆக்சுவலி. ஸோ அப்போது நம்மளோட அப்ஜெக்டிவே அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான். ஸோ அதுக்கு நம்ம தயாராகிறது தான் நம்மளோட என்டையர் ப்ரிப்பரேஷனுங்கிறத யோசிங்க. அப்போ அந்த பேப்பரில் நம்ம வரக்கூடியது தான் மார்க் கொடுக்க போகுதுன்னா, அப்போ நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டிய டைம் ரைட்டிங்கில் தான். ஸோ மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் ஆன் ரைட்டிங், மினிமம் டைம் ஸ்பெண்ட் ஆன் ஸ்டடிங். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு நிறைய டைம் நம்ம படிக்க ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் படிக்கிற டைமை விட அதிகமான டைம் எழுத தான் ஸ்பெண்ட் பண்ணணும். த மோர் யூ ரைட் த பெட்டர் ரிசல்ட்ஸ் யூ வில் கெட். ஸோ இதுதான் கிளியர் ரூல். நான் எழுதிப்பேன் அப்படிங்கிற இந்த ஒரு தாட் வந்து எல்லாருக்கும் வரும். அது சோம்பேறித்தனத்தினால வர்றது. யாராலையும் எழுதிடலாம் முடியாது. ஒன்லி இஃப் யூ ரைட் யூ வில் கெட் இட். சரியா? அதனால் ப்ராக்டிஸ் அண்ட் டெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் அண்ட் ரெகுலர் டெஸ்ட் வந்து நிச்சயமாக பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபீட்பேக். எழுதி மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறதாலும் யூஸ் இல்லை. எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு OMR பேக்கில் வச்சுட்டு போயிடுவாங்க. இது வரைக்கும் அது பண்ணியிருக்கீங்களா? அதே மாதிரி மெயின்ஸ்லேயும் நடக்கும். மெயின்ஸ் டெஸ்ட்டு வந்துடுவாங்க. மெயின்ஸ் டெஸ்ட்டு வந்துட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. முக்கி பார்த்து 10 தான் எழுதியிருக்க முடியும். பாயிண்ட்டே வந்திருக்காது. இதை கொடுத்தா அவமானமாக போயிடுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேப்பர் அப்படியே பேக்கில் வச்சுட்டு டெஸ்ட் முடிஞ்சோன்னே போயிடுவாங்க. சப்மிட் பண்ண மாட்டாங்க. ஸோ வீட்டில் போய் அந்த பேப்பர் கிடக்கும். இது ஆல்ரெடி எங்கள் ME-LPயில் கூட பண்ணியிருக்கலாம். போன வருஷம் கூட நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் இதுதான் பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஹவெவர் பேட் யூ ரைட், ஹாவ் தி போல்ட்னஸ் டு ஃபேஸ் கிரிட்டிசிசம். அந்த தைரியம் இருக்கணும். இந்த ஒரு இதை கூட ஃபேஸ் பண்ண முடியலன்னா IAS நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம இதை விட மோசமாலாம் திட்ட போகிறாங்க. IAS ஆகிட்டிங்கன்னா திட்டவங்க தானே உங்களை உயர் அதிகாரி, திட்டாமலே போக போகிறாங்க. உங்கள் வீட்டில் வேணால் ஒரு மரியாதை கொடுக்கலாம். ஆனால் ஆஃபீஸில் போகிறப்போ ஒரு அரசியல்வாதி வந்து திட்டுவான், ஒரு மினிஸ்டர் வந்து திட்டுவாங்க, ஒரு ஹையர் அஃபிஷியல் வந்து திட்டுவாங்க. ஸோ அப்போ அந்தந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் பார்க்க போகிறோம். நம்ம என்னென்னமோ நடக்கும். இப்போ மணிப்பூரில் இருக்க IAS ஆஃபீஸரோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஸோ காஷ்மீர் பஹல்காமில் அன்றைக்கி டியூட்டியில் இருந்த ஆஃபீஸரோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி எதையோ பார்க்க போகிறோம். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கிறப்போ அந்த 4 நாளுமே பார்டர் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டரோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க 4 நாளும்? வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்க போகிறவங்க ஒரு ஆன்சர் கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லாதவங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா அது சப்மிட் பண்ணிவிட்டு எவாலுவேஷன் வாங்கிட்டு 0 மார்க் 1 மார்க் போட்டாலும் பரவாயில்ல, 10க்கு 1 தான் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல. அந்த 1 ஏன் வந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த டெஸ்ட்டில் அதை 2 ஆக்க முடியும், 4 ஆக்க முடியும். இதுதான் வந்து we have to understand. இதுக்கெலாம் நீங்கள் வந்து பயப்படாதீங்க. உங்களுக்கு புரியுதா? You write, you give, however bad it is your responsibility to write and give. It is your responsibility to take feedback. அதே மாதிரி தான் வந்து பிரபாகரன் சார் சூப்பராக ஒரு பாயிண்ட் சொன்னார். சார் இந்த பாயிண்ட் நீங்கள் கவனிக்கல அப்படின்னு. இன்னொருத்த வந்து சார் டோட்டல் மிஸ்டேக் இருக்குன்னு. டோட்டல் மிஸ்டேக்கெல்லாம் இப்போ முக்கியமாக உனக்கு அந்த மார்க்கை வச்சு என்ன பண்ண போகிறேன்? MSLPயில் நீ எடுத்த மார்க் வச்சு உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. திரும்பவும் நான் அதை தான் சொல்கிறேன். இதில் இந்த மார்க்கை வச்சு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு பேஜில் அந்த கரெக்ட் பண்ணவர் ஒரு 10 லைனுக்கு ஃபீட்பேக் எழுதியிருப்பார். அந்த 10 லைனு தான் முக்கியம். உங்களோட ஆன்சரில் அங்கங்கே ரவுண்டு போட்டிருப்பாங்க, ராங்குன்னு போட்டிருப்பாங்க, அடித்து அவங்க திருத்தி எழுதியிருப்பாங்க. இதுதான் எழுதணும், இது எழுதக்கூடாது, இதை அவாய்ட் பண்ணுங்கள், இன்ட்ரொடக்ஷன் இப்படி எழுதுங்க. அப்புறம் ஃப்ரண்ட் பேஜில் அந்த ஒரு 10 பாயிண்ட்டுக்கு ஒரு ஃபீட்பேக் எழுதியிருப்பாங்க. இதுதான் முக்கியம். டோட்டல் மார்க்கு முக்கியமே கிடையாது. டோட்டல் மார்க் UPSC எப்படி போடுறாங்கன்னு இந்தியாவில் இருக்கிற எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் தெரியாது. ஏன்னா அது சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. RTI போட்டால் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸே போச்சு சொல்லலை. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த கீ கூட நமக்கு தெரியாது. அப்போ இன்ஸ்டியூட்ஸில் இப்போ நாங்கள் திருத்துறவங்களாம் எங்களுக்கு தெரியுமா UPSC எப்படி மார்க் போடுவாங்கன்னு? நீங்களே சொல்லுங்களேன். இப்போ விஷனில் இருக்கவனுக்கு தெரியுமா? வாஜிராமில் இருக்கவங்களுக்கு தெரியுமா? இல்லை கிங் மேக்கர்ஸில் இருக்கவங்களுக்கு தான் தெரியுமா? நான் முதல்வரில் இருக்கவங்களுக்கு தான் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு புரியுதா? ஸோ எல்லாருமே ஒரு தோராயமாக ஒரு மார்க் போடணுமேன்னு போடுறது அது. உங்களுக்கு புரியுதா? 4, 3.5. இந்த 3.5 ஒருத்தருக்கு போட்டு ஒருத்தனுக்கு 4 போடுறாங்களே. நான் போய் கேட்பேன், எதுக்கு இவனுக்கு 3.5 போட்டேன், எதுக்கு இவனுக்கு 4 போட்டேன்னு? தெரியாது, சும்மா ஃபெயில். அதாவது பறக்கும் ராசாலியே ஃபெயிலு அப்படின்னு 16 ஃபஸ்ட்டு 16ன்னு போடுவார். அப்புறம் என்ன பண்ணுவார்? பைக்கு தொலைஞ்சிச்சு பாடினோன்னே ஃபெயிலு அப்படின்னு. ஸோ இட்ஸ் வெரி வெரி சப்ஜெக்டிவ். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மார்க் வந்து இட்ஸ் நாட். ப்ரிலிம்ஸில் எப்படி மார்க் முக்கியமே இல்லையோ, மெயின்ஸில் அதை விட மார்க் முக்கியமே இல்லை. மெயின்ஸில் என்ன முக்கியம்னா ஃபீட்பேக் தான் முக்கியம், கமெண்ட்ஸ் தான் முக்கியம். நீங்கள் பேப்பர் வாங்க போகிறப்போ உங்களை திருத்தினவர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் உங்களை திட்டுவாங்களே, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இட்ஸ் இம்பார்ட்டண்ட்டே தவிர ஃபைனல் மார்க் எவ்வளோ வந்துச்சு, 110 வந்ததா, 105 வந்ததா, 95 வந்ததா, இதெல்லாம் முக்கியமே இல்லை. சரியா? ஸோ ஃபீட்பேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்த விட இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, அப்படி சொல்லி போன ஃபீட்பேக்கை வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணணும். நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு அதை பேப்பரில் நீங்கள் ஒன்று எழுதணும். ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணோன்னா, நம்ம நம்ம வந்து யூஸ் திஸ் ரைட்டிங் திங்ஸ். உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் எழுத பழகுங்க. உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் பேப்பரில் எழுதுங்க. அதனால தான் டைரி ரைட்டிங் வந்து ஒரு நல்ல ஹேபிட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு தோன்றது, உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸு, உங்களுடைய நெகட்டிவ் அனாலிசிஸ், உங்களை பற்றின ஃபீட்பேக், இது எல்லாத்தையும் வந்து வி ஹாவ் டு ரைட் இன் அ பீஸ் ஆஃப் பேப்பர். அந்த பீஸ் ஆஃப் பேப்பரில் நம்ம அதை எழுதி, அந்த பீஸ் ஆஃப் பேப்பரில் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ்னு ஒரு 10 எழுதுவோம்ல, அடுத்த டெஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி அதை பார்க்கணும்.
உங்களுக்கு புரியுதா? இது நான் சொல்கிறதுக்கு இது வந்து ஒரு கிளீஷேவான ஒரு விஷயம் தான். பட் எத்தனை பேர் இது பண்ணுறோம்? இது பண்ணணுன்றேன் நான். இது பண்ணால் தான் அதோட அருமை வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம ஃபீட்பேக்லாம் கேட்குறோம், நம்மளோட மிஸ்டேக்ஸ்லாம் கேட்குறோம், அடுத்த டெஸ்ட்லையும் போய் அதே தானே பண்ணுறோம். இப்போ மார்க் டெஸ்ட்லையும் செக்ஷனல் டெஸ்ட்லையும் சொன்ன எல்லா விஷயத்தையும் காதில் வாங்கிட்டு திரும்ப போய் ப்ரிலிம்ஸ் அன்னைக்கு அதானே பண்ணிட்டு வந்தோம் நிறைய பேர். ஸோ ஏன் அது நடக்குது? ஏன் அது நடக்குதுன்னா, பிகாஸ் அதை நம்ம இன்டர்னலைஸ் பண்ணல, அந்த ஃபீட்பேக்கை நம்ம சப்கான்ஷியஸ்குள்ளே கொண்டு போகலை, திரும்ப அதே மிஸ்டேக் தான் பண்ண வைக்குது. அப்போது வாங்கின ஃபீட்பேக்கை சப்கான்ஷியஸ்குள்ளே கொண்டு போய் ரியலைஸ் பண்ணும்போது தான் அது அடுத்த டெஸ்ட்டில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அது எப்படி பண்ணுறது? இந்த மாதிரி ஃபீட்பேக் வரும்போது எழுதி வச்சுக்கணும், பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அதை படிக்கணும். என்னோட நெகட்டிவ்ஸ் இதை வந்து உங்கள் லைஃபுக்கே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களா, எப்போ மிஸ்டேக் பண்ணாலும் எழுதுங்க. உங்களுக்கு கோவம் வருதா, எதனால் கோவம் வருதுங்கிறது எழுதுங்க. உங்களுக்கு புரியுதா? கௌதம் கம்பீர் இருக்கான்னு விராட் கோலியை ரிட்டையர் ஆக்கி விட்டான் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க ஒரு பேர். உங்களுக்கு புரியுதா? எவ்வளோ தைரியம் உனக்கு, ஒரு ஐபிஎல் கப் ஜெயிச்சுட்டா நீ ஒரு கோச்சா அப்படின்லாம் நீங்கள் வந்து எழுதுகிறப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு கௌதம் கம்பீர் மேலே இருக்க கோவம் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா இந்தியன் கோச்சாக இப்போ நம்ம அவர் பார்க்கணும். அப்போது அந்த கோவத்தை நான் அன்றைக்கே வந்து ஓவர் கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. விராட் கோலி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்ம விராட் கோலி போனாலும் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ண தான் போகிறோம். அப்போ நான் கௌதம் கம்பீர் மேலே இருக்க வெறுப்பை வந்து ஓவர் கம் பண்ணோன்னா எழுதணும். ஸோ எழுதிடுங்க. அது எழுதுகிறப்போ வந்து நம்மளுடைய கோவங்கள் வந்து குறைஞ்சிருது. ஸோ சரிண்ணா அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். டெஸ்ட் மேட்ச்சில் இனிமேல் அவர் பார்க்க முடியாதுங்கிறது. ஸோ யூ ஹாவ் டு இம்ப்ரவைஸ் இட். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ ஹாவ் டு ரைட் தட் பாயிண்ட் இன் யுவர் பேப்பர் அண்ட் சி தட் பேப்பர். அப்போ தான் அடுத்த டெஸ்ட்டில் அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணாமல் போவோம். ஸோ தட் யூ ஹாவ் டு டூ. கௌதம் கம்பீர் ஃபேன்ஸ் யாராக இருப்பீங்க? அவரோட கிரிக்கெட்டுக்கு ஃபேன்ஸ் தான், அவரோட ஆட்டிடியூடுக்கு ஃபேன்ஸ் கிடையாது. சரியா? நான் என்னோடது சொல்கிறேன். அவர் 4 வந்து சூப்பராக ஆஃப் சைடில் அடிப்பார், லெக் சைட் ஃப்ளிப்பு இதெல்லாம் சூப்பராக பண்ணுவார். பட் வந்து கோச் ஆனதுலேருந்து கொஞ்சம் சரியில்லை. ஸோ கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கண்டென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுடைய ஃபஸ்ட் சோர்ஸ் ஆல்ரெடி நோட்ஸ் பார்த்துட்டோம். நோட்ஸோட நான் ஆட் பண்ண வேண்டியது பிவைக்யூ அனாலிசிஸ். ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி ஆரம்பிக்க போகிறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த சப்ஜெக்ட் ஆரம்பித்தாலும் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் பிவைக்யூ. ஸோ இந்த எம்எஸ்எல்பி புக்குன்னு ஒரு புக்கு உங்கள் கையில் கொடுத்துருக்கலாம். அந்த புக்கு இருந்ததுன்னா ஓகே. இன்கேஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் அது பிடிஎஃபாக பாருங்கள். இன்கேஸ் அதுவும் இல்லைன்னா அது ஒன்றும் வந்து இங்கே தான் கண்டுபிடிச்சதில்லை. ஸோ சரியா? அது ஃபஸ்ட்டு நான் வந்து 2017 நான் தான் அது பண்ணேன். ஃபஸ்ட்டு 2017 கிங் மேக்கர்ஸில் சேரும்போது நான் பண்ண முதல் ஜாபே வந்து அந்த எம்எஸ்எல்பி புக்கோட. அப்போ 5 வருஷத்தோட மெயின்ஸ் 2013, 14, 15, 16, 17 5 இயர்ஸ் மெயின்ஸ் மைக்ரோ டாபிக் வைஸ் பிவைக்யூ செக்ரிகேஷன் அப்படிங்கிறதான் நான் பண்ண முதல் வேலை. ஸோ அதுதான் வருஷம் ஆட் ஆகி இன்றைக்கி 2024 வரைக்கும் அது வளர்ந்துருக்கு. ஸோ அது வந்து இட்ஸ் அவைலபிள் த்ரூ அவுட் தி இன்டர்நெட்டுன்னு சொல்கிறேன். இப்போ நான் பண்ண காலத்தில் அது இல்லை. அந்த காலத்தில் நான் அதை பண்ணும்போது அது யூனிக்காக இருந்துச்சு. மைக்ரோ டாபிக் வைஸ் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் செக்ரிகேஷன் 2017 அக்டோபரில் மெயின்ஸ் முடிஞ்சது. நவம்பரில் உட்காந்து அது பண்ணேன். ஸோ இப்போ வந்து எவ்ரி அதர் இன்ஸ்டிடியூட் இஸ் ஹேவிங் தட். ஸோ ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் அது வச்சுக்கோங்க. பிரஹாரில் இருக்குது, அதாவது ஒன்லி ஐஏஎஸ்ட் இருக்குது. இவர் போட்டிருந்தார், நம்ம அவர் பேர் என்ன, ஷிவின் சௌத்ரி அவர் போட்டிருந்தார். அவர் தனி வெப்சைட் ஒன்று வச்சுருப்பார். அவரோட வெப்சைட்டில் வந்து அவர் போட்டிருந்தார் இந்த மாதிரி மைக்ரோ டாபிக் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து மைக்ரோ டாபிக்ஸ் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. மைக்ரோ டாபிக் இவரும் யூபிஎஸ்சி ப்ரிப்புன்னு ஒரு அண்ணா இருப்பார், கண்ணாடி போட்டுக்கிட்டு. பார்த்துருக்கீங்களா? ஓகே, எல்லாம் பார்த்துருப்பீங்க. யா. ஸோ அவர் வந்து மைக்ரோ டாபிக் அனாலிசிஸ் வந்து போட்டிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அது போட்டாச்சு. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல பிவைக்கு வாங்கிட்டு இப்போது நீங்கள் கவர்னன்ஸ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை படிக்க ஆரம்பிக்கிறப்போ முதல்ல பார்க்க வேண்டியது கவர்னன்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன சிலபஸில் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு 4-5 டாபிக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கவர்னன்ஸ் இருக்கும். கவர்னன்ஸில் ஒரு பிரேக் டவுன் இருக்கும். அடுத்து வந்து வில் ஹாவ் சிட்டிசன்ஸ் சார்ட்டர் அப்படிங்கிறது இருக்கும். டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் இன் இந்தியன் டெமோக்ரஸி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் பப்ளிக் பாலிசி அப்படிங்கிற டாபிக் இருக்கும். டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டாபிக் இருக்கும். இந்த 5 டாப்பிக்லையும் ஒவ்வொரு டாப்பிக்லையும் எனக்கு ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற டாபிக் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை சிலபஸில் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பிவைக்யூ எடுக்கிறோம். அதுலேருந்து எந்தெந்த வருஷத்தில், ஸோ மேக்ஸிமம் ஒரு 4-5 கொஸ்டின் தான் வந்திருக்கு இந்த 11 வருஷத்தில் ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் இன் இந்தியன் டெமோக்ரஸி அப்படிங்கிற டாப்பிக்கில். அந்த 4-5 கொஸ்டினுமே எதை சார்ந்து வந்திருக்குன்னா அதில் 3 கொஸ்டின் லேட்டரல் என்ட்ரி பற்றி தான் வந்திருக்கு.
2 தான் வந்து அவங்களோட எஃபிஷியன்சி பற்றி வந்திருக்கு. கர்ம யோகி பற்றி போன வருஷம் வந்துச்சு. ஸோ அதில் இவ்வளோ கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஓகே அப்போ இந்த டாப்பிக்கில் இதுதான் கேட்குறான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க வந்து கேட்டிருக்கிறது லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிற இஷ்யூ கேட்டிருக்கான், இல்லை சிவில் சர்வீசஸ் எஃபிஷியன்சி எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு கேட்டிருக்காங்க, இல்லை சிவில் சர்வீசஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இவ்வளோ தான். இப்போ நீங்கள் போயிட்டு ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் படிக்கிறதுக்கு ஒரு நோட்ஸ் தேடணும். அது உங்களுக்கு பேஸாக வந்து கிளாஸில் இங்கே பிரபா சாரோட நோட்ஸ் இருக்குமா, அது கூட நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது ஏதாவது ஒன்று நான் சொன்ன மார்க்கெட் நோட்ஸ். அதுலேருந்து ஏதாவது ஒன்றுத்தில் இப்போ கவர்னன்ஸ் அப்படின்னா கவர்னன்ஸுக்குன்னு உங்கள் கிளாஸ் நோட்ஸ் ஒன்று இருக்கும், அந்த பிடிஎஃப்பில் ஒன்று இருக்கும். அது ரெண்டுத்துலேயும் பார்த்து யூ ஹாவ் டு மேக் அ திங். இப்போ கவர்னன்ஸுங்க இப்போ அந்த டாப்பிக்கு அதில் என்னென்ன பிவைக்கு வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு மேக் தி நோட்ஸ். ஸோ பிவைக்கு அனாலிசிஸ் அண்ட் நோட்ஸ் இது ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணுறதை பற்றி வில் டிஸ்கஸ். இதுதான் வந்து வில் பி டிஸ்கஸிங். இது எப்படி பண்ணணுங்கிறதான் இந்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லில் ஸ்ட்ரக்சரிங் எப்படி பண்ணணும், கீவேர்ட்ஸ் எப்படி பண்ணணும், இன்ட்ரோ கன்க்ளூஷன் எப்படி கொண்டு வரணும். அண்ட் இதில் நான் மிஸ் பண்ணது டாப்பர்ஸ் ஆன்சர்ஸ். ஸோ ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸில் நம்ம ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் தி ஆன்சர் கற்றுக்கணும், கீவேர்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும், இன்ட்ரோ கன்க்ளூஷன் கற்றுக்கணும். இது கூட ஒரு முக்கியமான சோர்ஸ் வந்து டாப்பர்ஸ் ஆன்சர்ஸ். வெரி 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ஒரு 10 டாப்பர்ஸோட ஆன்சர்ஸையாவது பார்க்கணும். எல்லாரும் இதில் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா வெறும்னே சக்தி துபேதோ இல்லை இஷிதா கிஷோர்தோ இல்லை அரவிந்த் ஸ்ரீவத்சவாவது மட்டும் பார்க்குறது, 1வது ரேங்க் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அது முக்கியமே கிடையாது. நீங்கள் வெரைட்டி ஆஃப் பீப்புள்து பார்க்கணும். வெரைட்டி ஆஃப் பீப்புள்து பார்த்துட்டு, ஏன்னா இப்போது அதை எடுத்து பார்த்தோன்னே ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும், உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கோட மேட்ச் ஆகுதா யாருக்காவது அப்படின்னு உங்களுக்கு கேட்கலைங்க, நான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கோட ஏதாவது ஒரு டாப்பருக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். மேட்ச் ஆகிடுச்சுன்னா அந்த டாப்பரோட ஆன்சர்ஸை நிறைய டவுன்லோட் பண்ணி அப்போ இந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், இந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு எந்த இன்ட்ரடக்ஷன் எழுதுனா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இப்படி கூட நீங்கள் டாப்பர் ஆன்சர் பார்க்கணுன்றேன். 2வது என்ன பார்க்கலாம்னா, எல்லா டாப்பர் ஆன்சர்ஸ்லேயும் நீங்கள் வந்து கண்டென்ட் எடுக்கலாம். இப்போ சக்தி துபே எப்படி இன்ட்ரடக்ஷன் எழுதுறாங்க, அதே மாதிரி வந்து இப்போது சரண்யா எப்படி கன்க்ளூஷன் எழுதுறாங்க, அவங்களுக்கு இப்போ டாப்பர்ஸ் ஆன்சர்ஸ் தானே, அவங்க பிடிஎஃப்ஸ் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வந்து இப்போ வந்து சிவச்சந்திரன் வந்து எப்படி வந்து ஒரு ஆன்சர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு, மோனிகா எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இவங்க எல்லார் ஆன்சரும் பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இதிலிருந்து நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ்க்கு ஒரு 10 டாப்பர்ஸ் கிட்டேருந்து ஒரு ஐடியா எடுத்துக்கிறோம். அதை நீங்கள் வந்து இன்னொன்று பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அன்றைக்கி கவர்னன்ஸ் படிக்கிறீங்களா, அப்போது எல்லாரோட பேப்பர் 2வையும் டவுன்லோட் பண்ணணும். பேப்பர் 2 டவுன்லோட் பண்ணி கவர்னன்ஸ் கொஸ்டின்லாம் இவங்க என்ன எழுதியிருக்காங்க, என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ரெடிமேடில் என்னென்ன விஷயங்கள்லாம் இறக்கியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன இப்போ நீங்கள் கவர்னன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஏஆர்சி ரிப்போர்ட் எழுதணும். கவர்னன்ஸில் இருக்கிற ஒரு ரெடிமேட் இன்ட்ரடக்ஷனும் கன்க்ளூஷன்லையும் நமக்கு இருக்கிற ஒரு ஆயுதம் வந்து ஏஆர்சி ரிப்போர்ட்டு, நேஷனல் கமிட்டி ஃபார் ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் இருக்குது. இதுதான் வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து கவர்னன்ஸுக்கு என்ன இன்ட்ரொடக்ஷன் அவங்க யூஸ் பண்ணாங்க, என்ன கன்க்ளூஷன் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது டாப்பர் ஆன்சர்ஸை ஒரு 10 பேர்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகலாம். எந்த டாப்பர் ஆன்சரையும் பார்த்து இது அப்படியே நான் மாற போகிறேன், அதே மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது பண்ணலாம், தப்பு இல்லை, இட்ஸ் நாட் அ ராங் திங். பட் அதை விட பெட்டர் திங் என்ன அப்படின்னா ஒரு 10 பேர்து பார்த்துட்டு 10 பேர்கிட்ட இருந்தும் நீங்கள் கண்டென்ட் எடுத்து அதை உங்கள் ஸ்டைலில் இறக்க கற்றுக்கிறது தான். திஸ் இஸ் ஒன் திங். ஸோ ஏன்னா எவ்ரி டாப்பர் இஸ் அன் யூனிக் பர்சன். நீங்கள் அப்படியே டாப்பரை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கணும்னு இல்லை, டாப்பர் கிட்டேருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்க்கு உங்கள் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரணும். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்க டாப்பர் யாருங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு இட் மேட்டர்ஸ். ஏன்னா அதுக்கு எந்த ப்ரெசன்டேஷன் சூட்டபுளாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து டாப்பர்ஸ் ஆன்சர்ஸை கரெக்டாக பார்க்கணும். இன்னொரு டைம் இந்த டாப்பர் ஆன்சர்ஸில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து வி கான்ட் ஜட்ஜ் அ பர்சன் இன்னும் இதெல்லாம் இந்த டாப்பருக்கு இது கூட தெரியலையே, இப்படிலாம் பேசக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? எவ்ரி ஒன் வில் டூ மிஸ்டேக்ஸ். ஓகே, நீங்கள் எழுதிடுவீங்களா கரெக்டாக 20 கொஸ்டின் 2 பாயிண்ட் டாப்பர் தப்பாக எழுதியிருக்காருன்னா இவங்க எப்படி டாப்பர் ஆனாங்க? உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது அது அவ்வளோதான். மிச்சம் இருக்க 20 கொஸ்டின்ஸ் தெரில, அந்த மாதிரி 20 கொஸ்டின் நீங்கள் எழுதுவீங்களா? அதை தான் நம்ம யோசிக்கணும். ஸோ நம்ம என்ன ஒன்று ரியலைஸ் பண்ணோன்னா, இப்போ அந்த வெப்சைட்ஸில் அப்லோட் பண்ணி வச்சதெல்லாம் அவங்க வந்து கடைசியாக மெயின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எழுதின ஆன்சர்ஸா இல்லை ஃபஸ்ட்டு டைம் வந்த போது எழுதின ஆன்சர்ஸா? ஒரு சில டைமில் என்ன ஆகிடும்னா அதே பர்சன் 2023 அவங்க இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் எழுதியிருப்பாங்க, 2024 சர்வீஸ் வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்க 23 எழுதின ஆன்சர்ஸை அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அதிலேருந்து வந்து நீங்கள் வந்து அவங்களை எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது டாப்பர்ஸ் ஆன்சர்ஸில் பார்க்குறப்போ இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால் டோன்ட் பி ரெஸ்ட்ரிக்டட் டு ஃபியூ, யூ எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஃபைண்ட் சம் குட் ப்ராக்டிசஸ். சரியா? தேர் ஆர் ஆல்வேஸ் பெட்டர் ப்ராக்டிசஸ் டு குட் ப்ராக்டிசஸ். ஓகேவா? இப்போ நான் சொன்னது வந்து ஒரு எஸ்ஏ டாபிக். இப்போ
பிவைக்யூ. தேர் ஆர் ஆல்வேஸ் பெட்டர் ப்ராக்டிசஸ் டு குட் ப்ராக்டிசஸ். இது எஸ்ஸே எழுதணும் 12 பேஜுக்கு, அது வருவோம், அது இன்னொரு நாள் இருக்குது கதை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாப்பர்ஸ் ஆன்சர் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். டெஸ்ட் ப்ராக்டிஸில் நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சா? இப்போது இந்த 4 விஷயங்களையும் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் பண்ணி முடிக்க போகிறதில்ல, மேஜர் பார்ட்டுக்கு முடிக்க போகிறோம். எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஸோ அதை பாதி பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் அட்டம்ப்டாக கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு எல்லாருக்கும் குரூப் 1 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். குரூப் 1 முடிச்சிட்ட பிறகு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் ஃபுல் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். குரூப் 1 முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல, ஸ்டார்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். டிடி மெயின்ஸ் கிளாஸை ஃபுல்லாக முடிங்க, அதுலேருந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்குமே மெயின்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஆப்ஷனல் எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிங்க. அக்டோபர்லேருந்து திரும்ப ப்ரிலிம்ஸ் ஆரம்பிக்கலாம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் உட்காந்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கானமி படிக்கலாம். திரும்ப லக்ஷ்மிகாந்த் எடுத்து முடிக்கலாம். உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான இது முடிச்சிட்டிங்கன்னா திரும்ப பிப்ரவரியிலேருந்து நீங்கள் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் ரிவிஷன்ஸை பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் சிசாட் பற்றியும் வந்து இப்போ பெருசாக இப்போ யோசிச்சு பாரு, நிறைய பேர் அதில் இதுவாக இருப்பீங்க. சிசாட்டோட ப்ரிப்பரேஷனும் வந்து டோன்ட் ஸ்டார்ட் ஆஃப்டர் ஜான் ஆர் ஃபெப். இஃப் யூ திங்க் யூ ஆர் வீக் இன் தட் யூ ஸ்டார்ட் இட் இன் அக்டோபர். இப்போ அதை நினச்சி வருத்தப்பட வேணாம் அப்படின்றேன். இன்செக்யூரிட்டியில் இப்போயே நான் சிசாட் ஆரம்பிக்கிறேன், இன்றைக்கே சிசாட் கோச்சிங் சேர்றேன் அப்படின்னு இருக்கும், தோணி இருக்கும் இன்னும் பேருக்கு, நிறைய பேருக்கு. பட் இட்ஸ் நாட் தி டைம்ன்றேன். யூ கேன் திங்க் அபவுட் இட் இன் தி அக்டோபர்லேருந்து போங்க, தட்ஸ் அ குட் டைம். பட் இப்போ உட்காந்து இந்த மெயின்ஸ் திங்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் யூ ஷுட் நோ டு பிரேக் டவுன் தி சிலபஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் நமக்கு இருக்கிறது வந்து இந்த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் நோட்ஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த பிரச்சனையில் போய் மாட்டாமல் யூ ஷுட் பி ஏபிள் டு ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப் டு ஒன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, எந்த டாபிக் எடுத்தாலும் அதில் என்னென்ன வாரியான கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறது பிவைக்யூஸ்லேருந்து கற்றுக்குறோம். பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சில டாப்பிக்கு பிவைக்யூஸே 5 தான் இருக்கும். இப்போ அப்படி இருக்கிறப்போ நம்மளால் அதை மட்டும் படிச்சுட்டு போனால் போதுமா, அந்த டாபிக் முடிக்கணும் அப்போ போதாது. பிவைக்யூலேருந்து ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ அப்போது ஒரு டாப்பிக்கையுமே மைக்ரோ டாப்பிக்காக உடைக்கணும். இப்போ ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ்ன்னு இருக்குது. நான் என்ன சொன்னேன், பிவைக்யூ பேஸ் பண்ணி பார்க்குறப்போ 2 விஷயம் தான் வருது. ஒன்று லேட்டரல் என்ட்ரி வருது, இன்னொன்று எஃபிஷியன்சி இன் சிவில் சர்வீசஸ் வருது. அப்போ இது 2 மட்டும் அதில் படித்தா போதுமா? நான் கிடையாது. ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ்க்குன்னு ஒரு ஸ்டாட்டிக் இருக்குது. ஸோ சிவில் சர்வீசஸ்னால் என்ன, அது எப்போ ஃபார்ம் பண்ணோம், அது வந்து 14th பார்ட் 14 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஆர்டிகல் 309 to 314 வரைக்கும் வந்து 313 வரைக்கும் அது கான்ஸ்டியூஷனில் இருக்குது. 309 to 312 கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்புறமா வந்து நமக்கு ஆல் இண்டியா சர்வீசஸ், சென்ட்ரல் சர்வீசஸ், ஸ்டேட் சர்வீசஸ் அப்படின்னு 3ஆக பிரிப்போம். இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ப்ரிப்பரேஷன் அதில் இருக்குது. இது வாட் இஸ் சிவில் சர்வீசஸ். சிவில் சர்வீசஸோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அடுத்து படிப்போம். அதுக்கு ஒரு வாட் இஸ் த ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறதுக்கே 10 கீவேர்ட் இருக்குது. இதெல்லாம் அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 கீவேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து வி ஹாவ் டு ஸ்டடி. வாட் ஆர் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் இன் தி சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறதுக்கும் ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்குது. சிவில் சர்வீசஸோட இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு வாட் ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் ஹவ் டேக்கன், அதுவும் உட்காந்து படிக்கணும். அதில் ஒன்று தான் மிஷன் கர்மயோகி விச் கேம் லாஸ்ட் இயர். பட் அதில் என்னென்ன இருக்குன்னு எல்லாமே படிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆல் தீஸ் திங்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டாபிக் அப்படியே எத்திக்ஸோட ஓவர்லேப் ஆகும். ஸோ அதனால் தான் கவர்னன்ஸையும் எத்திக்ஸையும் ஓவர்லேப்பாக போகும். ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்கள் ஒரு டாப்பிக்கில் படிக்கணும். இதிலேருந்து பிவைக்யூ பேஸ் தான் நமக்கு வந்து லேட்டரல் என்ட்ரியோ இல்லைனா வந்து எஃபிஷியன்சியோ வருது. பட் மிச்சம் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாட்டிக்கில் வி ஹாவ் டு ஸ்டடி. ஸோ அது வந்து அப்போது ஒரு ரோல் ஆஃப் சிவில் சர்வீஸ்னு எடுத்துட்டா அதை இந்த மைக்ரோ டாபிக்ஸாக உடைக்கணும். அதை உடைச்சி எல்லாத்துக்கும் நோட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற இந்த அப்ரோச் தான் வந்து யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் நோட்ஸ் இருக்கணும். வாட் இஸ் சிவில் சர்வீசஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிவில் சர்வீசஸ், ப்ராப்ளம்ஸ் இன் சிவில் சர்வீசஸ், ஸ்டெப்ஸ் டேக்கன் டு இம்ப்ரூவ் தி எஃபிஷியன்சி இன் சிவில் சர்வீசஸ் அண்ட் வே ஃபார்வர்ட். இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக நோட்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் இருக்கிறது ஸ்டாட்டிக் ப்ரிப்பரேஷன். இதில் நீங்கள் நல்லா பார்த்துக்க வேண்டியது அந்த எஃபிஷியன்சி பார்ட்டும் அந்த லேட்டரல் என்ட்ரி பார்ட்டும் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பார்க்குறப்போ நீங்கள் வந்து தான் இந்த டாப்பர் ஆன்சர்ஸ் இதெல்லாம் ரெஃபர் பண்ணி யூ கேன் டேக் திங்ஸ். ஸோ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ வெறும்னே அந்த டாபிக் படிக்கிறதுங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் தி ஸ்டார்ட் ஆஃப் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன். ஆன்சர் ரைட்டிங்க்கு ரெடி ஆகிறதுங்கிறது தான் இட்ஸ் தி நெக்ஸ்ட் மெயின் திங். ஸோ இவ்வளோ விஷயமும் ரெடி ஆகணும். ஸோ இது எல்லாமே
கற்றுக்கிறதுக்கு தான் வி ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபார் தி நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போது வந்து டோன்ட் பி கன்ஃபியூஸ். குரூப் 1 இருக்குது. குரூப் 1 பாதி முடிச்சுட்டு டெய்லி வந்து 3 hours இங்கே வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். இந்த 4 days ஹிஸ்ட்ரி இருக்குது. ஹிஸ்ட்ரி வரணுங்கிறவாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ஏ இருக்குது. ஸோ அது பார்த்து உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் குரூப் 1 முடிச்சுட்டு எல்லாருமே சின்சியராக அதுக்கு வரணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரணும்னு இருந்தவங்கன்னா தாராளமாக வாங்க. ஏன்னா வி கான் சே நம்ம ரெண்டுத்துக்கும் இப்போதைக்கு பாதி டைம் கொடுக்கறது தான் இட்ஸ் அட்வைசபிள். ஸோ அதனால் அதை பிளான் பண்ணிவிட்டு கொடுங்க. அண்ட் சர்வீஸ் வாங்கினவங்க, ப்ரிலிம்ஸ் முடித்தவங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு டோட்டலாக வேறு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அவங்களோட ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷனுக்கு டோட்டலாக வேறு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது எல்லாத்த பற்றியும் நான் தனியாக பேசுகிறேன். ராதர் தென் டாக்கிங் ஒன் சைஸ் ஃபிட்டாலாக பேசுகிறதுக்கு. அந்த 70 நாளில் என்ன பண்ணணுங்கிறதுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி, அடுத்த மெயின்ஸுக்கு என்ன படிக்கணுங்கிறது வேறு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரெண்டும் வேறு. அப்படி இருக்கிறப்போ நம்ம தெளிவாக அதுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து வி ஹாவ் டு டூ. அண்ட் இதுக்கு நடுவில் ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷனை எப்படி இன்டெகிரேட் பண்ணலான்னு யோசிங்க. அது ஜூன் 15க்கு அப்புறம் யோசிச்சுக்கிட்டா போதும். நீங்கள் வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஹாஃப் வந்து நீங்கள் இந்த டிடி மெயின்ஸ் வருவீங்க. எய்தர் இந்த டிடி மெயின்ஸ் முடிகிற வரைக்கும் நான் மத்தியானம் கிளாஸ் வரேன், காலையில் நான் ஜிஎஸ் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு கொண்டு போயிட்டு ஆப்ஷனலே தொடாமல் கொண்டு போகலாம். ஆர் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பாதி ஆப்ஷனலுக்கு ஒரு பாதி கிளாஸஸ்க்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆர் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வெறும் டிடி மெயின்ஸ் அண்ட் ஜிஎஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பரில் உட்காந்து ஆப்ஷனல்ஸ் படிக்கலாம். ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் அதை பிளான் பண்ணி யூ கேன் ஸ்ட்ரக்சர் ஃபார் தோஸ் who are going to give for next year. மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் அதுதான் அப்படிங்கிற அந்த உண்மை எனக்கு தெரியுங்கிறதுனால நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? we know the statistics. ஸோ அதை வச்சு ஐம் ஜஸ்ட் டாக்கிங். தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? தமிழ்நாட்டு ரிசல்ட்டு போன வருஷம் மெயின்ஸ் போனது 500 பேர். ஸோ 500 ஃப்ரம் என்டையர் தமிழ்நாடு. அதை இந்த வருஷம் 1000 ஆக்கணும்னு தான் அங்கே நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம், மிஷன் 1000 அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நம்பர் இருக்கும்போது திரும்ப எல்லாருமே அடுத்த சைக்கிள்குள்ளே போகிறோங்கிற அந்த ஆஸ்பெக்டில் தான் இதெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஸோ திஸ் இஸ் தி ஐடியா. இப்போ இதுதான் வந்து நெக்ஸ்ட். இப்போ நான் இவ்வளோ நாள் சொன்னல, இந்த விஷயங்களை தான் நம்ம ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் அடுத்த 40 days டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வில் டூ 4 daysமே என்னால் வர முடியாது. ஐ வில் மேக்ஸிமம் கம் ஆன் 1 day. இல்லை என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, 4 பேரோட பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். டாப்பர்ஸ் ஆன்சர் எப்படி 10 பேருக்கு நமக்கு கிடைக்குதோ, ஃபேக்கல்ட்டிஸ்லையும் 4 பேருக்கு கிடைக்குது. ஸோ எல்லாரோடைய எக்ஸ்பீரியன்ஸஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இவங்க எல்லாருக்கும் கூட சேர்த்து ஹரி சார் தான் இருக்குது. 4 கிளாஸே ஹரி சார் கிளாஸ் தான். ஏன்னா ஹிஸ்ட்ரிங்கிறதுனால அவரே வரேன்ட்டார். ஏன்னா அவர் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல். ஸோ 4 கிளாஸ்க்கு வாங்க, நிச்சயமாக நாளைக்கு மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கும் நாளானைக்கும் ஹரி சாரோட கிளாஸு. இந்த மாதிரி அப்பப்போ வந்து ஹரி சாரும் சரண்யாவும் வருவாங்க. ஸோ தட் இஸ் தி பிளான். ஸோ வில் சி. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து வில் மீட்